last day I met her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now, she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். நீ ஹாவ் என்னங்க புரியலையா? பயப்படாதீங்க. சைனீஸ்ல ஹாய் சொன்னேன். இன்னைக்கு நாம பார்க்க போற நாடு சைனா. என்னங்க, சைனாவை பார்க்க போறன உடனே எப்ப பேக் பண்றது, எந்த ஃபிளைட்டை பிடிக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஹாயா உட்காந்துக்கிட்டே சைனாவை ரசிக்கலாம். சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல சைனாவை பற்றின பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சைனா தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்திருக்கும் நாடு. பரப்பளவில் உலகில் 3வது இடத்தையும் ஜனத்தொகையில் நம்பர் 1 இடத்தையும் பெற்றிருக்கு. 9.6 மில்லியன் சதுர அடி நிலப்பரப்பும் 18,000 மைல் கடற்கரை நீளத்தையும் கொண்ட இந்த நாடு உலக வரைபடத்தில் ஒரு கோழியின் உருவத்தைப் போல காட்சியளிக்கிறது. கொரியா, வியட்நாம், லாவோஸ், பர்மா, இந்தியா, பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா போன்ற நாடுகள் சைனாவை சுற்றியுள்ளன. சைனா அடர்ந்த காடுகள், மலைகள்,
குளிர்ந்த பாலைவனங்கள், சமவெளிகள் என பலவிதமான நிலப்பரப்புகளை கொண்ட நாடு. சீன மக்கள் சைனாவின் நிலப்பரப்பை 4 பகுதிகளாக பிரித்துள்ளனர். வடக்கு, தெற்கு, தென்மேற்கு மற்றும் குயிங்ஹாய் டிபெட்டியன். இப்பகுதிகளில் வாழும் மக்கள் அப்பகுதிகளுக்கேற்ப தங்கள் பழக்க வழக்கங்களில் மாறுபடுகிறார்கள். சைனாவின் மொத்த ஜனத்தொகையில் 95% பேர் வடக்கு மற்றும் தென் பகுதியில் தான் வாழ்றாங்க. இப்ப நாம சைனா போனா அங்க என்ன மொழி பேசுவாங்க? இதுல என்னங்க சந்தேகம், சைனீஸ் தானேன்னு கேப்பீங்க. ஆமாங்க, சைனீஸ் தான். ஆனா சைனீஸ் மொழி என்பது மண்டேரியன், கேண்டானீஸ்னு 2 வகையான வழக்கு மொழிகளா பேசப்படுது. ஆனா ஸ்டாண்டர்ட் சைனீஸ்னு மண்டேரியனையே உபயோகப்படுத்துறாங்க. மேலும் சிறிய அளவுல மாங்டியன், திபெட்டியன், உய்ஹூர், சுவாங் போன்ற பிற மொழிகளும் பேசப்படுது. இங்க வாழற மக்கள்ல 91.5% பேர் ஹான் சைனீஸை சார்ந்தவங்க. மற்றபடி ஜூவாங், மஞ்சு, உய்ஹூர், ஹூய் என பலவிதமான மக்களும் வாழறாங்க. சைனா ஒரு சோசியலிஸ்ட் நாடு. ஜனத்தொகையில் முதலிடத்தில் இருக்கும் சைனா உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சக்தியா உருவாகிட்டு இருக்கு. சைனாவின் கரன்சி யுவானின் மதிப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. சைனாவில் உள்ள முக்கியமான இடங்களை இப்ப பார்க்கலாம். சைனாவின் தலைநகரம் தாங்க பீஜிங். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. 2008ஆம் ஆண்டின் ஒலிம்பிக்ஸ் இங்க தாங்க நடந்தது. மிகவும் நேர்த்தியான நகரமைப்பை கொண்ட இந்த நகரம் நவீன காலத்திற்கேற்ப பல உருமாற்றங்களையும் கண்டு இப்போ எல்லா வசதிகளும் கொண்ட நகரமாகவும் பழமையான பாரம்பரிய சின்னங்களையும் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பீஜிங்கின் வானை முட்டும் கட்டிடங்கள், மேற்பாலங்கள் காண்போரை பிரமிக்க வைக்கும். பீஜிங்கை சீன மக்கள் பழங்காலத்தில் பாசமா பெலுரிக்னு அழைச்சாங்க. பீஜிங்ல 500,000 வருடங்களுக்கு முன்பிருந்தே மனிதர்கள் கூட்டமாய் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. மங்கோலியர்கள் சைனாவை கைப்பற்றிய காலத்தில் தாது, அதாவது சிறந்த தலைநகரம் என்னும் பெயர் பெற்றது. பீஜிங்கில் காணப்படும் மிகவும் புகழ்பெற்ற ஃபர்பிடன் சிட்டி மற்றும் டெம்பிள் ஆஃப் ஹெவன் போன்ற இடங்கள் மிங் வம்சம் சைனாவை ஆண்டபோது கட்டப்பட்டவையாகும். பல ஆட்சியாளர்கள் காலத்தில் பலவிதமாக உருமாற்றம் பெற்ற பீஜிங் தற்போது உலகிலுள்ள பெரிய தலைநகரங்களில் ஒன்றாக சிறந்து விளங்குகிறது. அதே சமயம் வளர்ந்து வரும் நாடுகள் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனையான சுற்றுச்சூழல் மாசுபாடு பிரச்சனை பீஜிங்கையும் விட்டு வைக்கவில்லை. அங்க போனா மிகவும் கவனமா வண்டி ஓட்டுங்க. பீஜிங்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் டெம்பிள் ஆஃப் ஹெவன், டியான்மென் சதுக்கம் மற்றும் ஃபார்பிடன் சிட்டி. அடடே, முக்கியமான ஒண்ணை விட்டுட்டோமே, அதாங்க கிரேட் வால் ஆஃப் சைனா. சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. இத பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது யுனெஸ்கோ ஒரு உலக புராதன சின்னமா அறிவிச்சிருக்கு. ஒரு பெரிய பாம்பு மாதிரி பாலைவனம், புல்வெளிகள், மலைகள் என சைனாவின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை வளைஞ்சு போற இந்த சுவர் சுமார் 8851.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் இச்சுவர் கிமு 416 முதல் கிபி 1644ஆம் ஆண்டு வரை சைனாவை ஆண்ட பல மன்னர்களால் பராமரிக்கப்பட்டும் கட்டப்பட்டும் வந்துள்ளது. இப்பொழுது காணக்கூடிய சுவர் பெரும்பாலும் மிங் வம்ச மன்னர்களால் 1368 1644 வரை கட்டப்பட்டது. நம்ம நிலாவுக்கு போனாலும் இந்த சுவரை பார்க்கலாம்னு சொல்றாங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. பீஜிங்குக்கு பெயர் சேர்க்கிற இன்னொரு முக்கியமான இடம் ஃபர்பிடன் சிட்டி எனப்படும் அரண்மனை மியூசியம் தாங்க. பொதுமக்கள் இதுக்குள்ள நுழைய முடியாத காரணத்தால் இதுக்கு ஃபர்பிடன் சிட்டின்னு பேர் வந்தது. செவ்வக வடிவத்தில் இருக்கும் இந்த பேலஸ் தான் உலகத்திலேயே பெரியது. இந்த அரண்மனையை கட்ட 14 வருடங்கள் ஆனதாம். இது கற்கள், வெள்ளை அரிசி, சுண்ணாம்பு,
சிமெண்ட் மற்றும் முட்டையின் வெள்ளைக்கருவால கட்டப்பட்டதாம். பெரும்பாலும் மஞ்சள் நிற கற்களாலேயே இந்த அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த இடத்தை பொதுமக்கள் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க தானே? கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க நானு யார் வேணும்னாலும் ஃபார்பிடன் சிட்டிக்குள்ள போகலாம். தேவை ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான். சரிங்க, பீஜிங்க சுத்தி பார்த்தாச்சு. இப்ப ஏதோ லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? அப்ப சரி, ஒரு பிளேட் தோசை 2 இட்லின்னு ஆர்டர் பண்ணாதீங்க. சைனால சைனீஸ் ஃபுட் தானேங்க கிடைக்கும். சரி, சைனீஸ் ஃபுட்ன உடனே நூடுல்ஸ் மட்டும்தானே நினைச்சிடாதீங்க. இங்க பலவிதமான உணவுகள் இருக்கு. அவை எல்லாவற்றிலும் நிறம், மனம் மற்றும் சுவை ஆகியவை முக்கியமானதா கருதப்படுது. ஒரே விதமான பொருட்களை கொண்டு வெவ்வேறு விதமான பதார்த்தங்களை சீனர்களால் மட்டுமே செய்ய முடியும். சீனர்கள் சாப்பிடுவதற்கென்றே சாப்ஸ்டிக்ஸ் எனப்படும் குச்சிகளை பயன்படுத்துகின்றனர். இவை பெரும்பாலும் மரத்தினால் செய்யப்படுபவை. சோ இப்பவே போய் 2 சாப்ஸ்டிக்ஸ் வாங்குறீங்க, அதை வச்சு சாப்பிட பழகுறீங்க. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது உலகத்திலேயே மிகவும் பெரிய நகரமான ஷாங்காய். இது ஒரு வர்த்தக நகரம். ஜன நெருக்கம் அதிகமா உள்ள இந்த நகரம் கிழக்கின் பாரிஸ்னு செல்லமா அழைக்கப்படுது. 1842ஆம் ஆண்டில் நடந்த முதல் ஓபியம் போருக்கு பிறகுதான் இந்த நகரம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. உலகின் மிக உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்று ஷாங்காய் நகரத்தை சேர்ந்ததுதான் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. சைனா என்கிற நாடு வெளிநாட்டவர்களுக்கு முழுமையா தெரிவதற்கு முன்னாடி பட்டுச்சாலை, அதாவது சில்க் ரோடு என்னும் வழிதான் சைனாவை மேலை நாடுகளோடு இணைத்தது. உலக புகழ் பெற்ற சீனப்பட்டை இந்த வழியாத்தான் வணிகர்கள் ஒட்டகங்கள் மூலம் எடுத்துச் சென்றனர். இந்த சில்க் ரோடின் ஆரம்பமும் முடிவுமாயிருந்தது ஜியான் மாநகரம்தான். ஜியானில் பல பழங்கால அரண்மனைகள் பகோடாக்களை கொண்டது. இங்கே காணப்பட்ட ஒரு அரசரின் கல்லறையில் அவரை காக்க டெரகோட்டாவால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சேனையே இருந்ததாம். இந்த டெரகோட்டா சிலைகள் ஒவ்வொன்றும் நிஜ மனிதர்களை மாதிரியா கொண்டு செய்யப்பட்டவையாம். மேலும் அவற்றோடு கூட விலை மதிப்பற்ற தங்கம், வைடூரியங்கள், பொக்கிஷங்களும் கிடைத்ததாம். இத்தகைய செல்வ செழிப்பு வாய்ந்த நகரம் 10ஆம் நூற்றாண்டில் டாங் வம்சத்தினரின் ஆட்சியின் போது கலகங்களால் அழிந்துவிட்டது. ஜியானில் மிஞ்சியிருக்கும் அழகை ரசித்துக் கொண்டே வாங்களேன். ஒரு கப் டீ குடிக்கலாம். சரி, என்ன வகை டீ உங்களுக்கு பிடிக்கும்? டீல என்ன பெரிய வகை? பிளாக் டீ, ஸ்ட்ராங் டீ, லைட் டீ, மிஞ்சி மிஞ்சி போனா கிரீன் டீன்னு சொல்லுவீங்க. ஆனா சைனால 100க்கும் மேற்பட்ட தேநீர் வகைகள் இருக்கு. இவற்றை கிரீன் டீ, பிளாக் டீ, ஊலாங், ஒயிட் டீ, சென்டட் டீ என 5 வகைப்படுத்தியுள்ளனர். டீயை எப்படி தயாரிப்பது, எப்படி பயிரிடுவது, அது எப்படி உருவானது என்பதை சொல்வதற்கென்றே சா ஜிங் எனும் நூல் சைனாவில் உள்ளது. சைனாவில் டீ குடிக்கிறதுனா சும்மா இல்லைங்க, அத ஒரு மரியாதைக்குரிய சடங்கா அவங்க நடத்துறாங்க. சீனர்களின் தேநீருக்கு குறைந்தபட்சம் 2000 வருடங்கள் வயது இருக்கும். சோ சைனா தான் முதல்ல டீ குடிக்கிற பழக்கமுடைய நாடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்து நாம பார்க்க போறது சைனால இருக்க 2 முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். ஹாங்காங் டிஸ்னி லேண்ட் பெனிஸ் பே லாண்டோ தீவில் மீட்டெடுக்கப்பட்டுள்ள நிலத்தில் அமைந்துள்ளது. ஹாங்காங் டிஸ்னி லேண்ட் ரிசார்ட்ல அமைஞ்சிருக்கும் முதல் தீம் பார்க் இதுதாங்க. இந்த பார்க் 12 செப்டம்பர் 2005ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. டிஸ்னி ரிசார்ட்டை கட்டும் போது வடிவமைக்கும் போதும் சீன பண்பாடு, பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு மிகவும் கவனமா இருந்தாங்க. இந்த தீம் பார்க்கில் இருக்கும் நடிக உறுப்பினர்கள் கேண்டனீஸ், ஆங்கிலம் மற்றும் மாண்டேரியன் போன்ற லாங்குவேஜ்ல பேசுவாங்க. இந்த இடத்துக்கான வழிகாட்டி வரைபடங்கள், அதாங்க கைட் மேப்ஸ், பாரம்பரிய மற்றும் எளிமையான சீன மொழியிலையும் அத்துடன் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் ஜாப்பனீஸ் மொழியிலையும் வெளியாகின்றன. ஜியூ ஷைகாவ் பள்ளத்தாக்கு எனப்படும் ஜியூ ஷைகாவ் வேலியில் இயற்கை பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா அமைந்துள்ளது. இது தென்மேற்கு சீனாவின் வடக்கு சிச்சுவான் மாகாணத்தில் அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கு
திபெத்திய பீடபூமி, அதாங்க டிபெட்டியன் பிளாட்டூல இருந்து சுமார் 72,000 ஹெக்டேர்ஸ், அதாவது 180,000 ஏக்கர் வரை நீண்டு இருக்குங்க. இத 1992ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னு அறிவிச்சாங்க. 1997ல வேர்ல்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்னு பெயர் சூட்டி பெருமைப்படுத்தினாங்க. அடுத்து நாம ஷூசோ எனும் ஒரு அழகிய நகரத்தை பார்க்கலாம். தோட்டங்கள் நிறைந்த இந்நகரம் மார்க்கோ போலோ எனும் மேலை நாட்டு அறிஞரால் மிகவும் போற்றப்பட்டுள்ளது. என்னதான் காலப்போக்கில் இந்நகரம் இயந்திரங்களால் மாசுபட்டாலும் அதையும் தாண்டி சில தோட்டங்கள் இன்னும் கூட சைனாவோட இயற்கை அழகை எடுத்து காட்டுது. இங்கிருக்கும் சில்க் மியூசியம் மிகவும் புகழ்பெற்றது. குங்சு எனப்படும் சீனர்களின் ஒரு வகையான இசை வழி நாடகம் இந்த நகரத்தில் தான் உருவானது. இந்த குங்சு தான் மற்ற பல கலைகளுக்கும் தாய் என்கிறார்கள் சீனர்கள். உலக புகழ் பெற்ற பெக்கிங் ஓபேராவும் இதிலிருந்து தான் உருவானதாம். ஷூசோவில் இருந்து வரும்போது மறக்காம ஷூசோ எம்ப்ராய்டரி துணிகளை வாங்கிட்டு வாங்க, சரியா? பட்டு நூலில் செய்யப்படும் இவ்வகை எம்ப்ராய்டரி மிகவும் அழகானது. அது மட்டும் இல்லைங்க, இரு பக்கமும் ஒரே மாதிரி தெரியக்கூடிய விசேஷமும் பெற்றது இது. சைனாவில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, பலவிதமான கலைகளும் இருக்கு. இசை வழி நாடகங்கள் சீனர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு. ஓவியம், கேலிகிராஃபி போன்ற கலைகள் சைனாவில் பல வருடங்களா சிறப்புற்று இருக்கு. மேலும் போர்சிலைன் எனப்படும் வெள்ளை களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் சைனாவின் கலைத்திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். இவை மிகவும் நேர்த்தியான முறையில் சீன குயவர்களால் செய்யப்படுகின்றன. பல்வேறு காலகட்டத்தில் செய்யப்பட்ட பழமை வாய்ந்த போர்சிலைன் பாத்திரங்கள் மிகவும் விலை மதிப்பு பெற்றவையாக கருதப்படுகின்றன. சைனாவின் கும்ஃபு அல்லது ஊஷோவின் மதிப்பு உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கும் தெரியும்ல? சைனாவில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, பலவித கலைகளும் இருக்கு. இசை வழி நாடகங்கள் சீனர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொழுதுபோக்கு. சீனர்கள் கலை மட்டுமல்லாது அறிவியலிலும் முன்னோடிகளாய் இருந்தனர். உலகின் முதல் வழிகாட்டும் காம்பஸ் சீனர்களால் உபயோகிக்கப்பட்டது. காகிதம், கன் பவுடர், பட்டாசு, கடிகாரம், அபாக்கஸ் முதலியவற்றை கண்டுபிடித்தவர்களும் சீனர்கள்தான். முதலில் அச்சிட்டு புத்தகங்களை படித்தவர்களும் சீனர்கள்தான். சீனர்களின் நாகரிகம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து செழிப்புற்று விளங்கியுள்ளது. அவர்களின் வரலாறு கிமு 21ஆம் நூற்றாண்டிலிருந்தே குறிக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் தாண்டி சீனா மிகுந்த இயற்கை வளங்களை கொண்ட நாடு. தங்கம் விளையிற பூமிங்க சைனா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலைங்க, இப்போதைக்கு உலகத்திலேயே அதிகமா தங்கம் ஏற்றுமதி செய்யும் ஒரே நாடு சைனா தான். மேலும் பல வகையான தாது பொருட்கள், இரும்பு, நிலக்கரி என அனைத்தும் பெற்ற தன்னிகரான நாடா விளங்குது சைனா. சைனாவில் காணப்படும் இயற்கை அழகும் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. இதன் மலைப்பகுதிகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் பலவித உயிரினங்களுக்கு உறைவிடமாவும் இருக்கு. சைனாவில் மட்டுமே காணப்படுற பாண்டா கரடிகள் உலகத்துல அழியும் நிலையில் இருக்கிற விலங்குகளின் சின்னமா இருக்கு. இதே போன்று பலவிதமான விலங்குகள், பறவைகள், மரம், செடி கொடிகள்னு பலவற்றுக்கு சைனா தாய் நாடா விளங்குது. இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட சீன நாட்டோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். என்னங்க, வீட்ல இருந்தபடியே சைனாவை சுத்தி பார்த்துட்டீங்களா? நீங்க சைனாவுக்கு போகும்போது மறக்காம பார்த்து ரசிக்க வேண்டிய இடங்கள் என்ன என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டுக்கு பறக்கிறதுக்கு ரெடியா இருங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். எழுத்தாக்கம் தியோஃபிலா பால். குரல் வண்ணம் காயத்ரி மற்றும் நல்ல கருப்பன். It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University.
Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na,
Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead
and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணற்ற கேள்விகளுக்கான பதில்களோடு உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய வல்லுநர் பார்வையில் பழங்கால நாணயம் மற்றும் அஞ்சல் தலை சேகரிப்பாளர், வேலூர் மாவட்டத்தின் நாணயம் மற்றும் அஞ்சல் தலை சேகரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் தமிழ்வாணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் தான் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே இந்த அஞ்சல் தலை, இந்த நாணயன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதை ஒன்றி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
இந்த அஞ்சல் தலை நாணயம் இது ரெண்டையும் சேகரிக்கணும்ன்ற ஆர்வம் உங்களுக்குள்ளார எப்போ வந்தது? ஏன்னா சிறு வயசுல இருந்தே புதுசா ஏதாச்சும் ஒரு போஸ்டல் ஸ்டாம்பையோ இல்ல வித்தியாசமான ஒரு காயினையோ நம்ம கையில கிடைச்சதுன்னா அதை எல்லாருமே வந்து சேர்த்து வைக்கணும், ஒரு கலெக்ஷன்ல வைக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா வளர வளர வந்து அது அவங்களுடைய டச் இல்லாம போயிடும். ஸோ இதனுடைய ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? இதனுடைய தொடர்ச்சி எப்படி சார் இப்போ உங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கு? இது நல்ல கேள்வி. இது எல்லார் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு சேகரிப்பு இருக்கும் சின்ன வயசில். இது யாராக இருந்தாலும் சரி. அது எனக்கு அப்படி வந்து 6ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் எனக்கு ஸ்டாம்ப்பு சேர்க்கணும்னு ஆரம்பிச்சது. அப்போது அதுக்கு தமிழ் அர்த்தம் கூட தெரியாது. ஸ்டாம்ப்பு சேர்க்கணும். அதுவும் எனக்கு எப்படி வந்ததுன்னா, என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் வந்து ரஷ்யாவில் ஒரு இன்ஜினியராக இருந்தார். அவர் அங்கேருந்து அப்போ லெட்டர் போடுவார், கடிதம் எழுதுவார். அந்த ஸ்டாம்பை எடுத்து நான் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அனுபவம். கூட படிக்கிற நண்பர் ஒருத்தர், அவங்க அம்மா வந்து சவுதியில் நர்ஸாக இருந்தாங்க. அவரும் அது மாதிரி இதை பார்த்து ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். நாங்கள் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவருக்கு சவுதி ஸ்டாம்ப்பு, இந்தியன் ஸ்டாம்ப்பு, ரஷ்யா ஸ்டாம்ப் இப்படி தான் 3 தான் முதல் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற நான் படித்த ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்பேன், ஏன்னா அது வெளிநாட்டு இருந்தால் கொடுங்க, ஸ்டாம்ப் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. நிறைய பேர் ஸ்டாம்ப் இல்லை, காயின் இருக்குது, காயின் கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை வாங்கி அப்படியே ஆரம்பித்தது. இதுதான் தொடக்க நிலை எனது. ஸ்டாம்ப்பு, காயின் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க நிலை இதுதான் எனக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். நாணயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேகரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் சேகரித்த நாணயங்களில் முதல் நாணயம்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க சார்? முதல் நாணயம்னாக்கா கண்டிப்பாக ஒரு அது இந்திய காசாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நேரத்தில் வந்து 1 பைசா 2 பைசா செல்லும், அந்த காலத்தில் செல்லும். அப்போது வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, தேன் மிட்டாயின்னு ஒரு மிட்டாய் விற்பாங்க அந்த காலத்தில். அந்த டைமில் நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 1974. அப்போது 1 பைசா எடுத்துன்னு போயிட்டு வாங்குவேன். அதில் வந்து ஒரு நாணயம் வித்தியாசமாக தெரிஞ்சுது எனக்கு. வித்தியாசமானா அது எப்படி எனக்கு அந்த டைமில் அது சொல்ல தெரில. எடுத்து வச்சேன். அந்த நாணயம் இன்னும் கூட என் கையில் இருக்குது. அது அப்படியே ஒரு இடத்துல போட்டு வச்சு அது அப்படியே மாறி அது அந்த நாணயம் தான் என் கையில். இன்னும் அடிக்கடி எடுத்து பார்க்குறது உண்டு. அது இது நம்ம சின்ன வயசில் பார்த்தோமே இதை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறது உண்டு. அதுதான் என்னுடைய முதல் நாணயம். அது கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையும் முதல் அனுபவம்ன்றது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒன்று, ப்ரீசியஸ் கிஃப்ட்னு கூட சொல்லலாம் சார். நாணய வரலாற்றில் முதல் நாணயம், அதாவது உலக அளவில் ஆகட்டும் இந்திய அளவில் ஆகட்டும், முதல் நாணயம்னு சொல்லப்படுற நாணயம் எதுங்க சார்? முதல் நாணயம் வந்து லிடியன் காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று வல்லுநர்கள், அதாவது என்னோட சுப்பீரியர் சீனியர்ஸ் இருக்கிறவங்க வந்து லிடியன் காயின் இஸ் த ஃபர்ஸ்ட் காயின் அப்படின்றாங்க. லிடியன் வந்து இப்போ பார்ட் ஆஃப் டர்க்கி, துருக்கியில் வந்து ஒரு அங்கமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து கிரேக்கர்கள் ஆட்சியின் கீழே இருந்தது. அந்த நாணயம் வந்து கிமு 600ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுதான் முதல் நாணயம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்தியாவில் இருக்கிற காயின் கலெக்டர்ஸ், நியூமிஸ்மேட்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து நம்ம நாகரிக வளர்ச்சி இருக்குது. அப்போவே சில பொருட்களெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் நாணயமாக அவங்களுக்கு அனுப்பும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது நாணயம் இல்லை, அது சீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்முடைய முதல் நாணயம், இந்தியாவுடைய முதல் நாணயம் வந்து மகாஜனபதாஸ் மயூரியா பீரியடில் வரும். கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன் தான் நம்மளது வந்து இந்தியாவுடைய முதல் நாணயமாக அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம முதல் நாணயம் அப்படின்னு சொல்ல முடியாது. எது உண்மையான நாணயம், எது போலி நாணயம், எது வரலாற்றுக்கு முந்தைய நாணயம் அப்படின்ற விஷயங்கள் எப்படி சார் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது? இந்த போலி நாணயம் எல்லா துறையிலும் வந்து கரும்புள்ளிகள் இருக்க தான் செய்யுது. அது இந்த மாதிரி நாணயம் சேகரிப்பாளர்கள்லேருந்தே வந்து சில பேர் இருக்கிறாங்க. அதாவது வந்து எல்லா நாணயத்தையும் ஃபேக் போட முடியாது, தப்பாக ஃபேக் காயின்ஸ் போட முடியாது. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காயின்ஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப விலை உயர்ந்த காயின்ஸை வந்து ஃபேக் போட. ஏன்னா அது ஒரு 3 லட்ச ரூபா விலை போகிறக்கு நாணயமாக இருந்ததுனாக்கா இவங்க அதை ஃபேக் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் 10,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது புதுசாக வர கலெக்டர்ஸ் வந்து தெரியாமல் அது விலை கொடுத்து வாங்குவாங்க. 3 லட்சம் போகிற காயின் நம்மளுக்கு 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு புது கலெக்டரும் வந்து ஒரு சீனியர் கலெக்டர் அட்வைஸோ இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டியோட இணைந்து வாங்குறது தான் மோஸ்ட்லி சேஃப். அது ஏன்னா நிறைய பேர் அது அவங்க வந்து ஒயிட் காலர் கிரிமினல்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து அஃபென்ஸ் இருக்குது, பட் யாரும் கம்ப்ளைண்ட் லோட் பண்ண முடியாது இது ஏன்னா அவங்களுக்கே வந்து இது ஃபேக்கான்னு தெரியாது. இப்போ போய் ஒரு ஃபேக் காயின் விற்கிறாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு அது ஃபேக்குன்னு தெரியணும்ல, அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இதுலேருந்து நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அது வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை அவங்க மேலே எடுப்போம். நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலியம் தப்பான செயல்கள் செஞ்சு நாணயத்தை விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வார்ன் பண்ணிவிடுவோம். ஸோ அங்கங்கே தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் அதை கண்டறியறது ரொம்ப பெரிய கஷ்டம். சொல்லுங்கள், இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்க்கைக்கும் நாணயத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து நாணயம் மாதிரி வந்து நாணயமாக இருக்கணும்,
ஏன்னா 2 தலை இருக்கிற மாதிரி தான் என்னென்ன இன்பம் துன்பங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒப்பீடுகள் கூட கவிஞர்கள் சொல்கிறாங்க. சார், இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் நாணயத்துக்கும் ஊர் பெயர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம். அதுக்கான காரணங்கள் என்ன சார்? அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதில் ஏதாச்சும் முக்கியமான நிகழ்வுகள் இருக்குங்களா? இதில் வந்து நிறைய நாணயங்கள் இருக்குது. அதாவது கம்மமரேட்டிவ் காயின்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கம்மமரேட்டிவ்னா நினைவு காயின்கள். அதாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள் எதுனா நடந்தால் அதை நினைவாக வெளியிடுறது தான் கம்மமரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து நம்ம தமிழகத்தில் ரொம்பவே இருக்குது. அதில் உதாரணத்துக்கு ஒரு நாணயத்தில் வந்து சோநாடு கொண்டான் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அர்த்தம் வந்து சோழ நாடை வெற்றி கொண்டான்னு அர்த்தம். சில பேர் வந்து தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட, இப்போ மதுரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மதுரை மிடிவல் பீரியடில் வந்து மதுரை நாயக்கர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து காசு பின்புறம் வந்து மதுரைன்னு மட்டும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அது அவங்க ராஜ்யத்துக்கு உட்பட்ட இடம். அது குறிப்பு சொல்கிறதுக்காக. இது ஒரு சில பேர் தான், எல்லாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சில ராஜ்யம்தான். இப்போ ஆற்காடு நவாப்னாக்கா அவர் வந்து வேலூர்னு எழுதியிருக்க மாட்டார், ஆற்காடுன்னு எழுதியிருப்பார். எப்படி எழுதியிருப்பார்னா பர்ஷியனில் எழுதியிருப்பார், தமிழில் இருக்காது. அது மாதிரி அவங்க எழுதியிருப்பார். ஸோ வேறு விதமான மொழி வந்து நம்மளால் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால கூட வரலாறுகள் கண்டுபிடிக்க முடியல அப்படி. கண்டிப்பாக அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். நிறைய மொழிகள் நம்ம, அதுவும் வேலூரை பொறுத்த வரைக்கும், வேலூர் வந்து முதல் சம்புராயர்கள் வசம் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க விஜயநகர் பீரியடில் இருந்தது. விஜயநகர் கிட்ட இருந்து திப்பு சுல்தான் கையில் கொஞ்சம் இருந்தது. திப்பு சுல்தான் விஜய்பூர் சுல்தான் கிட்ட இருந்தது. ஆற்காடு நவாப் கிட்ட இருந்தது. ஃபைனலாக பிரிட்டிஷ் இந்தியா கிட்ட இருந்தது. இப்படி நிறைய ராஜ்யங்கள் இருக்கிறதுனால தமிழ் அரசர்கள்னும் போது சோழர்கள் பீரியடில் இந்த பக்கம் வந்து போன தகவல்கள் நம்மளுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் சோழாவரம்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து சோழர்களுடைய கேபிட்டலாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அது அப்படியே அழிஞ்சிட்டு வருது அந்த இடம். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே தமிழ் மன்னர்கள் கிடையாது. அதனால் வந்து வேலூருக்குன்னு இதுதான் வேலூர் நாணயம் நம்மளால் அதிகாரமாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆற்காடு தான் சொல்ல முடியும். ஆற்காடு நவாபுகள் பயன்படுத்தின நாணயத்தை மட்டும் தான் வேலூர் நாணயங்கள்னு சொல்ல முடியும். நிறைய இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரங்கள் கிடையாது. வெறும் உருவங்கள் மட்டுமே பதிச்சிருக்கும். உருவங்கள் பதிச்சதை வச்சு நம்மளால் வந்து ஒரு ஆவரேஜாக தான் சொல்ல முடியும். இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதிகாரப்பூர்வமாக இதுதான் அதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்தடுத்து அரசாட்சிகள் நிறைய வந்ததுனால இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். சார், இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாணயத்துக்கும் வரலாற்றுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது சார்? நிறையவே தொடர்பு இருக்குது. முக்கியமாக இந்த கோயில்களில் இருக்கிற சிற்பத்தங்களாம் நம்ம முதல் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைநுட்ப பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அவங்கவுங்க ஸ்டைல், ஒரு தனி ஸ்டைல் ஒன்று இருக்குது. இதில் சிற்பம் வடிக்கிறதுல வந்து அந்த சிற்பத்தை பார்த்தோம்னா அதே சிற்பத்துடைய பிரதிபலிப்பு நாணயத்தில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு இது வந்து பாண்டியர் காலத்தது. இந்த சிற்பம் பார்த்தோன்னே தெரியும் இது பாண்டியர் காலத்துக்கு சிற்பம், இது சோழர் காலத்துது. இது மிடிவல் பீரியடுன்னும் போது அது வந்து தஞ்சை நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், மராத்திஸ் அது மாதிரி வரும்போது அந்த சிற்பங்கள் மாறுபடும். இந்த மாறுபாடுகளை வச்சு தான் நம்ம நாணயத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, இப்போது தஞ்சாவூர் போனீங்கன்னா மராத்தார்கள் கட்டின கோயில்களில் ஹனுமானும் ஒரு வித்தியாசமான உருவத்தில் இருப்பார். நம்ம பார்க்குற ஹனுமான், இங்கே இருக்கிற ஹனுமான் ஒரு வித்தியாசமான உருவம் இருப்பார். அந்த மராத்தியர் மன்னர்கள் போட்ட அனுமானில் அதே ஒரு காயினில் இருந்ததுன்னா அது மராத்தாஸ் இஷ்யூன்னு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கட்டின கோயிலில் இருக்குதுனாக்கா அதே நாணயம் தான் இவங்க அதே ஸ்டைலில் தான் நாணயத்துலேயும் அவங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மராத்தாஸ்ன்னு பண்ணலாம். இதே கருடா பார்த்தீங்கன்னா விஜயநகர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளையிங் கருடா, ஆஃப்னி கருடா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பறந்த நிலையில் கருடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க. அந்த கருட படம் இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம், இது விஜயநகர் பீரியட் வரும் இது அப்படின்னு. சில நாணயங்களில் பேர் எழுதியிருப்பாங்க. அந்த கருட படம் போட்டு அந்த ஆட்சி செய்த மன்னர் பேர் தேவராயன், அது மாதிரி எதனா ஒரு மன்னர் பேரை எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நாணயத்தை பற்றி ரொம்ப தெளிவான முறையில் அருமையான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார். இந்த நாணயமே வந்து முற்காலத்தில், அதாவது வரலாற்றில் எத்தனையோ நாணயங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? நாணய வகைகள் இருக்கிற மாதிரி நாணயம் எந்தெந்த உலோகங்களில் நாணயங்கள் செய்யப்பட்டது, அது என்னென்ன வகையில் இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்குது சார்? நாணயம் உலோகன்னும் போது நிறைய வகையில் செஞ்சுருக்காங்க. நிறைய மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம், வெள்ளி, கலப்பு தங்கம், பேஸ் சில்வர்னு சொல்லுவாங்க. குறைந்த அளவு வெள்ளியும் அதிக அளவு காப்பரும் கலந்துருப்பாங்க. செம்பு, லெட், ஈயத்தில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் பொட்டின் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். பொட்டின் மெட்டல்னாக்கா அது மோஸ்ட்லி வந்து கடம்பாஸ் ஆஃப் பனவாசிஸ், கர்நாடகத்தை ஆட்சி செஞ்சவங்களும் பல்லவர்களும் வந்து பொட்டின் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொட்டின் மெட்டல் வந்து ஹை பர்சன்ட் ஆஃப் டின், கூட வந்து லெட்டு, காப்பர், பிரான்ஸ் இது கலந்தது. இது பொட்டின் மெட்டல். எல்லா உலோகங்களும் கலந்தது வந்து பொட்டின் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆஃப்டர் ரிபப்ளிக் வந்து அலுமினியம், பிராஸு, பிரான்ஸு, காப்பர், கூப்பர் நிக்கல், இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துக்குது. இது மாதிரி நிறைய உலோகங்கள். விஷ்ணுகுண்டி காயின்ஸில் வந்து அயன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கும். யாராச்சும் பரிசு கொடுக்குன்னா கூட அவங்களுக்கு இந்த அயன் காயின் வந்து அதிகமாக கொடுக்கலாம். ஆமாம், அது விஷ்ணுகுண்டீஸில் மட்டும் அயன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மீதி எதுலேயும் அயன் இருக்காது. விஷ்ணுகுண்டீஸ் காயினில் மட்டும்தான் அயன் இருக்கும். அது சரி, முன்னாடி பேசிகிட்டு இருந்தபோது நீங்கள் சொன்னீங்க உண்மையான காயினுக்கும் போலி காயினுக்கும் எங்களால் வந்து வித்தியாசம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன நுணுக்கங்கள் சார் உங்களால் கையாளப்படுது? இல்லை அனுபவத்தால் மட்டும்தான் இது வந்து போலி காயின் உண்மை காயின் கண்டுபிடிக்க முடியுமா? 90% அனுபவங்கள் தான் தேவை. எடுத்த உடனே டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவங்கள். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு 10 காயின் நம்ம பார்த்துருப்போம். ஒரிஜினல் காயின் 10 பார்க்குவோம். 11வது வரத்து ஃபேக் என்னும் போது 11வது காயின் என்ன நம்ம கிட்ட இருக்க காயினோடலேருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் டெக்னாலஜி வைஸ் கூட நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ பழைய காயினை போய் மைக்ரோஸ்கோப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன துவாரங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா பழங்கால காயின் அது யூஸ் பண்ணது, அது கையில் பட்டு இப்படி தேய்ச்சிருக்கிற ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் தெரியும். ஆனால் வேற இந்த புதுசாக மின்ட் பண்ணி கொண்டு வராங்க பார், அதை இவங்களே புதைச்சி அதை ஒரு பழைசாக மாற்றி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அதெல்லாம் அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக நல்லா பார்த்தோம்னா, ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எல்லா புது கலெக்டர்ஸுக்கும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட வச்சுன்னு வாங்குறது தான் நல்லது. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு போலி போடுறவங்களும் ரெடியாக இருக்காங்க. எல்லா டெக்னாலஜியும் அவங்களும் அடாப்ட் பண்ணி அதே மாதிரி இப்போ சமீப காலமாக சைனாவிலேருந்து இந்தியா காயின்கள் ஃபேக் காயின் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. 3 லட்ச ரூபாய் காயின் அவங்க வெறும் $50 விற்றுன்னு இருக்காங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிவிடுவோம், இது மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்காதீங்க. இல்லை அருகில் இருக்கிற யார்கிட்டனா அசோசியேஷன்லையோ, நியூமிஸ்மேட்டிக் அசோசியேஷன்லையோ, இல்லை எக்ஸ்பர்ட் காயின் எக்ஸ்பர்ட் கலெக்டர்ஸ்கிட்டயோ போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை. சார், இந்த காயின் கலெக்டர், அதாவது சார் இந்த நாணய சேகரிப்பாளர் காயின் கலெக்டர்னு சொல்கிறது வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல்னு எடுத்துக்கலாமா இல்லை ஹாபின்னு சொல்லலாமா? ஆக்சுவலி இது ஒரு ஹாபி. ஆரம்ப காலத்தில் ஒரு ஹாபி காயின் கலெக்ஷனில் தான் இருந்தது. இப்போ 4 இடங்களில் அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்கினாங்க. கொஞ்சம் வருமானம் கூடுதலாகவே இருக்காது. அதனால் அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவங்க மாற்றிக்கினாங்க. நவடேஸ் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டாகவும் மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஆனால் நியூமிஸ்மேட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்ற இறக்கங்கள் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து காயின் வாங்கி வச்சிங்கன்னா அந்த காயின் அதே விலைக்கு நீங்கள் திருப்பி விற்றுடலாம். உங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி கிடச்சிடும். அது லாஸ் கிடையாது. இல்லை அதை விட அதிகமாக போகும். ஸோ இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காயின் வந்து கண்டிப்பாக அதிகமாக போகுமே தவிர்த்து குறைவான விலைக்கு நான் வைக்கிறது இல்லை. விலைக்கு வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் குறைந்த அளவு தான் வந்து நாணயம் சேகரிப்பாளர் இருக்கிறாங்க. நாளடைவில் இது மாறி அதிகமாகுவாங்க. கண்டிப்பாக அதிகமாகும். இப்போ வேலூர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் தான் நாங்கள் ஒரு கலெக்டர்ஸ் இருப்போம், கலெக்ட் பண்ணுறவங்க. இதே நாங்கள் இங்கே ஒரு 800 பேராக மாறும்போது ஸோ காம்படிட்டிவ் அதிகமாக இருக்கும். அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். அறியாமை நிறைய இருக்குது. இது காயினா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிய வந்து காயின் கலெக்ஷன், ஸ்டாம்ப் கலெக்ஷன், இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது மாதிரி கலெக்ஷனில் போகும்போது இன்னும் அதிகரிச்சுனே போகும். அது இதை சார்ந்த படிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? ஏன்னா எல்லா துறையுமே வந்து ஒரு விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அதை சார்ந்த படிப்புகள்ன்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு பேஷனான விஷயம்னு கூட சொல்லலாம். இதை சார்ந்த படிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இருந்தால் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது ஆக்சுவலி நியூமிஸ்மேட்டிக்ன்ற வார்த்தை வந்து இட்டாலி லாங்குவேஜில் வந்து லாட்டின் வேர்டு. அது நியூஸ்மா அப்படின்றது ஒரு லாட்டின் வேர்டு. அதுக்கு அர்த்தம் வந்து காயின் கரன்சின்றது அர்த்தம் தான். அதுலேருந்து வந்தது தான் நியூமிஸ்மேட்டிக். நியூமிஸ்மேட்டிக்னா ஒன் ஹூ கலெக்ட் த காயின். யார் நாணயம் சேகரிக்கிறோமோ அவங்கள வந்து நியூமிஸ்மேட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னா எ ஸ்டடி அபவுட் காயின். காயின்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவராக இருக்கலாம், இல்லை அந்த காயின்களை பற்றி படிக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட் வைஸ் படிப்பு வந்து இந்தியாவில் கொஞ்சம் கம்மி, வெளிநாடுகளில் ரொம்ப அதிகமே இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டடி வந்து 1980 நாசிக்கில் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நார்த்தில் பூனேயில் இருக்குது, மும்பையில் இருக்குது, நாசிக்கில் இருக்குது. இது மாதிரி சில குறிப்பிட்ட சில யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. நம்ம தமிழகத்தில் எங்கேயும் அது கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு படிப்பு. ஆனால் வந்து இதில் மாஸ்டர் டிகிரி தான் நீங்கள் எடுக்க முடியும். பேச்சுலர் டிகிரி வராது. மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு எம்ஏ இன் நியூமிஸ்மேட்டிக், எம்ஏ இன் ஆரிகாலஜி அண்ட் நியூமிஸ்மேட்டிக், அது மாதிரி எதனா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஸோ இது படித்து முடித்தவங்களுக்கு எந்த துறை சார்ந்த பணி வாய்ப்புகள் கிடைக்கும்? அதாவது அகல் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த சார்ந்த பணி வாய்ப்புகள் கிடைக்குங்களா? இப்போ இந்த நாணய சேகரிப்பை பொறுத்த வரைக்கும் இது அகல் ஆராய்ச்சியில் ஒரு துறைன்னு எடுத்துக்கலாமா? ஒரு அங்கம் ஏஎஸ்ஐஎல், ஆரிகாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து நாணயம்ன்றது ஒரு அங்கமாக தான் இருக்கும். அதில் வந்து அவங்க அகல் ஆராய்ச்சின்னும் போது எல்லாத்தையுமே வரும்போது நாணயமும் அது கூட தான் வரும். அவங்களுக்கு ஏஎஸ்ஐயில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகம்.
இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நம்மளால அங்கங்க பார்க்க முடியுது, பல்வேறு இடங்கள்ல வந்து பழங்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் என்னுடைய நிலத்திலேயோ என்னுடைய ப்ராப்பர்ட்டிலேயோ நான் ஒரு அகழ்வு, அதாவது ஒரு குழி தோண்டும் போது ஒரு நாணயமோ இல்லை ஒரு குவளையில ஒரு நாணய பைகள் கிடைக்கும் போது அதை நானா வச்சுக்கலாமா, எனக்கு அது சொந்தமா, இல்லை அரசுக்கு கொடுக்கணுன்னும் போது அதை நான் எப்படி அணுகிறது, நான் எப்படி கொடுக்கறது, அரசு எனக்கு ஏதாச்சும் செய்யுமா? இதுக்கான தகவல்கள் சொல்லுங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. இதை பற்றி மக்களுக்கு பொதுவாக விழிப்புணர்வே கிடையாது. நீங்கள் உங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். உங்கள் இடத்துல நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக நோண்டுவீங்க, கடைக்கால் போடுறதுக்கு நோண்டுவீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு செப்பு குடத்தில் சில காசுகள் கிடைக்குது. நீங்கள் வந்து அதை அரசாங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயம் ஒன்று. எடுத்துன்னு போனோன்னே என்ன பண்ணுவாங்களோ நம்மளை அப்படின்ற ஒரு பயம் ஒன்று. எடுத்துன்னு போய் தவறான வழிகள் யாருக்குன்னா வந்து இந்த அடகு கடையில் கொடுத்து வித்துறது, இது மாதிரி தப்பாக தான் பண்ணின்னுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற தாசில்தார்கிட்டயோ அருகாமையில் உள்ள அருங்காட்சியகத்தில் வந்து காப்பாட்சியர்னு ஒருத்தர் இருப்பார். ஆங்கிலத்தில் அவர் கியூரேட்டர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்டயே கொடுத்துடணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் முறை. உங்கள் நிலத்தில் கிடைச்சா கூட அது உங்களுக்கு சொந்தமான பொருள் இல்லை, அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள். அதை எடுத்துன்னு போய் அரசாங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்லது. அப்படி ஒப்படைச்சிங்கன்னா அரசாங்கம் அதுக்கு வெகுமதி தருது உங்களுக்கு. அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் அரசாங்கக்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அரசாங்கமே அதுக்கு உண்டான சன்மானத்தை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் அது வர்றதுக்கு. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அது கலெக்டரேட்கிட்ட போனோம், கலெக்டரேட்லேருந்து சென்னைக்கு போனோம், சென்னையிலேருந்து புதுதில்லி போனோம், திருப்பி அதே மாதிரி வரும். அதனால் அது வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாகணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆனால் அது நீங்கள் உங்க கூட வச்சுக்கிறது இட் இஸ் அ அஃபென்ஸ். பூமிக்கு எடுக்கிற பொருள் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது நம்ம முன்னோர்கள் நிலமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் விலை கொடுத்து வாங்கி உங்கள் நிலமாக இருந்தாலும் சரி, அதில் தோண்டும் போது எது கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதை நீங்களாக எடுத்துன்னு போய் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அது அவங்களாம் வந்து பறிமுதல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய நிலமாக இருந்தாலும் நிலத்திற்கு மேல் விளையும் பொருள் தான் உங்களுக்கு சொந்தமே தவிர்த்து நிலத்திற்கு உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் அரசுக்கு சொந்தம்னு சொல்ல வரீங்க. நல்ல தெளிவான முறையில் சொன்னீங்க சார், நன்றி சார். இந்த நாணயத்தை பொறுத்த வரையிலும் பழங்கால நாணயத்தை நான் சேகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கிடைக்கிற எல்லா நாணயத்தையும் நான் பழங்கால நாணயமாக நினச்சி சேகரிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் அப்படி சேகரிக்கலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் செலக்ட் பண்ணி சேகரிக்கணுமா? இந்த மாதிரியான ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்து சேகரிக்க ஆரம்பித்ததுனால ஒரு வழிமுறை இல்லாமல் எல்லாத்தையும் ஃபாரின் காயின்ஸு, இந்தியன் காயின்ஸு, ஏன்ஷியன்ட்டு, மிடிவல் பீரியட் எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு கலந்து சேகரிக்கிறேன். இப்போது அது நல்லா வளர்ந்து இருக்குது. அதனால் இப்போ தீம்மேட்டிக்காக செய்யலாம். புதுசாக வரவங்க வந்து தீம்மேட்டிக்காக செய்யலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வெறும் பிரிட்டிஷ் இந்தியா மட்டும் கலெக்ட் பண்ணுறோம். 1835 1940 வரைக்கும் இது வெள்ளையர்கள் ஆட்சி, அந்த பீரியடு மட்டும் கலெக்ட். அப்படி இல்லை சார், எனக்கு வருமானம் அவ்வளோ இருக்காது, ஆனால் எனக்கு காயின் கலெக்டர் நான் ஆசையாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கும் வழி இருக்குது. 1947 இன்றைக்கி வெளியிடுற காசு வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு கலெக்ஷன் தான். அவங்கள நம்ம காயின் கலெக்டர்னு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா குறைந்த விலையில் கிடைக்கிற காயினுங்க, 1 பைசா 2 பைசா. இப்போ ஒரு 80 வயசு உள்ளவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் எங்கேயாவது இருக்கும், கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும். இல்லைன்னா அது ஒன்றும் கூடுதல் வேலை கூட இருக்காது. சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு அது ஈஸியாக கிடச்சிடும். அது மாதிரி கலெக்ட் பண்ணலாம். தீமேட்டிக் கலெக்ஷன் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா உங்கள் விருப்பம், உங்களுக்கு எஃபர்ட் இருக்குது. நான் பணம் கொடுத்து எவ்வளோ நாளும் வாங்குவேன் சார்னாக்கா சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தீமேட்டிக்கில் சென்னை மாகாணம் வெளியிட்ட நாணயங்கள் எல்லாம் சேர்க்கலாம். நான் ஏன்ஷியன்ட் தான் கலெக்ட் பண்ணுவேன்னா ஓகே, ஏன்ஷியன்ட் பீரியட்ஸ் எடுத்துக்கோங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அது மாதிரி ஏன்ஷியன்ட் பீரியடில் அப்படி தீமேட்டிக்காக கலெக்ட் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து எங்கள் ஊர் மதுரை, நான் வந்து மதுரை காயின் கலெக்ட் பண்ணால் எஸ் மதுரை நாய்க்ஸ் காயினை நீங்கள் கலெக்ட், அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பண்ணலாம். இப்போ நானும் வேலூர் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் நான். ஐயோ, நம்மளுக்கு ஒரு காயின் கலெக்டர்னு நம்ம நிறைய எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளும் தீமேட்டிக்காக எதனா செய்யணும்னு சொல்லும் போது நான் ஆற்காடு நவாப்ஸ் எடுத்துக்கினேன். ஆற்காடு நவாப்ஸ் இங்கே வேலூர், நம்ம ஆற்காடு ஆட்சி புரிஞ்சவங்க, வேலூரையும் ஆட்சி செஞ்சவங்க, அது ஒரு தீமாக எடுத்துக்கினேன். ரெண்டாவது என் பேருக்கு தகுந்த மாதிரி தமிழ் ஸ்கிரிப்ட் காயின்ஸ் அப்படின்னு ஒரு தீமேட்டிக் எனக்கு நான் ஏற்படுத்திக்கினேன். எந்தெந்த அரசர்கள் தமிழில் நாணயம் வெளியிட்டாங்களோ, தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள், அது எல்லாமே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்படி தீமேட்டிக் எடுக்கும்போது அதில் எல்லா ராஜ்யமும் கலக்குது. பாண்டியர்கள் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க, மதுரை நாயகர்கள் வெளியிட்டிருக்காங்க, தஞ்சாவூர் நாயகர்கள் வெளியிட்டிருக்காங்க, ஆற்காடு நவாபுகளும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க, சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம், அவங்களும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு தீமேட்டிக்காக பிரித்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறது தான் நல்லது.
கண்டிப்பாக சார். ஏன்னா மிகப்பெரிய நாட்டில் வந்து மிகப்பெரிய ராஜ்யங்கள் கீழே நிறைய குறுநில மன்னர்கள், அரசர்கள்லாம் கூட இருந்தாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாணயத்தை பொறுத்தவரையும் நீங்கள் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என்கிட்ட ஒரு பழங்கால நாணயம் என்னுடைய தாத்தா வழிகள் ஆகட்டும், இல்லை என்னுடைய தலைமுறைகளில் ஏதாச்சும் ஒரு ஒரு தலைமுறையில் ஒரு நாணயங்கள், பழங்கால நாணயங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அது என்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது நான் எப்படி உங்களை தொடர்பு கொள்ளுறது? அதாவது ஒரு நாணய சேகரிப்பாளரை எப்படி தொடர்பு கொள்ளுறது? இது எந்த காலத்து நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுவும் நல்ல கேள்விதாங்க இது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட காயின் இருக்கும். அது என்னன்னே தெரியாத சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் சிலது வந்து காயின் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு டோக்கனாக இருக்கும். அதையும் காயின்னு நினச்சின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இது பற்றி தெரியணுன்னா, இப்போ வேலூர்லன்னா வேலூரில் ஒரு அசோசியேஷன் இருக்குது. நீங்கள் அந்த அசோசியேஷனை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்குன்னா வெளியூர்லேயே அந்தந்த ஊரில் ஒவ்வொரு அசோசியேஷன் இருக்கும். நியூமிஸ்மேட்டிக் அசோசியேஷனோ இல்லை ஃபிலேட்டலிக் அசோசியேஷனோ எங்கேயாவது இருக்கும். அங்கே தொடர்பு கொண்டு இதை பற்றி டவுட்களை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இப்போ ஃபேஸ்புக் வந்து இருக்கிற மீடியாவிலே நல்ல ஒரு மீடியா, அதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு அசோசியேஷன் அது காட்டும். நீங்கள் அது மாதிரி அதில் போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வேலூரை சுற்றி இருக்கிற, அதாவது வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், இவங்களுக்கு எல்லாருமே நம்ம எங்கள் அசோசியேஷன் மூலிமா வந்து ஒர்க் ஷாப் கிளாஸஸ் எல்லாம் எடுப்போம் நாங்கள். உங்களுக்கு ஏதாவது காயினில் டவுட் இருக்குதா? நீ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கிளாஸ் நடக்குது, பயிற்சி பட்டறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நம்ம தமிழில். அப்போ வந்து தெரியாததை தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, இது எந்த காலத்து நாணயம், இதில் என்ன மெட்டல் கலந்துருக்காங்க, இது ஃபேக் இல்லையா, இது மாதிரி நான் இது வாங்கலான்னு இருக்கேன், இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரீடமாக பழகலாம். சும்மா நீங்கள் பயந்துனோ இல்லை அசிங்கப்பட்டுனோலாம் அதில் இருக்க தேவை கிடையாது. எங்கள் அசோசியேஷனில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். நாங்கள் எந்த ஒரு உதவி அதுக்காக எல்லா இடத்துலையும் நாங்கள் செய்வோம். ரெண்டாவது, ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப வரவேற்போம். அவங்க எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்ணுங்கள், எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டாம்புங்களை பற்றி டிஸ்பிளே பண்ணுங்கள், இல்லை காயினை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள், எக்ஸிபிட் பண்ணுங்கள், அதை பற்றி ஒர்க் ஷாப் கிளாஸ் சொல்லிக் கொடுங்கன்னா நாங்கள் அது வந்து சந்தோஷமாக போய் செய்வோம். அதுக்காக எந்த கட்டணமும் நாங்கள் வசூலிக்கிறது கிடையாது. டோட்டல் ஃப்ரீயாக போய் செஞ்சுட்டு வருவோம். இது சார், இந்த நாணயத்தை பொறுத்த வரையிலும் வந்து நீங்கள் சொன்னீங்க இது ஒரு பழங்கால நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனால் எந்த காலத்து நாணயம் அப்படின்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக ஈஸியாக ஒரு காமன் மேன் கூட ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு இந்த கால நாணயம் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் குறியீடுகள் இருக்குங்களா? இது பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாண்டியர்கள், சோழர்களுக்கு வந்து ஒரு லோகோ இருக்குது. பாண்டியர்கள்னால் மீன், சோழர்கள்னால் புலி, சேரர்கள்னால் வில். இது மாதிரி ஒரு நாணயத்தில் வில் இருந்துச்சுன்னா சேரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா. இதில் இன்னும் ஆழமான ஸ்டடீஸும் இருக்குது. இப்போ ரிப்பப்ளிக் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் குறியீடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு நாணயத்தையும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருடத்துக்கு கீழே ஒரு குறியீடு இருக்கும். ஒவ்வொரு நாணயத்துலையும் இருக்கும். அந்த வருடத்துக்கு கீழே வட்டமான ஒரு குறியீடு இருந்ததுன்னா அது வந்து நொய்டாவில் தயார் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கோணம், அதாவது டைமண்ட் ஷேப் அப்படி இருந்ததுனாக்கா அது மும்பையில் தயார் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார் போட்டு இருந்ததுன்னா, நட்சத்திர வடிவு இருந்ததுன்னா அது ஹைதராபாத்தில் செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில நாணயங்களில் இயர் கீழே பிளாங்காக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. வெறுமனே இருக்கும்போது இது எங்கே செஞ்சதுன்னு டவுட் வரும். அது கல்கட்டாவில் செஞ்சது, அவங்களுக்கு எந்த குறியீடுமே கிடையாது. ஸோ இது வந்து பேசிக் ஃபார் பட்டிங் நியூமிஸ்மேட்டிஸ்ட், வளர்ந்து வரும் நாணயம் சேகரிப்பாளருக்கு இது மஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் அவங்க கூட இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 4 இடத்துல நாணயங்கள் செய்கிறாங்கன்னு தெரியும், அது பாதி பேருக்கு அது கூட தெரியாது. எங்கே நாணயங்கள் வருது, ஆர்பிஐயில் தான் தயாரிக்கிறாங்கன்னு, ஆர்பிஐ தான் தயாரிக்குது, ஆனால் எங்கெங்கே தயாரிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது அச்சிடுறாங்கன்னு தெரியாது. அது இது 4 இடத்துல நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. அந்த குறியீடுகள் இந்த இடத்த குறிக்கிறது. இது கம்பல்சரி வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினில் இது வரும். இதுக்கு பதில் யாராலும் சொல்லவே முடியாது. இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே ஒரு காயின் இருக்குது. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் காயினால் பல பிரச்சனைகள் கூட நம்ம சந்திச்சிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பஸ்லேயே ஆகட்டும், இல்லை வேறு எங்கேயாச்சும் கடைக்கு போகும்போதோ சேஞ்சஸ் இல்லை, நீ இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு நம்ம ஆளாகிறோம். அந்த காயின்லேயும் வந்து ஒவ்வொரு காயினும் ஒரு இடத்துல அச்சடிக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் சொன்னது ரொம்ப உபயோகரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். சார், இந்த காயின்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் காயின் சேகரிக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை, ஒரு ஹாபின்னு சொன்னீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்ன சார்? ப்ரொஃபஷ்னலி நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்.
இது என் ப்ரொஃபஷனல். இது அப்படியே ஹாபி டர்ன்ஸ் டு பேஷன். ஹாபியாக கலெக்ட் பண்ணது இப்போ அப்படியே பேஷனாக மாறி நிற்கிது. ஏன்னா தொடர்ந்து என் கூட வாழ்நாள் முழுக்க தொடர்ந்துனே இருக்குது. இதுக்கப்புறமும் தொடரும் இது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பயாச்சும் சின்னதாக ஒரு டர்னிங் பாயிண்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது நிறைய வல்லுநர்களுடைய தரவுகள்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேரும் புகழும் வந்தடைகிறதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். சார், உங்களுடைய நாணய சேகரிப்பு நிகழ்வுகளில் பொறுத்தவரையிலும் ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்குங்களா? நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 2-3 விஷயங்கள் அதில் நான் பகிர்ந்துக்கலாம். ஒன்று வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் வந்து அவர்கிட்ட காயின் வாங்குற பழக்கம் உண்டு எனக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இன்றைக்கி காயின் என்கிட்ட வந்திருக்கு, வந்து வாங்குங்கன்னு சொன்னார். அவர் பிளாட்ஃபார்மில் தான் கடை போடுவார். நான் போயிட்டு என் வண்டியை நிறுத்திட்டு அந்த கடையில் போய் நின்னேன். இருங்க சார், நான் போய் டீ வாங்கின்னு வரேன், நீங்கள் உட்காந்துருங்க. இல்லை வேணாங்க அப்படின்னா, இருங்க சார் டீ கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவர் கடையை விட்டுட்டு, பிளாட்ஃபார்ம் கடையை விட்டுட்டு டீ வாங்க போயிட்டார். நான் தான் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். சரி, ஒரு அந்த பக்கம் வந்தவர் ஒருத்தர் நேராக வந்து, இது என்ன விலைப்பா அப்படின்னு கேட்டார். அந்த பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் அங்கே எல்லாமே இருக்கும். இந்த காப்பு, கை காப்பு, இந்த மாலைகள் இதெல்லாம் இருக்காங்க. நான் சொன்ன அவர்கிட்ட, ஓனர் வெளியே போய்க்கிறாருங்க, அப்போ எதுக்கு நீ கும்மஸ்தாவை உட்காந்துக்கிறேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டார் அவர். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சிரிப்பு வந்தது. சரி இருங்க, ஓனர் வந்தோடனே சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன். அவர் டீ வாங்கின்னு வந்து கொடுத்துட்டு அப்புறமா சொன்னேன், அவர் சார் என்னவோ கேட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்புறமா அவர் வேலை பேசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் இப்போ அப்புறமா சொல்கிறாரு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு ஓனர் வந்து கும்மஸ்தாக்கு டீ வாங்கி தரத அப்படின்னு சொன்னார். எனக்கு அது சிரிப்பாக இருந்தது. பட் அந்த சூழ்நிலையில் நம்ம எதுவும் அவர்கிட்ட நான் இது மாதிரி காயின் கலெக்டர் இதை வாங்குறதுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு லெக்சர் எடுத்துன்னு இருக்க முடியாது. இது ஒரு அனுபவம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா சாதனையாளர்களுடைய வாழ்க்கை எல்லாம் சாதாரண நிலையில் இருந்து தான் தொடங்குகிறது அப்படின்றத இந்த இடத்துல நான் முன்மொழின்னு நினைக்கிறேன். சார், இந்த நாணய துறையில் இருந்துக்கிட்டு நாணய சேகரிப்பாளர் இருக்கிறீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி பல்வேறு சூழ்நிலைகளில் வந்து கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு இதெல்லாம் அழிக்கப்பட்டு வருது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வரலாற்றுகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கி வரது ஃபாஸ்ட் வேர்ல்டு இது. ஏன்னா எப்படி போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. கல்யாணம் ஆகிடுச்சுனாக்கா நம்ம வாழ்க்கை தரமே மாறி, கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு அப்புறம் குழந்தைகளை பார்க்குறது, குழந்தைங்கள் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடும்பத்துக்காகவே நம்ம டைமை செலவு பண்ணுறதுக்கு தான் அதிக நேரங்கள் எடுத்துக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ வரலாறுன்னு யாரும் இப்போ திரும்பி பார்க்குறதே கிடையாது. இது வந்து கண்டிப்பாக நம்ம திரும்பி பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 3வது தாத்தா 4வது தாத்தா பேர் நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். தாத்தா பேரே நம்மளுக்கு தெரியாது. இது ரொம்ப நம்மளுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது என்ன பண்ணணும்னாக்கா, எல்லாமே ஒரு ஃபேமிலி ட்ரீ ஒன்று போடணும். நம்மளுக்கு தெரிஞ்ச இப்போ தாத்தா 3வது தாத்தா இருக்கிறாரு, எள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா இருக்கிறாருன்னா அவர் பேருக்கு போட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி வைக்கணும். நம்மளுக்கு பின்னாடி வர ஃப்யூச்சருக்கு வந்து அது தெரிய வரணும். அதே போல் நம்மளை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் யார் யார், ஏன்னா அதில் ஒரு ஆர்வம் காட்டணும். நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு நம்ம இந்த ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. நம்மளுக்கு ஏதுவான ஃபுட்டு எதுவுமே இங்கே இருக்காது. ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் தான் நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பீஸா, பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அது நம்மளுக்கு ஒத்துக்காத ஒன்று அது. ஆனால் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அதை தான் சாப்பிட்டு போயின்னு வந்துன்னு இருக்கோம். அது மாதிரி முக்கியத்துவம் கொடுக்காம கம்பல்சரி நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கணும். இப்போது முக்கியமான ஒரு வரலாறு, ஒரு பழங்கால கோயில் எங்கேயாவது பார்க்குறோம், ஒரு சிற்பத்தை பார்க்குறோன்னா அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. அது அருகில் இருக்கிற மியூசியத்துக்கு போய் இன்சார்ஜ் சொல்லலாம், சார் அங்கே ஒரு சிலை இருக்குது. இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட சொல்லலாம், சார் அங்கே ஒரு நல்ல சிலை இருக்குது, அதை எடுத்துன்னு போயிடுறேன். இருக்க வேண்டிய இடத்துல அதை வச்சு அது இன்னும் கொஞ்சம் அதோடைய மதிப்பு கூடும். எல்லோராஸ் குகைக்கு போய்க்கிறதுலாம் இல்லைன்னு தெரியல. அதே மாதிரி எல்லோராஸ் கேவில் என்ன இருக்கோ அதே நம்ம வேலூரில் இருக்குது. ஆர்ட் டிராயிங் எல்லாம் இங்கே வேலூரில் இருக்குது. அது தொல்துறை கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்காது. சில இடங்கள் தொல்துறை பார்வைக்கு தெரியாமலே இருக்குது. அந்த இடத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய இடத்த பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வருவேன், இது கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது கொஞ்சம் இடம் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது மாதிரி முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அதை பாதுகாக்க சொல்லுவேன். இதே மாதிரி எல்லாருமே நம்ம ஃப்யூச்சரில் வர எல்லாருமே வந்து நம்ம எப்படி இருந்தோம், எப்படி பண்ணியிருக்கோன்றத திரும்பி பார்க்கணும். கம்பல்சரி அதை பார்த்தே ஆகணும். வந்த வழியை மறக்கக்கூடாது. ஒரு முறையாவது திரும்பி பார்த்துட்டு போகணும். போகிற வழியை பார்த்துன்னு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது.
கண்டிப்பாக கடந்து வந்த பாதையே எல்லா மனிதனும் வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சமுதாயத்தில் நம்மளும் ஒரு மனிதராக இருக்கிறோம், சமுதாய வளர்ச்சிக்கு நம்மளும் ஒரு அங்கமாக இருந்து செயல்படணும் அப்படின்றதுனால எங்கேயாச்சும் ஒரு புராதன விஷயங்கள் பார்த்தா அதை கண்டிப்பாக நம்மளே வந்து பாதுகாக்கணும், அதை அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். இவ்வளோ நேரம் நாணயம் சார்ந்த விஷயங்களாகட்டும், நாணய வளர்ச்சிகளாகட்டும், நாணய சேகரிப்பு, அதனுடைய முக்கியத்துவம், வரலாற்றின் முக்கியத்துவம், இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு உங்களுடைய பொன்னான பதில்களை அளிச்சிங்க. எங்களுடைய நேர் சார்பில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் தமிழ்வாணன் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களாகவும் ரொம்ப இம்ப்ரமேட்டிவாகவும் இருந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு சிறப்பு வல்லுநருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஸ்டெர்லிங் சர்க்கரை நோய் மருத்துவமனையைச் சேர்ந்த சர்க்கரை நோய் மருத்துவர் டி. கார்த்திகேயனுடன் கலந்துரையாடலாம். மருத்துவ நேர நிகழ்ச்சியில வார வாரம் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று மக்கள் பயன்பெறக்கூடிய விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டு இருக்கோம். நான் உங்கள் நிதிராஜ். இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்க்கரை நோய் மருத்துவர் டி. கார்த்திகேயன் அவர்கள் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சர்க்கரை நோய்களை பற்றிய அறிகுறிகள், அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய பின்விளைவுகள் மற்றும் அதை பற்றிய பல அறியாமை விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட கேள்வியா இன்னைக்கு நிகழ்ச்சியில டாக்டர் கிட்ட நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, அதாவது வந்து இந்தியாவில் வந்து 10 பேர்ல ஒரு ஆளுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு சொல்லுது. சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் என்னென்ன? இப்போ சர்க்கரை நோயின்னு பார்த்தோம்னா அறிகுறிகள் சொல்லும்போது அதிக தாகம், அதிக பசி, ஆனால் என்ன சாப்பிட்டாலும் எடை குறைஞ்சிட்டே இருக்கும். உடல் வந்து டயர்ட்னஸ், களைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிக பசி, அதிக தாகம், எடை இழப்பு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இதெல்லாம் வந்து சர்க்கரை நோயோட அறிகுறிகள். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 100 சர்க்கரை நோயாளிகளில் 50 பேருக்கு தான் இந்த அறிகுறிகள் வந்து சர்க்கரை நோய் வரும். மீதி 50 பேருக்கு இந்த அறிகுறிகள் இல்லாமலேயே சர்க்கரை நோய் வரும். ஸோ அறிகுறிகள் என்னன்னு ஒரு பக்கம் நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த அறிகுறிகள் இல்லைன்னா கூட ஒருத்தர் வந்து 30 வயசுக்கு மேலே அப்படின்னும் போது நமக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அறிகுறிகள் இல்லை, அதனால் எனக்கு சர்க்கரை நோய் இல்லை, வராதுன்னு யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ ஒருத்தவருக்கு சுகர் நோய் வந்துருச்சு, அதாவது அந்த அறிகுறிகளை பார்த்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த மாதிரி நம்மளுக்கு சுகர் இருக்குமோன்னு. அதுக்கப்புறமா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து அந்த பேஷண்ட் எடுக்கணும்? இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் இருக்குது, குடும்பத்தில் சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அல்லது ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி டாய்லெட் போகிறார், யூரின் பாஸ் பண்ணுறாங்க, அவருக்கும் அது சந்தேகம் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து ரத்த டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ரத்த டெஸ்ட் வந்து 2 விதமாக பண்ணலாம். எல்லாரும் பொதுவாக பண்ணுற ரத்த சர்க்கரை டெஸ்ட், காலையில் வெறும் வயிற்றுலையும் உணவு சாப்பிட்ட பிறகும் பண்ணுறது. அல்லது ஜிடிடி டெஸ்ட் அப்படின்ட்டு காலையில் வெறும் வயிற்றுலையும் அதுக்கு பிறகு குளுக்கோஸ் கரைச்ச தண்ணியை குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழித்து திரும்பியும் ஒரு சர்க்கரை டெஸ்ட், இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த 2 வகையிலையும் நாம் வந்து ஒரு ஆளுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் 2வது சொன்ன ஜிடிடி டெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம்னா நாம் வந்து சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். கூடவே எதிர்காலத்தில் சர்க்கரை நோய் வருமா வராதா அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் இந்த ஜிடிடி டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சுகர் வந்துருச்சு, அதாவது சர்க்கரை நோய் பாதிப்பு அடைஞ்சாச்சு,
அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் முன்னேற்பாடுகள், அதாவது வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான உணவு வகைகள், அப்புறம் உடற்பயிற்சி விஷயங்கள், அதை பற்றி எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், எந்த மாதிரியான முன் நடவடிக்கைகள் ப்ரிவென்ஷன் எடுக்கலாம்? பார்த்தோம்னா வந்து 2 விஷயங்கள். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அப்பா இருக்கார், அவருக்கு சுகர் வந்துடுச்சு. ஸோ அவரை பொறுத்தவரையிலும் சர்க்கரையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவருக்கு தெளிவாக இருக்கணும். அதே சமயத்தில் அவரோட பையன் இருக்கார், அவருக்கு வயது 30 வயசு ஆகுது. அவரை பொறுத்தவரையிலும் எனக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுதான் 2 விஷயங்கள். இப்போ வந்து இந்த 2வது விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம், ப்ரிவென்ஷன். இதை பொறுத்தவரையிலும் 2 விஷயம்தான். ஒன்று உணவு கட்டுப்பாடு, 2வது உடற்பயிற்சி. இது 2 தான் அந்த தகப்பனாரோட பையன் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு செய்ய வேண்டியது. ஸோ உணவில் அளவாக இருக்கிறது, டெய்லி ஒரு 1/2 hour ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது ஃபாஸ்ட் ஸ்பீட் வாக்கிங், இல்லை ஜாகிங், இல்லை ஷட்டில் காக் விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான கேம். இந்த மாதிரி 2 விஷயத்துங்களை சரியாக பண்ணான்னா அவங்க அப்பாவுக்கு இருக்கிற சர்க்கரை நோயை அவருக்கு வராமல் அவர் தடுக்கலாம் அல்லது தள்ளி போடலாம். சரி, இப்போ அவர் தகப்பனார், அவங்க அப்பா இருக்காங்க, அவருக்கு சர்க்கரை நோய் இருக்குது, அவர் என்ன பண்ண போகிறான்னு கேட்டால் அவரும் உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி, எக்ஸ்ட்ராவாக மாத்திரைகள். ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் டிஃப்ரென்ஸில் வந்து உணவுலையும் உடல் பயிற்சியிலையும் கிடையாது, ஆனால் மாத்திரைகள் அப்பாவுக்கு தேவை. மாத்திரைகளில் பல விதங்கள் இருக்குது, அந்த மாத்திரைகளை போடணும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கரை நோயாளி மாத்திரை சாப்பிட்றேன், நான் உணவு கட்டுப்பாடு அவசியம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிங்க, நான் மாத்திரை டெய்லி சாப்பிட்றேன், விலை அதிகமான மாத்திரைலாம் சாப்பிட்றேன், நான் உடற்பயிற்சி செய்யணுமா, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிற நோயாளிகளும் இருக்காங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு சரியாக இல்லை அப்படின்னாலோ அல்லது உடல் பயிற்சி செய்யலைனாலோ சர்க்கரை மாத்திரைகள் ரொம்ப நாளைக்கு வேலை செய்யாது. கொஞ்ச நாள்லையே மாத்திரை டோஸ் ஏறிக்கிட்டே போகும், இன்சுலின் ஊசியோட உபயோகப்படுத்த வேண்டி வரும். இதில் தான் வந்து நிறைய நோயாளிகள் வந்து தப்பு பண்ணுறாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, நான் விலை அதிகமான மாத்திரை போடுறேன், ஸோ சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஊரில் ஆட்டோ வண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட்டோ வண்டியில் 3 சக்கரம் இருக்கும். இந்த 3 சக்கரத்தில் எந்த ஒரு சக்கரத்தை கழட்டினாலும் வண்டி ஓடாது. சர்க்கரை நோயாளியை பொறுத்தவரையிலும் மாத்திரைகள், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, 3 சக்கரம். இந்த 3 சக்கரத்தில் எந்த சக்கரத்தை மிஸ் பண்ணாலும் சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வராது. அதுதான் வந்து நான் வந்து நோயாளிகளுக்கு முக்கியமாக சொல்கிறேன். சர்க்கரைன்னு எதிகை மோனியாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் இருந்தது, 60 இல்லைனா 50 வயது உடையவங்களுக்கு மட்டும்தான் வந்து சர்க்கரை வியாதி வரும் அப்படின்ற நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ பரவலாக வந்து எந்த ஏஜ் லிமிட்லேருந்து வந்து சர்க்கரை வியாதி வந்து அஃபெக்ட் ஆகுது? ஏதாவது ஏஜ் லிமிட்டு இப்போ இருக்கா? அதாவது இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா சர்க்கரை நோய் வந்து 50 வயசில் 55 வயசில் வரும். கரெக்டாக எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க. சர்க்கரை வியாதி கூடவே ரிட்டையர் ஆவாங்க. அதுக்கு பிறகு 4 வருஷம் 5 வருஷம் இதுதான் அவங்களோட வாழ்நாள் காலம் அந்த காலத்தில். அது வந்து ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை தரல. ஏன் அப்படின்னா அவங்க அந்த டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாங்க. பட் சர்க்கரை நோய் வந்து இப்போது 40 வயசு 30 வயசில் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து டென்ஷன், எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ். வெதர் அவங்க படிக்கிறாங்களா, ஒர்க் பண்ணுறாங்களா, பார்ட் டைமாக, அதெல்லாம் கணக்கில் ஆண் பெண் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தால் சர்க்கரை நோய் வந்து 40 வயசு கூட இல்லை, இப்போ 30 வயசுலேருந்தே வருது. எங்ககிட்டே கூட 24 வயசில் கூட நோயாளிகள் இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ வர சர்க்கரை வியாதி வந்து வயது வந்து 35 30 போது சில பேருக்கு கல்யாணம் கூட ஆகாத சூழ்நிலையில் சர்க்கரை நோய் வருது. இவங்க வந்து சர்க்கரை நோய் வச்சுக்கிட்டு வேலை தேடி கல்யாணம் செஞ்சு குடும்பத்தை உருவாக்கி அதுக்கு பிறகு 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் 60 வயசுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஏன்னா சர்க்கரை வியாதி வந்து எவ்வளோ சீக்கிரம் வருதோ அந்த அளவுக்கு சிவியர் பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த சர்க்கரை நோயை வந்து அடக்கிறதுக்கு மாத்திரைகள் நிறைய தேவைப்படுது. அந்த காலத்தில் 2-3 மாத்திரைகளில் சுகர் அடக்கினவங்க இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் சர்க்கரையை அடக்கிறதுக்கு 3-4 விதமான மாத்திரைகள் தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி நோயாளிகள் வந்து எண்ணி 4 வருஷம் 5 வருஷம் அதுக்கு பிறகு மாத்திரை வேலை செய்யல, இன்சுலின் ஊசி போடணும் அப்படிங்கிற நிலையில் வந்துட்டாங்க. ஸோ 60 வயசுங்கிறது இப்போ 30 வயசுக்கு வந்துடுச்சு. இன்சுலின் வந்து 5 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு பிறகு வர வேண்டியது இப்போ 2வது வருஷம் 3வது வருஷமே இன்சுலின் போடுற மாதிரி சூழ்நிலை போயிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்சுலின் பற்றி. இந்த சுகர் பேஷண்ட் சொல்லும் போதே வந்து இன்சுலின்ன்ற ஒரு வார்த்தை வந்து தவிர்க்க முடியாது. அது சுரக்காததற்கான காரணம் என்ன? இப்போ வந்து இன்சுலின்ங்கிறது வாயில் வந்து உமிழ்நீர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்சுலின்ங்கிறது நம்ம உடம்புல கணையம்ன்ற ஒரு உறுப்புலேருந்து வர ஒரு சுரப்பு நீர். இது எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அது ஜீரணம் ஆன பிறகு ரத்தத்தில் இருந்து உடல் செல்களுக்கு உள்ளே நுழையணும்.
அப்படி நுழையிறதுக்கான ஒரு கண்ட்ரோல் வந்து இந்த இன்சுலின்கிற சுரப்பு நீர் ஹார்மோன்ட்ட இருக்குது. இப்போ வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இன்சுலின் சுரப்பு அளவு குறைஞ்சிடுது, சரியாகவும் வேலை செய்ய மாட்டேன். அதனால் நம்ம சாப்பிட்ற உணவுலாம் ரத்தத்திலேயே தேங்குது. ரத்தத்திலேயே சுகர் வந்து சர்க்கரை வந்து 200 300ன்னு அதிகமாகுது. ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக போகும்போது யூரின் வழியாகவும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இன்சுலின் சுரப்பு நீர் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அது நல்லா இருந்ததுன்னா சுகர் அடங்கி இருக்கும். அது அளவு குறைவாக இருந்தாலோ சரியாக வேலை செய்கிறனாலோ ரத்த சர்க்கரை அதிகமாகும், சர்க்கரை நோய் வரும். இப்போ இந்த இன்சுலினை வந்து நம்ம மாத்திரையாக கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம மாத்திரையாக சாப்பிட்டா நம்ம இறைப்பையில் அது ஜீரணம். அதனால் இன்சுலினை வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா இன்ஜெக்ஷன் மூலமாக தான் கொடுத்துட்ருக்கு. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்க்கரை வியாதி நோயாளி வந்து நார்மல் ஸ்டேஜ் தான் இருக்குது, அதாவது தொடக்க நிலையில் தான் இருக்குது. சர்க்கரை நோய் வந்த பிறகு வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? அதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது, ஐயோ நம்மளுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு பதட்டம், இது குணப்படுத்தவே முடியாதா அப்படின்ற ஒரு தயக்கம் அவங்ககிட்ட இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, சைக்கலாஜிக்கலாக வந்து பாதிப்படைகிறாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன இது சொல்கிறீங்க சார்? இப்போ பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து பல சமயம் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க எல்லா உணவும் சாப்பிட்றாங்க, என்னால் சாப்பிட முடியலையேன்னு நினைப்பாங்க. அல்லது ஒரு சர்க்கரை நோயாளி பக்கத்து தெருவில் இருக்கிறவர் வந்து காலில் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க, ஸோ எனக்கும் காலை வெட்டி எடுத்துருவாங்களா அப்படின்னு பயப்படுவாங்க. இப்போ வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து நாங்கள் உணவு கட்டுப்பாடில் சில விஷயங்களில் வந்து அளவாக சாப்பிடுங்க, சில விஷயங்களில் குறைவாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். சாப்பிட வேண்டாம், இனிப்பு கூடவே கூடாதுன்னு கிடையாது. ஸோ மாதத்தில் ஒரு முறையோ 2 முறையோ அளவாக இனிப்பை சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம், தப்பே இல்லை, அளவு சரியாக இருக்கும் வரை. பட் 2வது விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் ப்ராப்ளம். இப்போ வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார், சுகர் பேஷண்ட்டு, ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஆகிடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும். பட் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது, சர்க்கரை வியாதி பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை வியாதியில் மாரடைப்பு வராது. சர்க்கரை வியாதியில் சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா, அதிக சர்க்கரை எனக்கு இருக்குது, நான் ஒரு ஆக்ஷனை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் மாரடைப்பு வருமே தவிர சர்க்கரை வியாதி இருக்கிற எல்லாருக்கும் மாரடைப்பு வராது. சர்க்கரை வியாதி இருக்கிற எல்லாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் வராது. சர்க்கரை வியாதி இருக்கிற எல்லாருக்கும் காலை வெட்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த தகவல் வந்து அந்த நோயாளிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னோட சர்க்கரை நல்லா இருக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. என்னோட கொலஸ்ட்ரால் நல்லா இருக்குது, எனக்கு மாரடைப்பு வராது. என்னோட கால் நரம்பு செக்கப் நல்லா இருக்குது, எனக்கு கால் வெட்டி எடுக்க மாட்டாங்க. அந்த தைரியம் வரும். அந்த தைரியம் வந்தால் அந்த டென்ஷன், ஆன்சைட்டி எல்லாம் குறையும். அவங்களும் மற்றவங்கள போல் சாதாரணமாக இருக்கலாம், போகலாம், வரலாம். பட் இந்த தகவல் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் ஒரு தடவையும் வேறொரு சுகர் பேஷண்ட் ஒரு காம்ப்ளிகேஷனை பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு பக்குன்னு பயமாக தான் இருக்கும். அடுத்ததாக டாக்டர் வந்து எக்ஸஸ் ஆஃப் சுகர், அதாவது ரொம்ப ஹை சுகர் மாத்திரை எடுத்துக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அதை விட்டுடுறாங்க, ரொம்ப சுகர் ஹை லெவலில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து சந்திக்கிற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஜுரம் வருது, டாக்டரை போய் பார்க்குறோம், ஜுரம் மாத்திரைகள் தராங்க, ஒரு 3 நாள் 5 நாள் மாத்திரையை சாப்பிட்றாங்க, ஜுரம் போயிடுச்சு, மாத்திரையை நிறுத்திடுவாங்க, திரும்பவும் டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சர்க்கரை வியாதி அப்படி கிடையாது. மாத்திரைங்கிறது தொடர்ச்சியாக போட வேண்டிய விஷயம். பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த சர்க்கரை நோய் அறிகுறிகள்லாம் இருக்குது, நான் அடிக்கடி டாய்லெட் போகிறேன், எனக்கு வந்து தாகம் நிறைய எடுக்குது, எடை குறைஞ்சி போச்சு, வீக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி சர்க்கரை வியாதி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு மாத்திரைகள் போடுறாங்க. சர்க்கரை லெவல், ரத்த சர்க்கரையோட அளவு சரியான லெவலுக்கு வரும்போது இந்த அறிகுறிகள்லாம் காணாமல் போயிடும். ஸோ நோயாளிகள் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு அறிகுறிகள் போயிடுச்சு, சர்க்கரை வியாதி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு மாத்திரை நிறுத்திடுவாங்க. இப்போது திரும்பவும் வந்து மாத்திரை நிறுத்தின பிறகு சில பேருக்கு 1 வாரத்துலையோ சில பேருக்கு 1-2 மாதங்களில் சர்க்கரை திரும்பவும் ரத்தத்தில் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த அதிகமாகிற சர்க்கரை வந்து இப்போ போன தடவை அறிகுறிகள் வந்தது, இப்போ வந்து அவங்களுக்கு அறிகுறி வருமானு கேட்டால் சிலருக்கு வரும், பலருக்கு வராது. ஸோ அது அறிகுறி இல்லைன்றதால் அவங்க சரி மாத்திரை நிறுத்திடும், நம்ம இப்போ நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட ரத்த சர்க்கரை லெவல் செக் பண்ணி பார்த்தோம்னா 300-400 இருக்கும். எந்த ஒரு அறிகுறியும் அந்த சமயத்தில் இருக்காது. நோயாளிக்கு எந்த தொந்தரவும் அந்த 300-400 சர்க்கரையால் இருக்காது. ஆனால் பிறகு ஒரு 6 மாதம் கழித்து அந்த 300-400லேயே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தோம்னா கால் பாதத்தில் எனக்கு மரத்து போச்சு அப்படின்வாங்க, அல்லது எனக்கு திருப்பியும் டயர்ட்னஸ் வருது அப்படின்வாங்க. அந்த டைமில் திரும்பவும் நாம் அவங்களோட அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுகள் செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சர்க்கரை நோய் திரும்பி வந்திருக்கும். அதிக சர்க்கரையால் அந்த 6 மாதமாக 1 வருஷமாக சர்க்கரையை வந்து எந்த ஒரு டெஸ்ட்டும் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் அதிகமாக வச்சுட்டு இருந்த சர்க்கரை உடல் உறுப்புகளை பாதிச்சிருக்கும். கால் நரம்பு பாதிக்கும் போது கால் பாதங்கள் மரத்து போகிறது,
அல்லது கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு அந்த பிரச்சனை வருது. ஸோ வந்து ஒரு வியாதியை, அதாவது சர்க்கரை நோய் மட்டும் இருந்த ஒரு சூழ்நிலையை அந்த நோயாளி அவரோட அறியாமையாலேயோ அல்லது அலட்சியத்தாலேயோ பெரிய வியாதி சர்க்கரை வியாதி ப்ளஸ் கால் நரம்பு டேமேஜ் ப்ளஸ் கிட்னி 3 வியாதியை மாற்றுறாங்க. ஸோ ஒரு நோய் வந்து நம்ம சரியாக கவனிக்கலன்னும் போது அது 3 வியாதியை மாறிடுது. சுகர் பேஷண்ட் வந்து வெறும் மாத்திரைகள் மற்றும் உணவு பழக்க முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னா கூட உடற்பயிற்சி வந்து தொடர்ந்து அவங்களால செய்ய முடியறது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் வந்து மாத்திரை எடுத்துக்கிறேனே, உணவு பழக்க முறை கூட சரியாக தான் எடுத்துட்டு இருக்கேன், எதுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ என்ன சஜஷன் சொல்கிறீங்க? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ பொம்மை இருக்கு இல்லையா, அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்கரை வியாதியில் 3 விஷயங்களும் வேணும்னு சொன்னேன். உடல் பயிற்சின்னு வரும்போது அதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பெண்கள், இப்போ இவங்களுக்கு வந்து உடல் பயிற்சி செய்யணும் அப்படின்னா, வாக்கிங் போகணும் அப்படின்னா சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இவங்க வந்து காலையில் போகும்போது வீட்டில் வந்து அவ்வளோ வேலைகள் இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி 10 மணி வரலாம். ஸோ காலையில் வந்து அவங்களுக்கு வாக்கிங்கும் போக முடியாது, ஈவினிங் போகணும்னா சேஃப்டி இஷ்யூஸ். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வயசானவங்க. இப்போ இவங்க வந்து இருக்கிற டிராஃபிக்கில் எனக்கு பயமாக இருக்குது சார் ரோட்டில் நடந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பிஸ்னஸ் மேன் இருக்குது, அவர் சொல்கிறார் சார் எனக்கு டைமே கிடையாது சார், எனக்கு டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்தோம்னா மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க காலையில் செய்யலாம். காலையில் தான் வாக்கிங் போகணும்னு கட்டாயம் கிடையாது, ஈவினிங்கும் போகலாம். ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் வாக்கிங்னா காலையில் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லை ஈவினிங் மாலையும் போகலாம். 2வது விஷயம் வந்து வாக்கிங் அப்படின்னா வெளியே போனால் தான் வாக்கிங்னு கிடையாது. வீட்டு மொட்டை மாடியில் இல்லை தோட்டத்தில் இல்லை வீட்டை சுற்றி கூட நடக்கலாம். தட் ஷுட் பி எ நான் ஸ்டாப் வாக்கிங், அதாவது நிறுத்தாமல் 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம்னா 7:30 மணி வரலும் நிறுத்தாமல் நடந்துகிட்டே இருக்கும். சில பேர் வந்து எழுந்து நடந்து வருவாங்க, ஒரு டீ கடையை பார்ப்பாங்க, டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு திருப்பி நடப்பாங்க, ஒரு கடை வரும், ஒரு பேப்பர் வாங்குவாங்க, திருப்பி நடப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாப்பிங்கெல்லாம் வச்சு நடக்கக்கூடாது. நான் ஸ்டாப் வாக்கிங்காக இருக்கணும். வீட்லேயும் நடக்கலாம், வெளியே நடக்கலாம், காலையிலையும் செய்யலாம், ஈவினிங் செய்யலாம். இது வந்து ஜென்ரல் அட்வைஸ். இப்போ இதே வந்து ஒருத்தர் 30 வயசு இருக்கார், அவரை போய்ட்டு நான் வாக்கிங் போகணுமா சார், எனக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஸ்விம்மிங், இல்லை சைக்கிள் மிஷின் வாங்கி சைக்கிள் மிதிக்கிறது, அல்லது ஷட்டில் காக் கேம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆக்ஷன், ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற மாதிரியான உடல் பயிற்சிகள் செஞ்சால் அவங்களுக்கு நல்லது. இது இல்லாமல் வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. பட் அது பொதுவாக சர்க்கரை நோய் வயது 20, 25, 30 அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியான உடற்பயிற்சியும் செய்யலாம். சர்க்கரை நோய்கள் வந்த பிறகு அதனுடைய அறிகுறிகளாக வேற ஏதாவது நோய்கள், குறிப்பாக சொன்னோன்னா இதய நோயோடைய பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோய்க்கும் இதய நோய்க்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்போ வந்து நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம், சர்க்கரை நோய்க்கு சில பங்காளிகள் இருக்காங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதல்ல சர்க்கரை நோய் வரும், பிறகு பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் வரும், அதுக்கு பிறகு கொலஸ்ட்ரால், அதுக்கு பிறகு வந்து இதய நோய், கடைசியாக வந்து கிட்னி ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப்டர் அனதர், அதாவது முதல்ல ஒரு ஆள் உணர்வாங்க, பிறகு ஒருத்தராக வருவாங்க, கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து இதய நோய் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம். இதய நோய் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிக சர்க்கரை, அதிக ரத்த அழுத்தம், அதிக டென்ஷன், புகைப்பிடித்தல், சிகரெட் பழக்கம், கொலஸ்ட்ரால். இந்த 5ல் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கிற நோயாளிகளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும், சர்க்கரை அதிகமாக இருக்கும். ஸோ 5ல் 4 விஷயங்கள் வந்து அவருக்கு இருக்குது. இந்த காரணத்தால் தான் 100 சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 60 பேர் 70 பேருக்கு இதய நோய் ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு இதய நோய் இருக்கும், வெளியே தெரியாது. சில பேருக்கு இதய நோய் இருக்கும், வெளியும் நெஞ்சு வலின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து இதய நோய்க்கும் சர்க்கரை நோய்க்கும் இருக்குது. பட் சர்க்கரை நோயாளிகள் இதய நோய் எனக்கு வராமல் தடுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்கிறது சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. எவ்வளவு? வெறும் வயிற்றில் சர்க்கரை 100க்கு கீழேயும், சாப்பிட்ட பிறகு 160க்கு கீழேயும் இருக்கணும். ரத்த அழுத்தம் 130/80 அல்லது 140/90 வரை இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம், கீழே இருந்தது நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால், அதில் 5 விதமான கொலஸ்ட்ரால் இருக்குது. அதில் முக்கியமான வில்லன் கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லுவோம், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அது 100க்கு கீழே இருக்கணும். இது தவிர டென்ஷன் குறைக்கணும், சிகரெட் நிறுத்தணும். இதை செஞ்சாங்கன்னா ஒரு சர்க்கரை நோயாளி அவங்களுக்கு மாரடைப்பு ப்ராப்ளம், இதய நோய் வராமல் தடுக்கலாம். சரிங்களா? பட் இது வந்து நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு இருக்கிற ஒரு நோயாளி வந்து சர்க்கரை கூடவே ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இதையும் பார்க்கணும்னு சொல்லுவோம். இந்த காரணத்தால் தான் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ரத்த சர்க்கரை தவிர
மற்ற டெஸ்ட்டுகளையும் செஞ்சு அவங்க உடலில் மற்ற உறுப்புகள் நிலைமை என்ன, பிரச்சனை இருக்கா இல்லையா, இருக்குன்னா என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம அந்த செக்கப் மூலமாக செய்யலாம். உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி டாக்டர்? மனுஷனால் வந்து சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவை வந்து மக்கள் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. சர்க்கரை நோயாளிக்கும் எல்லா ஆசையுமே இருக்கும், ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லை நான்வெஜ் சாப்பிட்ணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். எந்த மாதிரியான உணவுகளை எடுத்தால் சுகரை வந்து கம்மி பண்ணலாம்? இதை சாப்பிட்டா நார்மலாக இருக்கும், சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக சுகர் வராதவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி உணவுகள், காய்கறியாக இருக்கட்டும், கீரைகள் இல்லை பழங்களா இல்லை நான்வெஜ் வந்து ஓரளவு கம்மி பண்ணிக்கலாமா, மீன் வகைகள், எந்த மாதிரியான உணவு வகைகள் சாப்பிடலாம்? இப்போ பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயும் ஒரு சமையல் தான் நடக்கும். அதாவது சர்க்கரை வியாதி இருந்தாலும் சரி, ஹார்ட் பேஷண்ட் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கும் தனித்தனியாக சமையல் வந்து செய்ய முடியாது. இந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சமையல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். வேணும்னா 2 தடவை பண்ணலாம். இதில் வந்து நம்ம இந்த நோயாளிக்கு ஒரு தனி உணவு, அந்த நோயாளிக்கு ஒரு தனி உணவுன்னு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்போ சர்க்கரை நோயாளிங்க இருக்காங்க வீட்டில், அப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்கிறது மதியம் தினமும் சாதம் சாப்பிடுங்க. இதை வந்து நாங்கள் சொல்லிடுறோம், தினமும் மதியம் சாதம். ஆனால் அளவு இதுக்கு முன்னே என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அந்த சாதத்தில் பாதி அளவு சாப்பிடும். 2வது, மதியத்தில் காய்கறிகள் இதுக்கு முன்னே என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதில் டபுள் மடங்கு சாப்பிடணும். இது வந்து மத்தியானத்து. காலையில் டிஃபன், அதாவது இட்லி தோசை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உணவு அவங்க சாப்பிட்லாம். இரவில் வந்து கோதுமை சப்பாத்தி இல்லை கோதுமை தோசை இந்த மாதிரி சாப்பிட்லாம். 1. 2வது, நான் வெஜிடேரியன் அசைவ உணவு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம்னா சிக்கன், மீன், இது 2ம் வாரத்துக்கு ஒரு முறை குழம்பா செஞ்சு சாப்பிட்ணும். எண்ணெய் ஃப்ரை வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி காலையில் மதியானம் நைட்டுன்னு சொன்னேன், அசைவ உணவு பற்றி சொன்னேன். பட் இது போதுமானு கேட்டால் போதாது. ஏன்னா வந்து நம்ம வந்து அளவு குறைச்சிருக்கோம், சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா காலையில் நம்ம 8 மணிக்கு சாப்பிட்ருப்போம், ஒரு 10 11 மணிக்கு திரும்பியும் பசிக்கும். அதே மாதிரி மதியானம் சாப்பிட்டுப்போம், சாயங்காலம் 5 மணிக்கு 4 மணிக்கு திரும்பியும் பசிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால தான் நாங்கள் வந்து சர்க்கரை நோயாளி வந்து ஒரு நாளைக்கு 5 முறை சாப்பிட சொல்கிறோம். எல்லாரும் 3 தடவை சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து 5 தடவை சாப்பிடலாம். முதல் 3 முறை வந்து காலை மதியம் இரவுன்னு போயிடுது. திரும்ப காலையில் ஒரு 11 மணிக்கு அல்லது சாயங்காலம் 5 மணிக்கு திரும்பவும் அவங்க சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்ற உணவு என்னங்கிறதா முக்கியம். யூஸ்வலி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் வடை, சமோசா, போண்டா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடாம சில பழங்கள், ஆரஞ்சு, ஆப்பிள், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம், இதெல்லாம் அவங்க சாப்பிடும். இல்லையா, சுண்டல், மூக்கல்ல சுண்டல் இருக்குது, காராமணி இருக்குது, பல வகை சுண்டல் வகைகள் இருக்குது, அதை சாப்பிட்லாம். இது எதுவுமே இல்லையா, 2-3 பிஸ்கட், ஒரு கப் பால் இல்லை காஃபி, இதை வந்து நாங்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிட சொல்கிறோம். பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்லாம். ஆனால் கண்டிஷன் உணவுக்கு நடுவில், அதாவது காலையில் 11 மணிக்கு அல்லது சாயங்காலம் மாலை 5 மணிக்கு சாப்பிடும். பல பேர் வந்து உணவு சாப்பிட்ட பிறகு பழத்தை சாப்பிட்றாங்க, அது கூடாது. ஸோ இந்த மாதிரி 5 முறை நம்ம சர்க்கரை நோயாளியை சாப்பிட சொல்கிறோம். அவங்களுக்குன்னு தனி சமையல் வேண்டாம். சாதத்தில் பாதியாக குறைச்சிக்கிறோம். காலையில் டிஃபனு, இரவுலேயும் டிஃபன், இந்த மாதிரி சாப்பிட சொல்கிறோம். அடுத்ததா டாக்டர், அதை சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ ஒரு சர்க்கரை நோயாளிக்கு அவருக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து ஒரு 5 வருஷமாக இருக்குது அப்படின்னா, அந்த எந்த அளவுக்கு அவர் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ வந்து நமக்கு அவர் சுகர் நல்லா கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காருன்னா அவருக்கு வந்து நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து சர்க்கரை வியாதி இருக்குது, சர்க்கரை நான் டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல காலில் வந்து லேசாக அந்த கால் பாதம், அடி பாதத்தில் சுறுசுறுன்னு வலி, ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும். சில சமயம் வரும், போய்டும், தானாகவே வரும், தானாகவே போய்டும். அதனால் நோயாளியும் பெருசாக கண்டுக்கிட்டு அது வந்துடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் நாளாக அடிக்கடி வரும். அப்புறம் வந்து நெருப்பு பட்ட மாதிரி எரியும் கால் பாதங்களில், கால் பாதம் அடியிலையோ இல்லை கால் பாதம் மேலேயோ. அதுக்கு பிறகு தான் வந்து கால் வந்து பாதம் மரத்து போகும். ஸோ முதல்ல எக்ஸஸ் பெயின் மாதிரி வரும், அப்புறம் லாஸ் ஆஃப். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கும். இதனால் அதிக சர்க்கரையால் இப்போ இந்த மாதிரி நோயாளிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நடந்து போகும்போது சாதாரணமாக ஏதாவது ஒரு முள் பட்டுடுச்சுன்னா நமக்கு வந்து எப்படி தெரியும், அந்த முள் குத்தின வலி நமக்கு தெரியும். அந்த வலி வந்து நமக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த வலி உணர்ச்சி நரம்பு வழியாக மூளைக்கு போகுது. நம்ம வந்து காலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, டக்குன்னு கால் எடுக்கிறோம், அந்த முள்ளை வந்து எடுத்துடுறோம். ஸோ அந்த காலை சரி பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அதிக சர்க்கரையால் நரம்பு பாதிக்கப்படும் போது நரம்பு டேமேஜ் ஆகிடுது. இப்போது அந்த வலி உணர்ச்சி அவங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் படுது,
ஒரு முள் குத்துதுன்னா அவங்களுக்கு உணர்ச்சியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா வந்து வலி இல்லை, ஒன்றும் இல்லை, வலி இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை, இது எல்லாரும் நினைக்கிறதும் சர்க்கரை நோயாலும் அது மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களுக்கு வலி இல்லைன்றது தான் ஒரே ஒன்று. அங்கே காயம் பட்டுடுச்சு, அதிக சர்க்கரைன்றது ரத்தத்தில் இருக்குது. ஸோ நமக்கு கிருமிகள் வந்து உள்ளே நுழைஞ்சதுன்னா உடனே அந்த அதிக சர்க்கரை இருக்கிற ரத்தத்தில் அதை உண்டு தான் வந்து கிருமி வாழும். ஸோ வந்து நமக்கு இந்த ஒரு பக்கம் வார்னிங் பெயினும் இல்லை, இன்னொரு பக்கத்தில் வந்து நமக்கு அந்த கிருமிகள் உள்ளே நுழைஞ்சதுன்னா உடனே கடன்ட்டு அதிகமாக பெருகி அது சீடு பிடிச்சிடும். ஸோ இந்த காரணத்தால் தான் சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரைக்கும் நேற்று அடிபட்டது இன்றைக்கி சீடு பிடிச்சிருச்சு, அடுத்த நாள் காலை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த வார்னிங் சிம்டம் பெயின் கிடையாது. ஒன்று, பேஷண்ட்டும் வலி இல்லைன்றதால அலட்சியமாக இருக்காங்க. 2, 3வது அதிக சர்க்கரை இருக்கிறதால உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி கிருமிகள் வேகமாக பரவி வேகமாக பிரச்சனை கொடுத்து 1 வாரம் 2 வாரம் ஆக வேண்டிய விஷயங்களை 2 நாளில் 3 நாள்லேயே கால் பாதிக்க வச்சு காலையே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வச்சிருக்கு. ஸோ அதனால் சர்க்கரை நோய்களை பொறுத்தவரைக்கும் வலி இல்லை அப்படின்ட்டு அலட்சியமாக இல்லாமல் தினமும் ஒரு முறை அவங்க கால் பாதங்களை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கணும், கண்ணால் செக் பண்ணி பார்க்கணும். எதுக்காகனா வலி இல்லைன்னு பார்க்கறதுக்கு பதிலாக கண்ணால் எந்த காயங்கள் ஏதாவது இருக்கா, முள் குத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து கலர் எதாவது மாறி இருக்கா அப்படின்னு அவங்க பாதங்களை செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணோம்னா வலி இல்லைனா கூட கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்கலாம் பிரச்சனை இருக்குன்னு. அந்த பிரச்சனை சிறியதாக இருக்கும்போதே உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணிடலாம், சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 1 நாள் 2 நாள் தள்ளி போடும்போது அது பிரச்சனை பெரிதாகும், ஆப்ரேஷன் வரும், விரல் ஒன்றுனா கட் பண்ணி எடுப்பாங்க அல்லது காலையை இழக்க வேண்டி வரும். நீங்கள் இப்போ சொன்னீங்க, அதாவது ஒரு சின்ன பிரச்சனை அது அந்த மருத்து போகிறதுனால வந்து அதனுடைய விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ அடிபட்டுருச்சு, ஒரு முள்ளோ ஏதோ ஒன்று அடிபட்டுருச்சு ஒரு சுகர் பேஷண்ட், அடுத்ததாக அவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை? உடனே போய் டாக்டரை மீட் பண்ணுறதா இல்லை வந்து அவரே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதா? அடிபட்ட உடனே அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த காயத்தோட அளவு சைஸ் அதை பார்க்குறோம். இப்போ ரத்தம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னா நம்ம டாக்டர் தான் போய் பார்க்க போகிறோம். ரத்தம் காயம் வந்து சின்னதாக இருக்குது, ரத்தம் வரல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறது? அந்த இடத்த சுத்தமாக தொடச்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல கலர் எதாவது மாறி இருக்கா, நிறம் மாறி இருக்கான்னு பார்க்கணும். வலி அல்லது வீக்கம், முக்கியமாக வீக்கம், அங்கே கூட வலி குறைஞ்சிருக்கும், வீக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உடனே அவங்க டாக்டரை பார்க்கணும். 1. 2வது அவங்களோட ரத்த சர்க்கரை அளவு இப்போ எப்படி இருக்குது, அதாவது அவங்க போன மாதம் செக் பண்ணியிருப்பாங்க நல்லா இருந்திருக்கும், இப்போ அடிபட்டு இருக்கு, இந்த சமயத்தில் சுகர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த அடிபட்ட டென்ஷன்லேயே கூட சுகர் ஏறலாம். அப்படி ஏறுதுன்னா அவங்களோட மாத்திரை அளவு பத்தாது. ஸோ இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து அந்த சூழ்நிலையில் மாத்திரை டோஸ் மாற்றணுமா அதிகமாக்கணும்னா அதையும் செய்யணும். ஸோ அவங்க அடிபட்ட காயத்துக்கும் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கு, கூடவே ரத்த சர்க்கரை கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஏதாவது ஒன்று மட்டும் செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டரை மட்டும் போய் பார்த்து கட்டிட்டு வருவாங்க, ரத்த சர்க்கரை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த காயம் தான் வந்து ஆறுறதுக்கு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் ஆகும். இப்போ இதே இன்னொருத்தர் வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் செக் பண்ணி அதுவும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் கால் கட்டும் போட்டார்னா சீக்கிரம் ஆறிடும். ஸோ அவர் வந்து ஒன்று உஷாராக இருக்கணும், கால் வீக்கிறது மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கட்டையும் போடணும், கூட சர்க்கரையும் செக் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்து. அடுத்ததாக ஒரு கேள்வி டாக்டர், எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும், சுகர் வந்து ஒரு பரம்பரை வியாதியா? இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு வருமா, எனக்கு இருக்குது, என்னோட பசங்களுக்கு ஏதாவது வருமா அப்படின்னு ஒரு தயக்கங்கள் அந்த கேள்விகள் இருக்குது. அது என்ன ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லலாமா? அதை இப்போ பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் பிறக்கிற எல்லாருக்குமே சர்க்கரை வியாதி வரலாம், இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். அதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம், வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஒருத்தரோட குடும்பத்தில் சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அவங்களுக்கு மற்றவங்கள விட வாய்ப்பு அதிகம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் குடும்பத்தில் இல்லை எனக்கு வராதுன்னுவாங்க. இல்லை, இந்தியாவில் பிறந்தால் சர்க்கரை நோய் வரும் ஃபஸ்ட்டு. 2வது உங்கள் குடும்பத்தில் இருக்கா சான்ஸ் அதிகம், குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பேருக்கு இருக்கா சான்ஸ் இன்னும் அதிகம். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். 1. 2வது குடும்பத்தில் யாருக்குமே இல்லை அதனால் எனக்கு வராது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தோம்னா பாதிக்கு பாதி பேருக்கு குடும்பத்தில் சர்க்கரை நோய் கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து பரம்பரைக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் கனெக்ஷன் இருக்குது, பட் அது மட்டுமே பத்தாது. சில பேருக்கு சர்க்கரை வியாதி குடும்பத்தில் இல்லவே இல்லை ஆனால் சர்க்கரை வருது, அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. சர்க்கரை வியாதி குடும்பத்தில் இருக்குது, சரியான உணவு சரியான உடற்பயிற்சி மூலமாக அவங்க சரியாக இருந்துக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு சுகரு, கிட்னியில் தான் இறந்து போனார், அவரை நான் பார்த்து அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு சார் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி, இன்றைக்கி கூட எனக்கு சர்க்கரை வியாதி வரல அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கண் பார்வை குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இப்போ வந்து சர்க்கரை நோயிலும் போது பார்வை குறைபாடு வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணம் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு 50 வயசு ஆள் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கேட்ராக்ட், கண்புரை வர வயசு,
ஸோ அவங்களுக்கு வந்து கண் புரையாலையும் பிரச்சனை வரலாம், அல்லது அதிக சர்க்கரையில் கண் உட்புறம் ரெட்டினா விழித்திரைன்னு சொல்லுவோம், அதில் வந்து ப்ளீடிங் லீக்கேஜ் ரத்த கசிவு இது வந்து வரலாம். ஸோ வந்து இந்த 2 பிரச்சனைகளில் 2வது தான் டேஞ்சரஸ். ஏன்னா ரத்த கசிவு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு அதனால் எந்த அறிகுறியும் இருக்காது. இப்போ நமக்கு அடிபட்டால் ரத்தம் வருது ஆனால் வலிக்குது, ரத்த கசிவு கண்ணுக்குள்ளே வருதுன்னா அதில் வலி கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு கண்ணு பார்வை நல்லா இருக்குது, எனக்கு தலைவலி கிடையாது, கண்ணு வலி கிடையாது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரெலவெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சர்க்கரை நோயாளியா வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ கண்ணுக்கு உள்ள டிராப்ஸ் போட்டு கண்ணுக்குள்ள லைட் அடித்து பார்க்கணும். நிறைய சர்க்கரை நோயாளிகள் வந்து கண்ணு பவர் மட்டும் பார்த்துட்டு என் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அந்த டெஸ்ட்டு கிடையாது, கண் விழித்திரை டெஸ்ட், ரெட்டினா டெஸ்ட். அதை டிராப்ஸ் போட்டு பார்த்து உள்ள கசிவு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். கசிவு இல்லை, வெரி குட். கசிவு இருந்தால் அதுக்கு லேசர் தெரப்பின்னு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வழி இல்லை, பேசாமல் நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், டெய்லி டிவி சீரியல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தாங்கன்னா, உள்ள ரத்த கசிவு இருந்தது அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் கண் பார்வை போயிடும், திடீர்னு போகும், சடன். ஸோ வந்து நான் எனக்கு பிரச்சனை வந்த பிறகு நான் போய் கண் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல அங்கே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கண் சிம்டம்ஸ் வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சுன்னும் போது இட் வில் பி டூ லேட் டு இன்டர்வியூன். லேசர் தெரப்பி கொடுத்தா கூட அது சரியாகாது. இது ஒரு விதமான கண் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா கண்புரை. இந்த கண்புரை வந்து ஆப்ரேஷன் மூலமாக சரி பண்ணணும். இப்போ சர்க்கரை நோயாளி வந்து ஆப்ரேஷன் கண்புரை இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் அவங்க டாக்டர் சொல்லுவார், இல்லை சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க அப்புறம் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு. ஸோ அப்போ திரும்ப சர்க்கரை நோயாளி வந்து சார் எனக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மாத்திரையோ இல்லை இன்சுலினோ போட்டு சர்க்கரையை குறைச்சி அதுக்கு பிறகு கண்புரை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படி அதிகமாக சர்க்கரை இருக்கும்போது அவங்க எந்த டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த கண் காயம் சரியாக ஆறாது, ஆப்ரேஷன் பண்ண கண்ணே டேமேஜ் ஆகிடும், சீழ் பிடிச்சிடும், கண் பார்வையை கம்ப்ளீட்டாக. அதனால் கண்புரை ஆப்ரேஷன், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் சர்க்கரை நோயாளியை பொறுத்தவரையிலும் ரத்த சர்க்கரை சரியாக இருந்தால் தான் அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள். ஒன்று கண்புரை, இன்னொன்று கண்ணில் ரத்த கசிவு. உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, அப்புறம் மாத்திரைகள் சொன்னீங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பின்விளைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது? இப்போ பார்த்தோம்னா சர்க்கரை வியாதிக்கு வந்து பல விதமான மாத்திரைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல வியாதிகளுக்கு பல மாத்திரைகள் இருக்குது. பக்க விளைவுகள் இல்லாத மாத்திரைன்னு ஒன்று கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, இதுவரை யாரும் கண்டுபிடிக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மாத்திரை எவ்வளோ பர்ஃபெக்டான மாத்திரையாக இருந்தாலும் அதை வந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரலாம். ஆனால் எத்தனை பேருக்கு வருன்றது தான் பார்க்கும். இப்போ வந்து ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்டோம்னா 10 பேரில் ஒருத்தருக்கு வருன்னுவாங்க. இது இன்னொரு மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா 1000 ஒருத்தருக்கு வருன்னுவாங்க. இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டோம்னா 10,000 ஒருத்தருக்கு தான் இந்த சைடு எஃபெக்ட் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து மீதி 99 பேர் இல்லை 999 பேர் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மாத்திரையை சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா அந்த மாத்திரையால் சைடு எஃபெக்ட் வரும், எனக்கு வருதான்னு பார்க்கணும். எனக்கு வரல நான் அப்படி யோசனை பண்ணணுமே தவிர எனக்கு சைடு எஃபெக்டே இல்லாத மாத்திரையை கொடுங்க அப்படின்னு இல்லாத ஒரு மாத்திரையை தேடும் ஃபர்ஸ்ட். 2வது வந்து என்னென்னா, சில நோயாளிகள் வந்து என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து இப்போ சர்க்கரை வியாதி எனக்கு 10 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், ஸோ அவ்வளோ மாத்திரை நான் சாப்பிட்ருக்கேன், நான் இது எனக்கு உடம்பு டேமேஜ் ஆகிடுமா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது நானே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நம்ம பிறந்து வளர்ந்து வரும்போது பல உணவுகள் சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஊரில் அதிகமான உணவு சாப்பிட்றது இட்லி. பிறந்துலேருந்து இது நாள் வரைக்கும் இட்லி சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லியால் எனக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துச்சான்ட்டு யாரும் பயப்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணமாயிட்டு உடல் கழிவு வழியாக உடம்பை விட்டு வெளியே போயிடுது. இது எல்லாருக்கும் தெரியும், அதனால் யாரும் பயப்படுறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளும் அதே கேட்டகரி தான். நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளும் ஜீரணமாகி வேலை செஞ்சு அதுக்கு முடிச்சுட்டு உடம்பு விட்டு யூரின் வழியாகவும் மோஷன் வெளியே போயிடும், உடம்புல தங்குறது இல்லை. அதனால தான் நம்ம அடுத்த நாள் அடுத்த மாத்திரையை போடுறோம். இப்போ ஒரு மாத்திரை உடம்புல தங்கிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரே ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு வாழ்நாள் பூரா இந்த மாத்திரை உடம்புல இருக்க போது அது பார்த்துக்கும் வேலையை அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ஒரு மாத்திரையும் யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். 10 வருஷமாக சாப்பிட்ட மாத்திரைகளும் அந்தந்த நேரத்தில் உடம்பு விட்டு வெளியே போயிடுது. அதனால் 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன், என் உடம்பு வருமா இது வருமானு பயப்படாதீங்க. 1. 2வது, கண்ணு முன்னாடி இருக்கிற சர்க்கரையை வந்து நீங்கள் கவனம் கொள்ளுங்கள், அதை பார்த்து பயப்படுங்க. அது 100க்கு மேலே போகக்கூடாது, 160க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நம்ம யோசனை. அப்படி பண்ணும்போது அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ மாத்திரையை கண்டு பயப்படக்கூடாது. அதிகமாக வருஷம் சாப்பிட்றோம், பல வருஷங்களாக சாப்பிட்றோம்னு சொல்லக்கூடாது. ப்ளஸ் வந்து மாத்திரைகள் சர்க்கரை நோயாளிகள் பிரச்சனையை பொறுத்தவரை இதுதான். சர்க்கரைக்குன்னு மாத்திரைக்கு இருக்குது, கொலஸ்ட்ராலுக்கு, ஹார்ட்டுக்குன்னு அவனோட மாத்திரை கவுண்ட் அதிகமாகிடுது.
ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை தான். பட் நமக்கு வேறு வழி இல்லை. அவங்க சர்க்கரை நோயாளிக்கு சர்க்கரை மட்டும் பார்த்துட்டு மாரடைப்பில் கோட்டை விட முடியாது, கிட்னியை கோட்டை விட முடியாது. அதுக்கும் சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதனால் வந்து சர்க்கரை நோயாளியை பொறுத்தவரைக்கும் மாத்திரைகள் சில பேருக்கு காலையில் 2, இரவு 3, இல்லை காலையில் 4, இரவு 5 அது மாதிரிலாம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை கூட இருக்குது. பட் அவங்க அந்த மாத்திரையை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு சரியாக இருக்கிற வரலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதையும் மீறி மாத்திரை சைடு எஃபெக்ட்னு அவங்களுக்கு வந்ததுன்னா மாத்திரையை நிறுத்தாமல் நேராக போய் டாக்டர் பார்த்து, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு வேறு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் வேறு கொடுக்க போகிறார். அவ்வளோதான். அதுதான் நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்னீங்க, இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே வந்து சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? என்ன ஒன்று வந்து ஜீன்ஸ், அதாவது வந்து இப்போ வெள்ளைக்காரங்க எடுத்துக்குவோம், இந்தியர்கள் எடுத்துக்குவோம். அவங்களோட ஜீன்ஸ் பிரகாரம், அவங்களோட உடம்பு வாகு பிரகாரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்தியாவில் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற பரம்பரை ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸஸ் ஃபுட்டு அதிகமாக இருந்தால் முதல்ல நம்ம உடம்புல தொப்பை வரும். அது வந்து உடம்பு தொப்பை வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நாள் அப்படி இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமாகிட்டு இன்சுலின் குறையும், சர்க்கரை வியாதி வரும். இந்த காரணத்தால் தான் வந்து இது வந்து சவுத் ஏஷியன்ஸ், இந்தியா மட்டும் கிடையாது, சவுத் ஏஷியன்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்த ஊரெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஊர்கள் இருக்கவங்களுக்கு பரம்பரையில் ஜீன்ஸ்லேயே சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நாம் வந்து அதிகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அந்த காலத்தில் 60 வயசில் வந்தது சர்க்கரை, ஏன் இப்போ 40 வருது? அன்னைக்கு இருந்த இந்தியா தான் இன்றைக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். கிடையாது. அன்னைக்கு வந்து 60 வயசில் இருந்தவர் அவரோட சின்ன வயசில் ஸ்கூலுக்கு 5 ஃபர்லாங் நடந்து போயிருப்பார். மைலுக்கு கூட இல்லை, ஃபர்லாங் நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பார். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு 2 வீலரு, ஆட்டோ, கார், இப்படி தான் நிலவரம் இருக்குது. இது தவிர டென்ஷன் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் இருக்குது. அதனால தான் 60 சர்க்கரை வந்தது, இப்போ 40 வருது. ஸோ வந்து இந்த மாதிரி காரணங்கள் ப்ளஸ் பாரம்பரிய ஜீன்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம் சேருவதால் தான் சர்க்கரை வியாதி வந்து இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள், இந்தியாவில் பிறந்தாலே வரலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னது. சர்க்கரை நோய்களை வந்து சுய பரிசோதனை முறைகள் எப்படி வந்து செஞ்சுக்கலாமா, இல்லை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து டாக்டர் போய் பார்க்கணுமா? இல்லை, டாக்டரை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்கள் எங்களோட பேஷண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாத்திரையை சாப்பிடுங்க, மாதம் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ சர்க்கரையை வந்து லேபில் போய் டெஸ்ட் பண்ணுங்க. வெறும் வயிற்றில் 100 கீழையும் சாப்பிட்ட பிறகு 160 கீழையும் இருக்குது அப்படின்னா அந்த நோயாளி டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் அடுத்த மாதமோ இல்லை 2 மாதம் கழித்தோ டெஸ்ட் பண்ணணும். டாக்டருக்கு வேலை எப்போ வரும்னா, மாத்திரை வேலை செய்யலை, சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, அல்லது சாப்பிட்ற மாத்திரையில் வயிறு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ, இல்லை புதுசாக ஒரு பிரச்சனை, தலைவலி இருக்குது, ஜுரம் இருக்குது அப்படின்னாலோ தான் டாக்டரை பார்க்கணும். வெறும் டெஸ்ட்டு, ரிசல்ட்டு, மாத்திரை இதுதான் நாங்கள் எங்கள் நோயாளிக்கு சொல்லிக் கொடுக்குறது. இந்த டெஸ்ட்டை வந்து அவங்க லேபில் போய் செய்யலாம், அல்லது இந்த குளுக்கோமீட்டர் மிஷின், அதாவது விரலில் குத்தி டெஸ்ட் பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வீட்டிலே கூட செய்யலாம். இது வந்து வயசானவங்க 70 வயசு இருக்காங்க, ஒரு தரையும் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அவங்க லேபுக்கு போகணும், டாக்டர் பார்க்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற 70 வயது ஆட்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது தவிர நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற டெஸ்ட்டை சரியான முறையில் செய்யணும். இப்போ பல நோயாளிகள் பார்த்தோம்னா வந்து காலையில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணுற அன்னைக்கு காலையில் மாத்திரை போடாமல் டெஸ்ட் செய்வாங்க. அது தவிர சில சமயம் பார்த்தோம்னா அவங்க வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி காலையில் ரத்தம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்றதால அங்கே இருக்கிற பொங்கல், பூரி இந்த மாதிரி உணவு சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்ற இட்லி, தோசையை சாப்பிட மாட்டாங்க. தவிர வந்து சில பேர் பார்த்தோம்னா நைட் டியூட்டி பார்த்துருப்பாங்க, அதுக்கு முன்னாள் நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அரைகுறை தூக்கம், இதை வந்து காலையில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே ரிசல்ட்டை வந்து தப்பாக கொடுக்கும். இப்போ நாம் வந்து ஒரு சர்க்கரை டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரை சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் அந்த ரத்த சர்க்கரை டெஸ்ட்டையே செய்கிறோம். சில நோயாளிகள் அன்னைக்கு மாத்திரையை போடாமல் பண்ணுறதால சுகர் அதிகமாக இருந்ததுன்னா மாத்திரை டோஸ் நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறோம் ஆஃபீஸ். ஸோ நம்ம என்னைக்கு போவோம்? மண்டே போவோம், இல்லை டியூஸ்டே போவோம், இல்லை ஃப்ரைடே போவோம். ஆனால் சண்டே போக மாட்டோம். ஏன்னா ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க, சிம்பிளாக சொல்லணும். அதே மாதிரி சுகர் டெஸ்ட்டை என்னைக்கு பண்ணணும்? மாத்திரை போட்டுட்டு இருக்கும்போது பண்ணணும். மாத்திரை நேற்று காலி ஆயிடுச்சு, இல்லை இன்னைக்கு காலையில் போடலை, பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக திரும்பியும் அதே மாத்திரையை ஒரு 10 நாளைக்கு வாங்கி போட ஆரம்பிச்சு அந்த சமயத்தில் தான் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் தான் ரிசல்ட் நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியும். டாக்டரும் அதை பார்த்துட்டு மாத்திரை டோஸ் மாற்றணுமா இல்லை சரியாக இருக்கான்னு முடிவெடுக்க முடியும். மாத்திரைக்கு லீவ் விட்டுட்டு டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது. இதுவரை மருத்துவர் நேரம் நிகழ்ச்சியில் வந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து சர்க்கரை நோய் மருத்துவர். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகள், மாத்திரை முறைகள், நோயின் அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய நடவடிக்கை என்ன, எப்படி வந்து உடற்பயிற்சி மேற்கொள்றது போன்ற விஷயங்களை வந்து நேயர்களுக்கு சொன்னாங்க. எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி முறைகள் செய்தால் சர்க்கரை நோயை குறைக்கலான்ற விஷயத்தை கூட மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க.
இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மக்களுக்கு வந்து ரொம்ப எளிய முறையில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு, அவங்களுக்கு எளிய முறையில் அவங்களுக்கு புரிகிற விதமாக சொன்னதுக்கு மிகவும் நன்றி. நன்றி. வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் VIT பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது VIT பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சஞ்சு. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட இந்த விஷயங்களை மாத்தணும் இல்ல சில விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு இது போன்ற கேள்விகளுக்கு மக்கள் என்ன பதில் அளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்க பேரு? என் பேர் சுபஸ்ரீ. எங்க இருந்து வரீங்க? சத்வாச்சாரியில. இந்தியால ஒரு விஷயத்த மாத்தணும்னா நீங்க என்ன மாத்துவீங்க? இந்தியாவில் நிறைய என்கரேஜ் பண்ணலாம். அப்புறம் இப்போ ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்தால் எவ்வளோ பசங்க வந்து படிக்க முடியாமல் அப்படி இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்தியன் ப்ராடக்ட்ஸே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட பள்ளிக்கூடம் செலவுலாம் அவங்க எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணுறனால நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆவாங்க, நிறைய எஜுகேஷன் வரும். அப்படி வர்றதுனால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போது படிக்காதவங்கலாம் அவங்களுக்கு தான் அந்த அருமை நல்லா தெரியும், அதனால நல்லா படிப்பாங்க. இன்னும் நம்ம நாட்டை வந்து எங்கேயாவது நல்ல டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, அக்ரிகல்ச்சர் அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணலாம். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில தான் இந்தியா இருக்குன்னு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவரு சொல்ற மாதிரி தான். பட் இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய பேர் அதுக்கு ஸ்டெப் பண்றாங்க, ஸ்டெப் ஃபார்வர்ட் வராங்க, நிறைய ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் வந்த ஃபேஸஸே தான் வருது. இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு லான்ச் பண்றாங்கன்னா அது பண்ணவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஐடியா வந்து இளைஞர்களாக இருந்தாலுமே அவங்களோட பேர் வெளில வரதில்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம், அதாவது இப்போ சோஷியல் மீடியா நிறைய வந்துடுச்சு, நிறைய பக்கம் அந்த ஃப்ளட், இப்போ சென்னை ஃப்ளட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அப்போதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் இந்த வாட்டி எலெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு சேஞ்ச் ஒரு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளட்ல வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. அதே மாதிரி வேற எங்கேயாவது இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆயிருப்போமான்றது வந்து ஒரு பெரிய டவுட் தான். நமக்கு வந்து ஒரு அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃப்ளட்டுனால நம்மளுக்கு வந்து டிராவல் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 1 வீக் மேக்ஸிமம் இருந்திருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் பண்ணாங்க, ரோட்வேஸ், பஸ்ஸஸ் ஃப்ரீ பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்து எதையுமே எதிர்பார்க்காம நிறைய இளைஞர்கள் வந்து கை கொடுத்தாங்க. யார் என்னன்னே தெரியாம நிறைய பேர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இளைஞர்கள் கையில நிறைய இருக்கு. அவங்களுக்கு மட்டும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சுன்னா அவங்க எங்கேயோ கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாமே பண்றாங்க, எதுக்கும் தயங்குறது இல்லை, நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி அது ஒரு வேலிட் பாயிண்ட். இளைஞர்கள் இப்ப இருக்கிற சமுதாயத்துல ஏதாவது ஒரு வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது செய்யணும்னா அது அவங்களை என்ன விஷயம் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அவங்களோட ஐடியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனா அது வந்து வேற ஒரு பேர்ல தான் நம்ம கிட்ட வெளில வருது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, அவங்க வேற யார்கிட்டயாவது போய் இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களே முன்னாடி வந்து பண்ணலாம். லைக் இப்போ ஃபிளட்ல வந்து அவங்களே முன்னாடி வந்து பண்ணனால தான் நமக்கு இவங்கலாம் பண்றாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் மெசேஜ் வந்துச்சு, நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு பிரெக்னென்ட் லேடியை சேவ் பண்ணதுலாம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது அந்த டைம்க்கு அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஏதோ அவங்களோட சொந்தத்துல அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால அவங்க இது மாதிரி சோஷியல் மீடியாவை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு ஏதாவது ஐடியானா அது அதுல போடலாம். வேற எங்கேயாவது போய் சொல்லி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வேற ஒரு பேர்ல நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனா வரதுக்கு அவங்களே நம்ம கிட்ட டைரக்டா பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2020 இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருமா? அது ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து இந்தியா வந்து மோஸ்ட் டெவலப்டிங்னு சொல்கிறதே நிறைய இடத்துல நிறுத்திட்டாங்க. டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
நிறைய மாற்றங்கள் இருக்கு. இப்போ வந்து இந்தியா வந்து பின்தங்கி இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு சுத்தமா காணாம போயிடுச்சு. ஏன்னா இங்கேயும் எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, எல்லாமே ஒரு புவர் அப்படின்றதே இப்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. இப்போ முன்னைக்கெல்லாம் எடுத்தோம்னா ஒரு கோவில் வாசல்ல 10 பேர் உட்காந்து பெக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு சொந்தமா அவங்களே ஒரு பிடி ஷாப் ஏதாவது வச்சுக்கிறாங்க, நிறைய பண்றாங்க. எதுவுமே பண்ண முடியலையா, அவங்க வந்து பெக் பண்றதை அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்திருக்கு, ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு நம்மளா சுயமா ஏதாவது பண்ணலாம். நிறைய ஹோம்ஸ் இருக்கு. ஸோ வயசானவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா அவங்க அங்க போயிடுறாங்க. அந்த ஹோம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்பவே இது இவ்வளோ வந்திருக்கு. 2020 வந்து கண்டிப்பா ஃபுல்லா வந்துடலனாலும் இதுக்கும் இன்னும் அதிகமா டெவலப்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க கரெக்ஷன்ஸ் வந்து நம்மளே சரி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட்னா அது வந்து யாராவது வந்து சரி பண்ற வரைக்கும் அதை வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குழி தோன்றாங்க, அதனால அந்த ஏரியாக்குள்ள வெஹிக்கிள்ஸ் வர முடியல. 2 வீலர்ஸ் மட்டும் வருதுன்னா 2 வீலர்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் அதை கண்டுக்காம அப்படியே வந்துடுறாங்க. 4 வீலர்ஸ் வச்சிருக்கவங்க சுத்திட்டு வரதுக்கு பாக்குறாங்களே தவிர அந்த மண் 4 பேர் சேர்ந்தா மூடிடலாமே அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்தோம்னா இப்போ ஒரு ஏரியால இருக்க 4 பேர் எடுத்தாங்கன்னா எல்லா ஏரியாலையும் எடுப்பாங்க. ஸோ ஒரு வேலையை வந்து கவர்மெண்ட் அசைன் பண்ணி அதுக்கு ஒரு 4 பேர் வந்து பண்ணோம் அப்படின்னு இல்லாம நம்மளே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஸ்டெப் குட்டி குட்டியா எடுத்தாலே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்வீங்க? நிறைய படிங்க, நிறைய பண்ணுங்க. அப்புறம் இங்க படிச்சுட்டு அப்ராட்ல போய் வேலை பண்ணிட்டு டாக்ஸ் கட்டிட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு இங்க படிச்சுட்டு இங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமே. இப்ப எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு, 4 பேர் தொடங்குறாங்க, அது எங்கேயோ போய் எவ்வளவோ அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து அப்ராட் ப்ரிஃபர் பண்ணாம ஓகே எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும், போகலாம், அங்க போய் படிக்கிறதெல்லாம் குட், நான் வந்து அதெல்லாம் என்கரேஜ் பண்றேன். ஆனா இங்க படிச்சுட்டு அங்க போய் வேலை பார்த்துட்டு அங்க அவங்க ஃபேமிலி அவங்க பிள்ளைங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அங்க செட்டில் ஆகாம இங்க இருக்க நம்ம நாட்டை அந்த மாதிரி கொண்டு வரலாம். உங்க கருத்துக்களுக்கு நன்றி. உங்க பேரு? மை நேம் இஸ் பிரின்ஸ். எங்கிருந்து வரீங்க? நாங்க ரங்கபுரத்துல இருந்து வந்தோம். இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்புறேன். 2020 அப்துல் கலாம் சொன்னதை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? கண்டிப்பா நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். இது வந்து மோடி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அது நம்ம வந்து இப்ப ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இதே இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா 2020 நம்ம வளர்ச்சி ஆயிடலாம் அப்படின்ற இளைஞர்களோட உதவியோட கண்டிப்பா இது வளர்ச்சி ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொசைட்டில இந்த விஷயத்த மாத்தணும், இல்ல புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்தா நல்லா இருக்கும். நீங்க இந்தியால அப்படின்னு பார்த்தோம்னா கார்பேஜ் சிஸ்டம் அது வந்து கண்டிப்பா முக்கியமா தமிழ்நாட்டில் அதை வந்து கண்டிப்பா நான் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா மக்களோட யூனிட்டி. ஏன்னா இந்த ரெயின்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, அப்ப வந்து மக்கள் தான் அவங்களோட உதவி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். உங்க கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம், உங்க பேரு? என் பேர் ஜெரால்டு ஸ்டீஃபன். எங்க இருந்து வரீங்க? நான் பிறந்தது மதுரை, ஆனா இப்போ செட்டில்ட் ஆனது வந்து வெள்ளூர். இந்தியாவில் இந்த விஷயத்த மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாற்றுவீங்க? நாட் ஓன்லி ஸ்பெஷலி இந்தியாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். எந்த மாதிரி விஷயத்தை குறித்து கேட்குறீங்க? இல்லை, இந்த விஷயம் எனக்கு மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம கண்ட்ரி டெவலப்மெண்ட் நல்லா இருக்குமே, இன்னும் ஏன் இதை கொண்டு வரல அப்படின்னு உங்களுக்கு மனசில் படுற விஷயம்? அப்படின்னு படுற விஷயங்கள்னா நான் பார்த்து இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோடு போடுறது விஷயங்களை பற்றி சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு டேங்க் கட்டுறாங்க, ஒரு கவர்மெண்ட் எதனா ஒரு ஒர்க் செய்யுது அப்படின்னா அதை ஏன் பப்ளிக் அவங்க தெரியப்படுத்துறது இல்லை? மேபி சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு டெண்டரோ ஒரு ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு பேப்பர்ல ஒரு ஆட் கொடுத்துட்றாங்க. நம்ம எல்லாம் வி ஆர் ஆல் இன் த சேம் ரோட், நம்ம எல்லாம் அதே ஊர்ல தான் இருக்கிறோம். மறுநாள் காலையில எழுந்து பச்சா டிராக்டர் அதெல்லாம் நின்றுட்டு இருக்கோம், நமக்கே தெரியாது யார் என்ன பண்றாங்கன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ எங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட் போறேன்னு சொல்லி உடைச்சாங்க. நேர்லி 20-30 டேஸ் ஒரு குடிநீர் பைப் உடஞ்சிருந்தது. அதை யாருமே வந்து கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அதுல நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எல்லாமே கலந்து போயிட்டு இருந்தது. இதுக்கு சரியான ஆள்கிட்ட போய் யார் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு கூட தெரியாம இருந்தாங்க. அதிகாரிகள் வராங்க போறாங்க, அதெல்லாம் நடக்குது. இது ஏன் நம்ம பப்ளிக்கு சொல்லக்கூடாது, சொல்லிட்டு செய்யக்கூடாது? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு இபி கனெக்ஷன் போயிடுச்சு, இதை நம்ம ரெடி பண்ணோம்னா போய் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம பக்கத்துல ஒரு சவுண்ட் சிஸ்டம் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஒரு பேனர் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று செய்யும் போது ஏன் பப்ளிக்கு அவங்க தெரியப்படுத்துறது இல்லை? இதை வந்து ஈஸியாக தெரியப்படுத்தலாம். எப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஓட்டர் ஐடி ஒரு ஓட்டு போடுறவங்க வராங்க அப்படின்னா
ஒரு ஸ்கூல்ல அந்த ஏரியா சர்க்கிள்ல உள்ள ஒரு ஸ்கூல்ல ஒரு போர்டு ஓட்டுறாங்க, இந்த நபர்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டு உரிமை இருக்கு, இவங்கெல்லாம் வந்து இங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டோ இல்லை ஒரு தண்ணி தொட்டியோ இல்லை ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 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 பேனரோ அல்லது ஒரு சின்ன இதுவோ அங்கங்கே ஒரு இது வைக்கலாம். ஸோ பப்ளிக் நோஸ், ஓகே இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு ஒரு ரோடு வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு ஒரு தண்ணி தொட்டி வரப்போகுது, அதுக்கு 1000 கோடி ஒதுக்கி இருக்காங்க, 100 கோடி ஒதுக்கிறாங்க, இல்லை 10 கோடி ஒதுக்கி இருக்காங்க, இதை இந்த கான்ட்ராக்ட்கார் தான் செய்ய போறாரு, இதுக்கு எதனா ஒரு சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் வருவாங்க, இதுல எதனா கம்ப்ளைண்டோ இல்லை தெரிவிக்கிற விஷயம் தான் தெரிவிக்கலாம். ஸோ மக்களுக்கு தெரியுது இல்லை இந்த தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு அவங்களே தான் டிசைட் பண்ணி ஒரு கார்னர்ல பேப்பர்ல போடுறாங்களே ஒழிய பப்ளிக்கு தெரியற மாதிரி பண்ணலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளா இந்த இடத்துல வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அங்க ஒரு சின்ன ஒரு வினைல் போர்டோ ஏதோ ஒரு போர்டு வச்சு அதுல நாங்க இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம், இதுக்கு இவ்வளவு பணம் நாங்க ஒதுக்கி இருக்கிறோம், இந்த கான்ட்ராக்ட் கம்பெனி தான் வந்து சீப்பஸ்டா பண்ணிருக்காங்க, அதுக்கு அவங்க இந்த குவாலிட்டி ஜல்லிஸ் அயன் ராட்ஸ் இதெல்லாம் நாங்க போடுறோம் அப்படின்றத பப்ளிக்கு தெரியப்படுத்தினா தட் வில் பி ஃபைன். ஏன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்க, ஏன்னா இதை பத்தி தெரியாமலே சரி கட்டுறாங்க போறாங்கன்னு இருக்கிறத விட அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020 இந்தியா வல்லரசு ஆயிடும், அது யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க அபிப்பிராயம்? அதை பத்தி அபிப்பிராயம் சொன்னா அவர் பெரிய மகான் ஜீனியஸ், இஸ் a பிக் மேன். அவர் அளவுக்கு போய் சொல்ல முடியாது. பட் சிம்பிளா கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய டேலண்டட் பசங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிறது, அவங்க திறமையான ஆட்கள் தான், அவங்களுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறது. தே டோன்ட் ஹேவ் அ குட் ஸ்டேஜ். அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்ணி கொடுத்தா தே வில் ஷோ அ டேலண்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் இன்க்ளூடிங் மை செல்ஃப், இப்போ நம்ம டிவியில் எதனா ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம்னா அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்ல க்ரியேட்டிவிட்டியா இல்லை ரொம்ப நல்லா இருந்தால் பார்க்குறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு தான் மற்ற ஆட் கம்பெனிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது சப்போர்ட் பண்ணும்போது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அந்த ஒரு ப்ரோக்ராம். பாக்கி சேனல்ஸ்லயும் ப்ரோக்ராம் போகுது, ஆனால் அது அவ்வளோவா ரீச் ஆகல. காரணம் என்னன்னா அவங்க ஆட் கொடுக்கறது இல்லை, அவங்க கிட்ட அந்த இது இல்லை. ஆனால் திறமை இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட திறமை இருக்குது, ஆனால் அவங்கள வெளிப்படையாக கொண்டு வரதுக்கான ஸ்டேஜ் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாருமே பாட்டு பாடுறாங்க, எல்லாருமே அந்த டிவி சேனலில் கூட வராங்க, ஹீரோஸ் வராங்க, சூப்பர் சிங்கர் வராங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? இவங்களோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்தோ மியூசிஷியனாக இருந்தவங்களோ இல்லை மியூசிக்கலில் இருந்தவங்களோ டேலண்டட் பர்சனோ கிடையாது. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, தே ஆர் ஷோயிங் அ டேலண்ட், தட்ஸ் ஆல். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை வெளியே கொண்டு வரணும். நம்ம எல்லாம் பண்றோம், போன வருஷம் யார்ப்பா இது பண்ணா, இது யார் பேசினா, போன வருஷம் இந்த கவிதை உரையாடல் யார் பேசினா, கவிதை யார் பேசினா, இவங்க பேசினா, அவங்களே கொண்டு வா அப்படின்றத விட புதுசா தெரியலன்றானா அவனை கத்து அவனை ட்ரெயின் பண்ணி நீ பண்ணலாம்ப்பா வா அப்படின்னு ஒருத்தனை என்கரேஜ் பண்ணாலே போதும். கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க ஸ்டூடெண்ட், எல்லாருக்கும் சாதிக்கிறதுக்கான இது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு எனக்கு இது கிடைச்சிருந்தா நான் இதை விட பெட்டரா இந்த மாதிரி செஞ்சிருப்பேன், அவங்க செய்யலையே அப்படின்னு யோசிக்கிற விஷயம்? நான் என்னை பத்தி சொல்லணுன்றீங்களா? ஆக்சுவலா என்னை பத்தி நான் சொல்லணும்னா நான் வெறும் 4th ஸ்டாண்டர்ட் தான். நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது, இங்கிலீஷ்ல, தமிழ் தான் எழுத படிக்க தெரியும். ஆனா நிறைய விஷயங்கள் நான் உலகத்துல படிச்சு தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா 10 வயசுல இருந்து நான் தனியா தான் வாழ்ந்தேன், அம்மா அப்பா கிடையாது. உலகத்துல எதுவுமே முடியாதுன்ற விஷயமே கிடையாது. முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பா செய்யலாம். ஆனா அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத முன்னாடியே பிளான் பண்ணணும். ஒன்றும் இல்லை, வீடை பெருக்கணும் அப்படின்னு இது சொல்றது சாதாரண விஷயமா இருக்கணும். வீடை பெருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு பிளான் இருக்கு, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி கவர் பண்ணலாம், எங்க அதை கூட்டி வரலான்றது. சாதாரண வீடு பெருக்கிற விஷயத்திலே இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது அப்படின்னா, ஸோ யூ ஜஸ்ட் கால்குலேட் இன் யோர் ஸ்டடீஸ், இன் யோர் ஃபியூச்சர்ஸ். உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வி நீட் அ கால்குலேஷன். எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்வீங்க? அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, வேற எதுவுமே கேட்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்திலேயே சிறந்தவங்க யாருன்னா தாய் தகப்பன் மட்டும்தான். எப்பயுமே பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெத்த பசங்களுக்கு கெட்ட விஷயத்த கொடுக்க மாட்டாங்க, நல்ல விஷயத்த தான் கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய படிக்காம இருக்கிறோட பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களை பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு பெரியாளா வந்திருப்பாங்க. ஏன் எப்படி சொல்லுங்க? இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன்னா ஐ வில் எக்ஸ்பெக்ட் சம்திங். இப்ப நான் யாருக்காவது ஒரு விஷயம் பண்றேன்னா அவங்க கிட்ட இருந்து நான் எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா பேரண்ட்ஸ் தே டோன்ட் எதையுமே எதிர்பார்க்காம செய்யறது யாருக்குன்னா அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியா வளரணும், எல்லா விஷயத்திலும் கேர் எடுக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்றதை அப்படியே கேட்டாலே போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல, அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். கருத்துக்களுக்கு நன்றி.
வணக்கம், உங்க பேரு? வணக்கம், நான் ஜெயஸ்ரீ. எங்கிருந்து வரீங்க? வெள்ளூர். இந்தியால இந்த விஷயத்த மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்ட் சிஸ்டம் வந்து கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்ல வந்து அந்த ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்து அதை எடுக்கணும். அப்பதான், ஏன்னா அந்த ஃபார்ம்லேயே வந்து இருக்கு இல்லையா ரிலீஜன் கேஸ்ட்னு, அதை எடுக்கணும். அப்புறமா தான் மீதி இடத்துல எல்லாம் அது வந்து மறையும். அது இருக்கட்டும், நான் வந்து இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லலை, ஏன்னா அது வந்து ட்ரெடிஷன் அப்படி ஃபாலோ ஆயிட்டு வருது. ஆனா அது வந்து எஜுகேஷன்லயோ இல்ல மீதி ரிசர்வேஷன் அது இதுன்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் திங். அண்ட் வேற எது இருக்கக்கூடாதுன்னா, இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அங்க வந்துட்டு சில இடங்கள்ல நார்மல் டெய்லியும் நான் பஸ்ல போயிட்டு வரும்போது நம்ம கவர்மெண்ட் இதுலயே வந்து சில பேர்லாம் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணவங்களெல்லாம் ஏத்துறாங்க. ஸோ அந்த ட்ரங்கர்ஸ் எல்லாம் வந்து பிரைவேட்லேயே சில பேர் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, பட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லேயே ஏற்றுறாங்கன்னா நம்மளுக்கு அப்போ சேஃப்டியே இல்லை. இது மாதிரி சில சேஃப்டி திங்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். மீதி வேற எதுவும் இனிமே இந்தியால இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும், நம்ம கண்ட்ரிக்கு ஒரு டெவலப்மெண்டா இருக்கும்னு நினைக்கிற விஷயம்? கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளீனா வச்சுக்கணும் நம்ம சரௌண்டிங்ஸை. பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருந்தாலும் அது சுத்தி கீழே இருக்கும். எங்க காலேஜஸ்ல சில பேர் அப்படிதான் இருக்காங்க, வெளியவும் அப்படிதான் இருக்காங்க. வெளியே அவ்வளவா அந்த டஸ்ட்பின்ஸ் அதெல்லாம் இல்லைனாலும் இருக்கிற இடத்துலயாச்சும் அவங்க வந்து போடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்துட்டு கேம்பெயின் மாதிரி ஏதாவது பண்ணி அவேர்னஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆனா ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆனா அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் இந்தியா வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தான் கொஞ்சம் அது தெரியுது. இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும், பட் எல்லாரும் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும் எப்படி அதில் யூஸ் பண்ணணும் அது பொறுத்து. அப்புறம் ஓகே டிஜிட்டல் இருந்தாலும் குட் தான், அது இருக்கும்போது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸும் இருந்தா ரெண்டுமே இட் வில் பி ஈஸி. அப்துல் கலாம் சொன்ன 2020 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2020 அப்படின்னு அவர் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அவர் வந்து சொல்லிட்டே தான் இருந்தாரு எல்லாரையுமே வந்து நல்ல இதுக்காக ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், இருக்கணும், கோல் இருக்கணும். 2020 அதுக்குள்ள வந்து இந்தியா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாருமே பேசுறாங்களே தவிர செயல்ல ஒண்ணுமே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு திங்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து நம்ம நாட்டிலேயே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளிநாட்டோடது வந்துட்டு நம்ம பிளான் பண்றோம். இதுவே நம்மளோட இம்ப்ளான்டேஷன்ஸோ இல்ல வேற ஏதாவதோ அவங்க நாட்டுல நம்ம போய் கேட்டா கண்டிப்பா அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அக்ரிமெண்ட்டும் போட மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கறோம், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது, அதெல்லாம் தடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் மாறிட்டே வரணும். இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அலோவ் பண்ற மாதிரி நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வாங்கணும், இந்தியன் ப்ராடக்ட்ஸை வாங்கணும். அடுத்த நாட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கினா நம்ம கட்டுறது எல்லாமே அவங்களுக்கு போயிடுது டாக்ஸ்ன்ற பேர்ல சில இதுவே நம்மளது நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது நம்மளது யூஸ் பண்ணணும்னா அது குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா குவாலிட்டி நல்லா இருந்தா கண்டிப்பா எல்லாரும் அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டுக்கு போக மாட்டாங்க. வேற எதுவும் இல்லை. உங்க கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம், உங்க பேரு? ஐம் ஜன்னத். எங்க இருந்து வரீங்க? ஐம் ஃப்ரம் வள்ளலார், வெள்ளூர். இந்தியால இந்த விஷயம் மாறணும் இல்ல இதெல்லாம் கொண்டு வந்தா இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆல்ரெடி இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, இன்னும் வல்லரசு ஆகணும்ன்றது எந்த விஷயத்துல எனக்கு புரியல. பட் இந்தியா ஹஸ் பிகம் அ வெரி டெவலப்டு கண்ட்ரி. நெக்ஸ்ட் டு அமெரிக்கா, நெக்ஸ்ட் டு ரஷ்யா, ஈவன் ஜப்பான், இவங்களுக்கெல்லாம் போட்டி போட்டு நாம நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட். ஜப்பான்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த இதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருது. ஹீரோஷிமா நாகசாகிலேருந்து வெளியே வரதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க. பட் நாம் ரொம்ப நிறைய பேரிடர் பேரழிவெல்லாம் சந்திச்சாலும் நம்ம சீக்கிரமா முன்னுக்கு எழுந்திரிச்சிட்டோம், நம்ம முன்னுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் இன்டைஜஸ்டிபிளாக நடக்குது இந்தியாவில். ஐ மீன் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி சீக்கிரமா 2020 மை ட்ரீம் கண்ட்ரி இன் 2020 அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. பிகாஸ் the wolves are living among ourselves. We Indians, some of our people, I mean some politicians, they are not living together. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரச்சனை, இது வேணா பாதிக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறது. மற்றபடி படிப்புலையும் எஜுகேஷன் சிஸ்டம் அதில் நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்தாச்சு. டெக்னாலஜி இட்ஸ் வாஸ்ட்லி டெவலப்ட்.
வணக்கம், உங்க பேரு? என் பேர் அஜய். எங்கிருந்து வரீங்க? சத்தோச்சார்லேருந்து. இந்தியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறது? டிராஃபிக் தான். இங்கே சிக்னல்ஸும் அதிகமாக இல்லை. அதை வந்து நம்ம சிக்னல்ஸ் அதிகப்படுத்தலாம், டிவிஷனாக வண்டியெல்லாம் பிரிக்கலாம், ரோட்வேஸ் அதிகப்படுத்தினாலே டிராஃபிக் மோஸ்ட்லி குறைஞ்சிடும். நீங்கள் புதுசாக கொண்டு வர்றது மூலமா டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்? டெவலப் ஆகும்னு நினைக்கிறது அக்ரிகல்ச்சர் மெயினாக நினைக்கிறேன். படித்தவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், கவர்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சர் அடாப்ட் பண்ணலாம். இங்கே ஆடு மாடு மேய்க்க பயந்துட்டு அவங்க சவுதியில் போய் ஒட்டகம் மேய்க்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தினா நம்ம அக்ரிகல்ச்சரும் டெவலப் பண்ணலாம். இந்தியா 2020 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்தியா 2020 டெவலப் ஆகிடுமா? அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக டெவலப் ஆயிருமான்னு தெரியல. ஆனால் படித்தவங்க வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக டெவலப் ஆயிரும் 2020. அதை நம்ம தான் பார்க்கணும். படித்தவங்க நம்ம தான் டெவலப் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், உங்க பேரு? மஞ்சு. எங்க இருந்து வரீங்க? சத்வாச்சாரி. இந்த நாள்ல இருந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன? நான் ஐடி செக்டார்லேருந்து ஒர்க் பண்ணுறதுனால உமன் சேஃப்டி வந்து நிறைய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நைட்டில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுனால பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ நைட் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நம்ம நிறைய இப்போது கேசஸ் பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்தாங்கன்னா உமன்ஸ் தைரியமாக போயிட்டு வரலாம். அண்ட் குழந்தைங்களும் சரி, காலையில் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் ரொம்ப பயப்படுறாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ சைல்ட் சேஃப்டி அண்ட் உமன் சேஃப்டி ரெண்டுமே இந்த 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 நாளில் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சைல்ட் லேபர் அதை கூட இன்னும் குறைக்கலாம். அண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் வந்து மெயின் ஃபேக்டர். நம்ம நாட்டில் நிறைய விவசாயிகள் வந்து நம்மளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அவங்களால தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு நம்ம எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஸோ நம்ம இளைஞர்களால் முடிஞ்ச வகையில் அவங்களுக்கு எதனா நம்ம ஒரு உதவி செய்யணும். நம்மளும் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகாமல் அக்ரிகல்ச்சரில் இறங்கி நம்ம வேலை செஞ்சால் நம்ம நாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த புதுசாக ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குமே நீங்கள் யோசிக்கிறது? டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் கண்ட்ரி வந்து நம்மளுக்கு என்ன ரூல் கொடுக்குறாங்களோ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டாக போகாமல் அதை நம்ம வழிமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியில் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க டிராஃபிக் பொல்யூஷன் வந்து குறைக்கிறதுக்காக 1ஆம் படை 2ஆம் படைன்னு சொல்லிட்டு கார் வெஹிக்கிள்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது கொஞ்ச நாள் தான் எக்ஸிஸ்டன்ட்டில் இருந்துச்சு. தென் கொஞ்சம் ப்ராப்ளம்னால அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து டிராஃபிக் பொல்யூஷன் ஆகி ரொம்ப பிரச்சனையாச்சு. ஸோ அதே ரூலை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பொல்யூஷனும் குறைக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட ஆக்சிடென்டல் வந்தும் குறைக்கலாம். ஸோ இது ஒரு ரூல் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லலாம் நம்ம இந்தியாவில். ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன் நம்ம நாட்டிலே வந்து அக்ரிகல்ச்சரல் மூலயமாவும் இயற்கை மூலிகை மூலயமாவும் நிறைய பொருட்கள் வருது. அதை யூஸ் பண்ணோன்னா நம்ம நாட்டுக்கும் வந்து வருமானத்துறையில் நிறைய வரி அவங்களுக்கும் வந்து நம்ம நாட்டுக்கு தான் எப்படி இருந்தாலும் அது யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த காசு நம்ம நாட்டுக்கே போய் சேரட்டுமே அப்படின்ற ஒரு வகை. இன்னும் சொல்லணும்னா நிறைய இளைஞர்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற பற்றி தான் ஒரு பாயிண்டாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னென்னா ஏன் நம்ம நாட்டிலே படித்து நம்ம நாட்டிலே வேலை செஞ்சால் அது நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஸோ நம்மளோட மூளைகள் வந்து நம்ம நாட்டுக்கு உதவட்டும், அடுத்த நாட்டுக்கு உதவுறதை விட அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்து அன்னைக்கு என் நாட்டுக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? என் நாட்டுக்காக நான் நிறைய செய்வேன். ஆனால் ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டா அது பத்தாது கண்டிப்பாக. பட் என்னால் முடிஞ்ச வகையில் என்னோட சுற்றத்தாருக்கும் என்னோட சொசைட்டிக்கும் நான் எதனா நல்ல வகையில் எதனா ஒரு உதவி செய்யணும். லைக் சொல்லப்போனால் வந்து நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து எதனா ஒரு ஹோம் மாதிரி இல்லை நிறைய இன்னும் நம்ம ஏழை நாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர அதுக்கு நம்ம எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. அவங்களுக்காக வந்து எதனா நம்ம செய்யணும். எப்பவுமே மேல்தட்டு மக்களையே பார்க்காம கீழ்த்தட்டு மக்களையும் போய் பார்த்து அவங்களுக்கு எதனா ஒரு உதவி செய்யணும், அவங்களுக்கு எதனா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்தியா வந்து இளைஞர்களோட கையில் இருக்குன்னு சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து அவர் சொல்லிட்டு போனது எல்லாமே உண்மைதான். 2020 வந்து கண்டிப்பாக இந்தியா வல்லரசு ஆகும். அதுவும் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு போன சென்னை ஃப்ளட்லேயே நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணுது. ஆனால் நம்ம இளைஞர்கள் அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கல. நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருந்து எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க. அன்னைக்கு சென்னை அவ்வளோ ஒரு பெரிய பேட் சுச்சுவேஷனில் இருக்கும் போது யார் வந்து கை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். யாரை எந்த கேஸ்டும் எந்த ரிலீஜன் எந்த நாடு எந்த பாஷைன்னு பார்க்காம ஒத்துமையாக இருந்து உழைச்சவங்க அவங்க தான். ஸோ
ஸோ இளைஞர்கள் இப்படி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வந்து இவ்வளோ வேலை செய்யும் போது ஒரு நாட்டையே ஏன் வந்து அவங்க மாற்ற முடியாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சின்ன பசங்களை கையில் சின்ன பசங்க கையில் வந்து நாட்டை கொடுத்தா அவங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடத்த முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாலே இருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அப்படி கிடையாது. அது மூலயமாவே நிறைய பேர் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. அதை வந்து சென்னை ஃப்ளட் மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோசியல் மீடியா மூலயமா எல்லா வித மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சு ஒரு நியூஸ். கடலூர் இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஸோ எல்லா ஸ்டேட் மக்களும் வந்து நம்மளுக்கு உதவுனாங்க. நாட் ஈவன் எல்லா கண்ட்ரி மக்களும் கூட வந்து நம்ம இந்தியாவுக்காக, நம்ம சென்னைக்காக வந்து உதவுனாங்க. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே சொல்லிக்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த கருத்துக்களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இது VIT பண்பலை 90.8 தொகுத்து வழங்கியது சஞ்சு. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மாணவிகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உருது கடவுள் வாழ்த்து பாடலை பாட வருகிறார் தாஹா அட்னான். जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा, अल्लाह न प्यार देखा. जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा. जुल्फ़ों के पैजों में वल्लैल के नज़ारे यकदम घटा शिशाई महबूब जब सवारे. जुल्फ़ों के पैजों में वल्लैल के नज़ारे यकदम घटा शिशाई महबूब जब सवारे. फूलों से बढ़ के जुल्फों, फूलों से बढ़ के जुल्फों मैं निकार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा. जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा, अल्लाह न प्यार देखा. जिसके लिए बेखादा पहले रसूल सारे अल्हम्दुलिल्लाह वो वक़्त में हमारे. जिसके लिए बेखादा पहले रसूल सारे अल्हम्दुलिल्लाह वो वक़्त में हमारे. उम्मत की खातिर उनको, उम्मत की खातिर उनको ए अशिक बार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा. जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा. अपनों ने मार पत्थर गैरों ने भी सताया, जख्मों से चूर है पर लब पर गिलाना आया. अपनों ने मार पत्थर गैरों ने भी सताया, जख्मों से चूर है पर लब पर गिलाना आया. सबको दुआएं देना
हमको दुआएं देना, उनका शियार देखा, माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा। जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा, माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा। जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा, माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा, वल्लाह न प्यार देखा। நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டாம்பூச்சி பற்றிய பாடலை பாட வருகிறார் யாஸ்மின். பட்டுப்பூச்சி 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 பட்டாம்பூச்சியே, உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே. பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே, உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே. பூவை போல மேலெழுந்து நீ பறக்கிறாய், பூவை போல மேலெழுந்து நீ பறக்கிறாய். ஒரு புத்தகம் போல் சிறகு மூடி மூடி திறக்கிறாய், ஒரு புத்தகம் போல் சிறகு மூடி மூடி திறக்கிறாய். பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே, உன்னை தொட்டு பேச ஆசை சி பட்டாம்பூச்சியே. கூட்டினிலே பொறுமை காத்ததற்கு பலன் கிடைத்தது, கூட்டினிலே பொறுமை காத்ததற்கு பலன் கிடைத்தது. நீ போட்டுக்கொள்ள வண்ண சட்டை பரிசு கிடைத்தது, நீ போட்டுக்கொள்ள வண்ண சட்டை பரிசு கிடைத்தது. பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே, உன்னை தொட்டு பேச ஆசை சி பட்டாம்பூச்சியே. பூக்களுக்கு நோகாமல் தேன் எடுக்கிறாய், பூக்களுக்கு நோகாமல் தேன் எடுக்கிறாய். நானும் யாருக்கும் மனசு நோகாமல் நடக்க பழகுவேன், நானும் யாருக்கும் மனசு நோகாமல் நடக்க பழகுவேன். பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே, உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹலிமா சாதியா. दुनिया के हैं मुसाफिर, मंजिल तेरी खबर है, तय कर रहा है जो तू 2 दिन का सफर है. जब से बनी है दुनिया लाखों करोड़ आए, बाकी रहा न कोई, मिट्टी में सब समाए. आँखों से तूने अपने कितने जनाजे देखे, हाथों से तूने अपने दफनाए कितने मुर्दे. अंजाम से तू अपने क्यों इतने बेखबर है. दुनिया के हैं मुसाफिर, मंजिल तेरी खबर है. मखमल पे सोने वाले मिट्टी में सो रहे हैं. शाहो गदा यहाँ पर सब ये
मिट्टी के पुतले तुझको मिट्टी में ज़माना, एक दिन यहाँ तो आया एक दिन यहाँ से जाना, तय कर रहा है जो तू 2 दिन का सफ़र है, दुनिया के मुसाफिर मंजिल तेरी खबर है. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஃபஹ்மிதா மற்றும் மதிஹா. Old MacDonald had a farm. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and cheese. E-I-E-I-O. It's a cluck cluck here and a cluck cluck there. Here a cluck, there a cluck, everywhere a cluck cluck. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and ducks. E-I-E-I-O. With a quack quack here and a quack quack there. Here a quack, there a quack, everywhere a quack quack. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and cows. E-I-E-I-O. With a mama here and a mama there. Here a ma, there a ma, everywhere a mama. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and ducks. E-I-E-I-O. With a bow bow here and a bow bow there. Here a bow, there a bow, everywhere a bow bow. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and cats. E-I-E-I-O. With a meow meow here and a meow meow there. Here a meow, there a meow, everywhere a meow meow. Old MacDonald had a farm. E-I-E-I-O. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருமைப்பாடு என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் சபியா தபுசும். இந்திய நாடு இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, முந்தைய பழமை திருநாடு, முன்னோர் புகழின் பெருநாடு. இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, இமயப்பனிமலை குமரி முனை, இரு கடல் நடுவே நமதிருமை, கமழும் பொழில்கள் வளவயல்கள், கனிபொறி தொழில்கள் நிலவு நிலம். இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, பெருமைக்குரிய இந்நாட்டில் பிறந்தோர் எவரும் இந்தியராம், ஒருமைப்பாட்டை வளர்ப்பதுவே ஒவ்வொருவருக்கும் தலை கடமை, ஒவ்வொருவருக்கும் தலை கடமை. இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஃபாத்திமா தஷ்கின். Up in the blue sky, what do you see? Up in the blue sky, what do you see? Big and small stars winking at me, winking, winking, la la la, winking, winking, la la la. Down in the deep sea, what do you see? Down in the deep sea, what do you see? Big and small fish are swimming like this, swimming, swimming, la la la, swimming, swimming, la la la. Out in the garden, what do you see? Out in the garden, what do you see? Big and small trees swaying like this,
swaying, swaying, la la la, swaying, swaying, la la la. Out in the playground, what do you see? Out in the playground, what do you see? Boys and girls are playing like this, playing, playing, la la la, playing, playing, la la la. Thank you. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எங்களின் கல்லூரிதான் கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான் கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பட்டம் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுசைஃபா. பட்டம் வானில் பறக்கும் பட்டம், அங்கும் இங்கும் ஆடி அழகாய் பறக்கும் பட்டம், தலை தலை ஆட்டி தறி சுற்றும் பொம்பரம், பட்டம் பொம்பரம் இரண்டுமே பாப்பா தம்பிக்கு விருப்பமே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார்கள் ஹாதி, பாஷா மற்றும் ஃபைசல். Global warming. One of the biggest problems facing the world today is global warming. Now I am going to speak few lines about global warming. Global warming is the increase in the world temperature and changes in the world climate caused by carbon dioxide from our vehicles, factories and power plants. Many scientists believe that the world is getting warmer and that this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. Now my friend Faisal will discuss about the problems and solutions for global warming. Faisal, please. Thank you. The problem of global warming and some ways of solving the problem. Number 1, the biggest problem is rising sea level. Number 2, changes in weather. Number 3, effect on animals. Fish population could be affected while some insects with spread disease might become more common. Solution to solve the problem. Number 1, stop producing CO2. Number 2, plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen. Number 3, to use less energy and to recycle more products. Generating electricity is one of the main sources of CO2. If we use less electricity, we will produce less CO2. Now Hadi will continue. Thank you, Faisal. I understand that if we make small changes now in the way we live, we can avoid huge changes in the future. We all must work together to overcome this threat. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாயின் அன்பு என்ற உருது பாடலை பாட வருகிறார் அஃப்ரின். प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए, तेरे आंचल की ठंडी हवा चाहिए, लोरी का कान के मुझको सुलाती है तू, मुस्कुरा कर सवेरे जगाती है तू, मुझको इसके सिवा और क्या चाहिए, प्यारी माँ मुझको तेरी
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன சின்ன பந்து என்ற பாடலை பாட வருகிறார் வாஜித் உசேன். சின்ன சின்ன பந்து சிறுமியாடும் பந்து வன வன பந்து வானில் பந்து குட்டி தயார் தட்டி 4 குட்டி தோடும் பந்து எட்டி ஓங்கி உதைச்சால் எங்கை போகும் பந்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரியம் வளர்த்த பூனை என்ற உருது பாடலை பாட வருகிறார் முகமது உஸ்மான். मरियम की बिल्ली मरियम ने एक बिल्ली पाली दुम में उसकी काली काली दूर से भीगी मूंछे उसकी नीली नीली आंखें उसकी रात में आगे इसके चमके कोई मुसाफिर राना भटके टीवी देखकर खुश हो जाए बैठे बैठे ओ सो जाए भूख लगी तो दुम को हिलाए कुत्ता देखे तो डर जाए पास ही कोई बिल्ला आए देख के उसको ये गुर्राए एक मिनट की जस्त लगाए मरियम लाए दौड़ के आए मरियम ने एक बिल्ली पाली दुम में उसकी काली काली मरियम ने एक बिल्ली पाली दुम में उसकी काली काली. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிராபிக் ரூல்ஸ் ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஆலியா பர்வீன் மற்றும் அப்சானா பர்வீன். Red light, what do you say? I say stop, stop right away. Yellow light, what do you say? I say wait till the light turn green. Green light, what do you say? I say go right away. The wheels on the bus go round and round, round and round, round and round, all through the day. The children in the bus go jumping around, jumping around, jumping around, all through the day. The bell in the bus goes ring, ring, ring. Tring, 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 all through the day. The horn in the bus goes bum, 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 all through the day. And the seat in the bus goes bum, 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 all through the day. The driver in the bus goes shh, 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 all through the day. Thank you, bye. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பறவைகளை பற்றிய பாடலை பாட வருகிறார் ஆயிஷா பர்வீன். எங்கள் வீட்டு தோட்டத்திலே குருவி வந்தது, சீட்டு குருவி வந்தது, அதன் வட்டமான கண்ணு நெல்லு போன்ற மூக்கு, அது கீச் கீச் கத்துவது வெகு அழகு. எங்கள் வீட்டு தோட்டத்திலே வாத்து வந்தது, குள்ள வாத்து வந்தது, அதன் தட்டையான காலு துடுப்பு போன்ற இறகு, அது அசைந்து நடப்பது வெகு அழகு. எங்கள் வீட்டு தோட்டத்திலே மயில் வந்தது, அழகு மயில் வந்தது, அதன் நீளமான கழுத்து வண்ண வண்ண தோகை, அது நடனம் ஆடுவது வெகு அழகு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் என்ற ஆங்கில பாடலை பாட வருகிறார் அயாஸ். Little drops of water, little grains of sand, make the mighty ocean and the pleasant land. Little deeds of kindness, little work of love, make this earth an Eden like heaven above. And a little moment, humble though they be, make the mighty ages of eternity. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சையத் அமீன். அல்லாஹ் கா துலாரா प्यारा नबी हमारा अनवार का मिनारा प्यारा नबी हमारा ईमान की रोशनी
நிகழ்ச்சியில் அடுத்ததாக வவ்வால் பற்றிய தமிழ் பாடலை பாட வருகிறார் ஃபைசா தபுசும் மற்றும் ஆலியா. வௌவால் வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே என்ன செய்கிறாள் நீ என்ன செய்கிறாள் தம்பியே தம்பியே சுட்டியான தம்பியே தேடி பறக்கிறேன் உணவை தேடி பறக்கிறேன் வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே என்ன செய்கிறார் நீ என்ன செய்கிறார் தங்கையே தங்கையே சுட்டியான தங்கையே தேடி பறக்கிறேன் உணவை தேடி பறக்கிறேன் வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் சாரா தபுசும் மற்றும் ஹாஜிரா தபுசும். तारीफ उस खुदा की जिसने जहां बनाया कैसी जमीन बनाई क्या आसमां बनाया मिट्टी से बैल बूटे क्या खुशनुमा उगाए पहना के साथ खिल्लात उनको जवा बनाया मेवे लगा है क्या क्या कुछ जायखा रसीले चखने से जिनके हमको शीरी दहा बनाया सूरज से हमने पाई गर्मी भी रोशनी भी क्या खूब जश्न तूने है मेहरबा बनाया ए प्यारी प्यारी चिड़िया फिरती है जो चहत की खुद से तेरे इनको तस्वीर बनाया रहमत से तेरी क्या क्या है नियामतों मयस्सर इन नियामतों का मुझको क्या खदरदार बनाया आबे रवा के अंदर मछली बनाई तूने मछली के तैरने को आबे रवा बनाया हर चीज से है तेरी कारीगिरी टपकती ए खार खार तूने घबराए खा बनाया. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோ டு ஸ்கூல் என்ற ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஷானூர் மற்றும் ஷக்கீல். Go to school, go, go, go to school, go to school every day. Sing, sing, sing the rhymes loudly. Read, read, read the books happily. Write, write, write the words sweetly. Play, play, play the game joyfully. Go, go, go to school every day. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தோட்டம் தமிழ் பாடலை பாட வருகிறார் முகமது காசிம். தோட்டம் நல்ல தோட்டம் நம்மை சொக்க வைக்கும் தோட்டம் கூட்டமாக நாமும் ஒன்றாய் கூடி ஆடும் தோட்டம் வண்ண வண்ண மாலரால் நம்மை மகிழ வைக்கும் செடிகள் தின்ன தின்ன பழங்கள் மேலும் தின்ன கொடுக்கும் மரங்கள் கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா நெஞ்சை அள்ளுகிறதே இதை நினைக்கும் போதே இன்பம் பட்டு போல அழகாய் புல் பறந்திருக்கும் தரையில் விட்டு போக மனமே இல்லை மிகவும் நல்ல தோட்டம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM.
தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை. ஒருவருடைய குணநலன்களை அறிந்து செயலாற்றாவிட்டால் நாம நல்லது செய்ய நினைச்சாலும் அதுல தப்பு ஏற்பட்டுவிடும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான திறமைகள், பண்புகள், பணிபுரியும் திறன் இருக்காது. இதுதான் மனித இயல்பு, இயற்கை நீதி எல்லாமே. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குது? யாரால என்ன செய்ய முடியும்னு நாம யோசிக்கிறதே இல்ல. நமக்கு என்ன வேலை முடியணும் அவ்வளோதான். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிற போது அவங்களால அதை செஞ்சு முடிக்க முடியுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி செய்யாம ஒரு செயலை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதை பத்தி பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம்னா அதை ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு நாள் அப்படித்தான் 1வது படிக்கிற பையன்தான் விடைத்தாளை திருத்தி வகுப்பாசிரியர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தது அந்த பையனோட பேப்பர் தான். விடைத்தாளை பார்த்ததுதான் அவருக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம். உடனே விடைத்தாளை வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டாரு. என்ன ஆச்சுன்னு புரியாம ஆசிரியர் அவரை கூப்பிட்டு, என்னப்பா தம்பி ஆச்சு அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. எவ்வளவோ விசாரிச்சும் பார்த்தாங்க. அப்பவும் பதில் வரல. அடுத்தது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆசிரியை பையனோட வீட்டுக்கு போனை போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்பவும் பதில் கிடைக்காம குழப்பத்துக்கு போயிருக்காங்க. பையன் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய அப்பா, என்னடா ஆச்சு, மிஸ்ஸு கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்ட, அது தப்பு இல்லையான்னு அவரு கேட்டாரு. அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? இல்லப்பா, அம்மா 100 மார்க் எடுத்தாதான் நான் பெரிய பையன் ஆக முடியும், பெரிய பையன் ஆனாதான் பக்கத்து வீட்டானா மாதிரி நான் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் 100 மார்க் எடுக்கல, 95 தான் வாங்கினேன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா அவனை சமாதானப்படுத்தி அம்மாவை கூப்பிட்டு, இனிமேல் இப்படி தவறான எண்ணங்களை குழந்தை மனசுல வளர விடாதீங்கன்னு சொன்னாரு அப்பா. இதை போலதான் குழந்தைங்களோட மனசுல தவறான எண்ணங்களை விதைக்கிறதுனால இது போன்ற பல சம்பவங்கள் அரங்கேறுது. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், அப்படி வந்தாதான் உனக்கு பெருமை, எங்களுக்கும் பெருமை, அப்பதான் நாமளை பத்தி 4 பேர் நல்லா பேசுவாங்க. இப்படி சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்க மேல தங்களுடைய ஆசைகளை திணிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. நீங்க நினைக்கலாம், அவங்க எதிர்காலத்தை நினைச்சுதானங்க நாங்க அப்படி சொல்றோம்னு. ஆனா அதை விட குழந்தைக்கு வேற ஏதாவது திறமைகள் இருக்கலாம். அதை ஊக்குவிக்காம படி படின்னு சொல்லும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நல்லது நினைச்சுதான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறோம். ஆனா தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு முடிவுகளை பற்றின செய்திகள் வருதோ இல்லையோ, மாணவ மாணவிகளுடைய தற்கொலை முடிவுகளை பற்றின செய்தி நிறையவே வருது. இப்படி பெற்றோருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியல அப்படின்னு மனம் முடிஞ்சுதான் இந்த மாதிரியான தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. இது போன்ற செயல்களுக்காக இப்போ வந்து எதுவுமே பயனில்லை. சிறு வயது முதலே குழந்தைங்களுக்கு என்ன செய்ய முடியும், அவங்களால எது முடியும் எது முடியாது அப்படின்னு நல்லா யோசிச்சு அவங்கள அந்த வழியிலே நடக்க விடுங்க. இது நான் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க மனோ தத்துவ நிபுணர்கள் மட்டும் இல்ல, தமிழின் பெருமையான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் குணநலன்களை அறிந்து செயலாற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் என்று அறிவுறுத்துகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ்ச்சுடர். இன்றைய தமிழோவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Dear listeners, you are listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க முழுக்க உணவை பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது.
அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டில்லயே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் வந்து நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் வந்து நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்கள எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே வந்து நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க வந்து தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் வந்து நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு நிவேதா. விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் வாழை மரம் வந்து எல்லார் வீட்லயுமே வந்து வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது வந்து நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை வந்து ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வந்து வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில வந்து உணவு பரிமாறுற முறை அப்படின்னு வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்ப்பகுதியில வந்து சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி வந்து நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து அந்த காலத்தில் மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து மரக்கறி உணவு இருக்குது. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ், பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்
பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல், அது வந்து நீரியர் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம். அது வந்து பசி தீர நீரியர் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல் அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து
அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதில் கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால் கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒன்று தான். என்னன்னு பார்த்தோம்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊற்றணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அதிரசம் செய்கிற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகில் வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடிலாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவை அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசமில் பார்த்தோன்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை, 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்தில் இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம்,
அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெள்ளத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம். நிவேதா, கண்டிப்பா பிரியங்கா, உன்னால நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பத்திலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं। जी हाँ। हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। तो आज हम क्या करने वाले हैं हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको। तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब। मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और दो सीखे थे, मूसन, डुरफन, मस्ट। यस, मस्ट भूल गई मैं। तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं, वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था। जैसे कि अगर बोले तो वोलन का विल था, हाँ, सोलन का सॉल था, मूसन का मूस था, मूसे नहीं था। वो सब आएगा फर्स्ट पर्सन में, यानी कि इश और एस में। वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा डार्फ और मॉकिन के लिए बनेगा मॉकटे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था, तो उसके लिए मागिन अलग बात है। मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे। ठीक है, वो नए 6 शब्द थे। तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं। जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में। मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी? तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे। तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है। तो हर कहीं देना पड़ता है। हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है। जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है। तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं। तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ। ठीक है, तो चलिए ठीक है। आप श्राव्या ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे। तो तुम पूरा बताओ क्या होता है। मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है। हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं। तो ठीक है, शुरू करते हैं। सबसे पहले जब हम किसी से कुछ बोलना का सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो, तो हम यूजुअली उस दूसरे को ग्रीट करते हैं। तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं। अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग, तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन। एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग। गुड इवनिंग तो गुटन आबेट। और गुड नाइट तो गुटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है, तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या। तो मैं उसको कैसे बोलूँगी? गुटन टाग, माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो
कि व्हाट इज़ योर नेम तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम, व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं. हम ऐसे पूछ सकते हैं कि वी हाइसन सी, तो हाउ आर यू कॉल्ड, सो वी हाइसन सी मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में. तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे भी बोल सकती हूँ कि इश बिन श्राव्या. ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा एलैबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या. मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन, तो मैं बोलूँगा आपको कि वी हेजन सी. मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ. इन्फॉर्मेशन डेस्क पे बैठे तो तुम क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना है पूछो. कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे. चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ. मैं बोलूंगी गूटन टाग, माय नेम इज श्राव्या. तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गूटन टाग फ्रॉ श्राव्या. गुटन टाग फ्राउ श्राव्या. ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना, क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे. अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके. तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं. तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम. ठीक है, तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या. और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा. नाकनामा मतलब लास्ट नेम, यानी सरनेम. वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम. हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी. राइट. और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो. और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME. ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा. अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम. अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु. नाइन मतलब नहीं. माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इस्ट हिमांशु मंगानी. राइट. या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या. ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा. दू या योर. व्हाट इज योर तो दाइन वॉरनामा. नाइन वॉरनामा. वास इज दाइन वॉरनामा. तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या. और अब उसके बाद एक और चीज, चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं. तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट. न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4. वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ द्यूस्ट कॉल्ड. ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं? तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर. गुड. डांके शोन. Das ist richtig. Richtig का मींस मतलब है करेक्ट होता है, तो दैट इज करेक्ट. Das ist richtig. ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं वी हाइस्ट न्यूमर 1 ऑफ द्यूस्ट, तो उसका आंसर होना चाहिए 1 मतलब 1. हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं
और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी आइंस, दी ज्वाई, दी द्राई, दी वियर, ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3, 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो काफ़ी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, मुझे इतनी शुद्ध हिंदी नहीं आती, तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है, हाँ। चहकती है। चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है। तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हेrzlich willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स। तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, डी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश, कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो, तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सहन। वीडर सहन। हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं है, एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सहन मतलब गुड बाय, हार्टली वेलकम। तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी herzlich willkommen zu learning German। ग्रेट, गुड, दैट das is toll मतलब दैट इज ग्रेट, das ist wunderbar मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है, बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ
Wiedersehen. Wiedersehen. Auf Wiedersehen मतलब गुड बाय. Auf Wiedersehen मतलब गुड बाय. Auf Wiedersehen मतलब गुड बाय. और अगर हार्टली वेलकम बोलेंगे तो Herzlich willkommen. Herzlich willkommen. हाँ, हार्टली तो वेलकम. अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल. हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रैवल ट्रिप. रीसे मतलब ट्रिप इन जर्मन. तो ऑफ वीडरसेहन गुटे रीसे फ्रॉ श्राव्या. सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा. तो मतलब ऑफ Goodbye. वीडरसेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे. अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गुटे हो गया. और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या. श्राव्या मतलब श्राव्या ही होगी, और क्या होगा. ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी, तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी. हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर. जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडरसेहन हेर हिमांशु. कूल, बहुत बढ़िया. क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय. ठीक है. और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम कि हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे ही बोल सकती है mein Name ist Claudia. नामे इस्ट क्लॉडिया. हाँ. माय वर नामे इस्ट क्लॉडिया. हाँ, तो ऐसे बहुत सारे अब तक हमने बहुत केसेस किए थे. इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे. तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you. ओके. अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तुम्हें तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को. हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल. ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया. ओके. इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया. हाँ, चूस का मतलब है गुड बाय. ओके, वेरी गुड. नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडरसेहन का मतलब है गुड बाय. तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडरसेहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चूस. तो हॉल्ट मतलब रुको. ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ. हॉल्ट मतलब रुको. हॉल्ट, या ठीक है हाल. हाल्ट. हाँ, हाल्ट ए बोल आता है, सकते हैं. ओ नहीं आता. हाल्ट बोल सकते हैं इसको. तो हाल्ट मतलब रुको. वी हाइसन सी व्हाट इज योर नेम, या हाउ आर यू कॉल्ड. चलिए ठीक है. तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी. हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी. ठीक है, मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा. पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते. मुहावरा है. तुम अच्छा. क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे मैं हिंदी तो नहीं बोला, क्या आती. हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती. तो अभी ठीक से क्या मैं- बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई. जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी. ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है. अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओ ही बोलूंगा, क्योंकि एक वॉइस है ये. और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग. वेरजी हुंग. वेरजी हुंग. तो कितना अच्छा आज सीखा यार. हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वेरजी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वेडरसेहन. ऑफ वीडरसेहन. वीडरसेहन. और चूस का मतलब है बाय, हम्म. जो सिर्फ दोस्तों को बोला जाता है. और ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है. चलो मैं ठीक है. मजाक और कर रही हूँ दोस्तों. तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा. अच्छा, तो चलिए ठीक है. और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा. और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको मामा. और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है. द बेबी को क्या बोलेंगे? दस बेबी. दस बेबी मतलब वो क्या है, न्यूट्रल है बेबी. हाँ. और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देर मार्शन. लड़के को दास देखा. मार्शन. हाँ, दास मार्शन, माय बैड. और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे. और सांगरन मतलब सिंगर. दी सांगरन. और एक और चीज, हार्टली वेलकम, हेrzlich willkommen, गुड बाय, auf Wiedersehen, बाय, tschüss, फॉरगिव मी. oh, Verziehung. वर्जी हुंक.
चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार। ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे। ऑफ, विडर, सेहन, वर्जी, हुंग, हर्जलिश, Herzlich willkommen। कॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट, मतलब Right। एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज़ बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट। साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, हाँ, एक लड़का मिलता actually होगा, ये perfect। बात बोलते होंगे, चोर सिंगर भागता चोर होता है। भागता होगा। हाँ। और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी, मेरे पास वो चीज नहीं है, तो वो और बोलेगा शॉपकीपर को मतलब क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्क ऑफिन। वर्क ऑफिन, ओके हाँ। कॉफरिन मतलब सेल्स वुमेन। सेल्स वुमेन, अगर सेल्समैन हो तो वर्क ऑफिन होगा। हाँ, वर्क ऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या हम बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बैनहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बैनहॉफ। हॉफ्ट बैनहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो हाँ। ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जर्मन नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, हम आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। पार्डन मी, हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। कर सकते हैं उसको वेरजी हंग। चलो ठीक है, तो फिर अगर अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उन्दू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो। तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया, मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब गुड बाय क्लॉडिया। बनने के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़के को पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है। और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको, हॉल्ट हिमांशु हॉल्ट। ओके तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो। जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूँ। ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी, और इश हाइजे वोर नाम हिमांशु, इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा, नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। यार। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स। तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर, दी ब्लूमेन क्योंकि ब्लूमेन क्या है, फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे
पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है तो वो उसको कैसे बोलेगा? ऑफ फीडर से हैन। ऑफ फीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है तो वो बंदा कैसे बोलेगा? हार्टली वेलकम, हर्जलिश वेलकम। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया, काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ फीडर से है। तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin श्राव्या, Ich bin हिमांशु मंघानी, Ihre Zuhörte Learning German, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இத பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல பருமனா இருக்கிறது அவங்க தோற்றத்துக்கு அழகு கொடுக்குது அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை இவங்க ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் உடல் பருமன் தொடருது. அதுக்கப்புறமா உடல் பருமன் மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நொறுக்கு தீனியை கம்ப்ளீட்டா நம்ம கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே உடல் பருமன் ஒரு 5 நாள்ல ஏறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை அதிகரிக்கும் அப்படிங்கறத எந்த மறுப்புமே கிடையாது.
அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட காலில் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரோட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறதுக்கு கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால, அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடல் பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு, உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களோட உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியே இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும்.
சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு, நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா மெஷர்ஸையும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது. உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும். அவங்க வயிற்றை வந்து புண்ணாக்கிறோம். அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையில வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூடவே வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும்.
அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் அப்படி பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா பிஎம்ஐ பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில நம்ம எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு உபயோகப் பொருட்களை நம்ம நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்ல நம்மள சோம்பேறி ஆகுதா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில நம்ம கூட பங்கேற்பதற்காக இங்க சில பேர் வந்திருக்காங்க. உங்களை பத்தி நீங்க அறிமுகம் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் சுதர்ஷன், வேலூர்ல இருந்து வரேன். எம்பிஏ படிச்சிருக்கேன். வணக்கம், நான் சங்கீதா, திருவள்ளத்திலிருந்து வரேன். பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன். வணக்கம், நான் ஷீலா, நான் வாலாஜிலேருந்து வரேன். பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். வணக்கம், என்னோட பேர் கல்பனா, வாலாஜிலிருந்து வரேன். பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கோம். வணக்கம், என் பேர் பிரேம்குமார், நான் பிஏ அரசியல் பண்ணியிருக்கேன். நான் ராணிப்பேட்டையிலேருந்து வரேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள், இன்றியமையாத விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோம், மிக்சி, கிரைண்டர் போன்ற பல பொருட்கள் யூஸ் பண்றோம். ஸோ இந்த பொருட்களால நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்ல நம்மள சோம்பேறி ஆக்குதா, அதை பத்தி உங்களோட கருத்து? இந்த வீட்டு உபயோக பொருட்கள்னு வரும்போது இதுல ரெண்டு பார்வை இருக்கு என்கிட்ட இருந்து. வீட்டு உபயோக பொருட்கள் முக்கியமா எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றனா, உங்களுக்கு ஒரு நேரம் மிச்சம் பண்றதுக்காக தான் இது முக்கியமா வந்தது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த வேலைக்கு போற பெண்களுக்கு உதவியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தது. வீட்டு உபயோக பொருட்கள்னு சொல்லும் போது இந்த மிக்சி, கிரைண்டர் மட்டும்தான் இல்ல, நம்ம உபயோகப்படுத்துற வாகனங்களும் கூட சேர்த்துதான். இந்த 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாமே சேர்த்துதான். அப்படி வரும்போது முக்கியமா நாம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய அவசரத்துக்கு அதை உதவியா பயன்படுத்திக்கணுமே தவிர, அதுவே அத்தியாவசிய பொருட்களா மாறும்போதுதான் நமக்கு பிரச்சனைகளா மாறுது. நம்மளோட அவசரத்துக்கு உதாரணத்துக்கு, நம்ம காலையில லேட்டா எழுந்துட்டோம், வேலைக்கு போயே தீரணும், உடனே கிளம்பணும். அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் உங்களுக்கு பயன்படலாம். ஆனா இதே ஒரு ஓய்வு நாள்ல, ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ஓய்வா இருக்கும் போதும் நீங்க அதோட உதவியை நாடி போனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனையா தான் முடியும். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய முறைகள், அதாவது நம்ம இந்த ஆட்டுக்கல்ல சமைச்சு சாப்பிடுறது, இல்ல இந்த அம்மிக்கல்ல சமைச்சு சாப்பிடுறது, இதெல்லாம் நமக்கு நம்மளோட உடல் உழைப்பு செலுத்தி நம்ம செய்யும் போது அது நமக்கு சாப்பிடும்போது நமக்கு ஒரு நிறைவை தருது. அந்த நிறைவு தான் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருது. சோ இத நம்ம இந்த மிக்சி, கிரைண்டரோட யூசேஜ மொத்தமா கண்டினியூ பண்ணி, அதாவது அதையே நம்ம ஒரு அத்தியாவசிய பொருளா மாத்திக்க நினைக்கும் போதுதான் அது பிரச்சனையில முடியுது. இதுதான் என் கருத்து. சரி, ஓகே. இத இல்லாம எப்படி நம்ம இப்போ இந்த காலகட்டத்துல சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது இல்லாம எப்படி சர்வே பண்ண முடியும்னா, இது நீங்க நார்மலி இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இது ஒரு கன்சியூமரிசம் வாங்க, நமக்கு இது ரொம்ப அத்தியாவசிய பொருட்களா நம்ம மனசுல பதிஞ்சு போச்சு. இப்போ ஒரு வீட்டுல நம்ம அம்மிக்கல்லோ இல்ல ஆட்டுக்கல்லோ வச்சு சமைக்கும் போது இப்ப நம்மள பார்க்க வர்றவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சேதான் நம்ம முக்காவாசி பேரு புது பொருட்களுக்கு எல்லாம் மாறுறோம். இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மாவுக்கும் சரி, மைக்ரோவேவ் அவன் எல்லாம் வாங்கினாக்கா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஆனா அது வாங்கி வச்சா வீட்டுல கௌரவமா இருக்கும், அதுக்காக தான் அதை வாங்கி வைக்கிறாங்களே தவிர முக்காவாசி நேரம் அதை யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அதை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த கன்சியூமரிசம் வாங்க, இதோடைய வெளிப்பாடுதான் அது ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு இமேஜ
காட்டுதே தவிர அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை கிடையாதுன்றத என் கருத்து. ஆமா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது இல்லாம நம்மளால சர்வே பண்ண முடியாதுன்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பொருள் விற்பனைக்காக கூட இருக்கலாம். சரி, இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ. சில சாப்பிட்றோம், தூங்குறோம், அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு, அதாவது ஆட்டுக்கள் எதுக்கு ஆட்டுறாங்கன்னா அது வந்து ஆட்டிகிட்டே இருக்கும்போது அது ஒரு வகையான எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால ஒபிசிட்டின்ற பிரச்சனையே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இல்லை, உடல் பருமன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முக்கியமான காரணம்னா உடல் உழைப்பு கிடையாது. சமைக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், வந்து படுத்துடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணலாம்? இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்களே வீட்டு தான், அது வந்து அதை தவிர்த்து துணி வந்து எப்படி வாஷ் பண்ணுற அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். இப்போ வாஷிங் மிஷின் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா, அது கொஞ்சம் வாஷிங் மிஷின் இருந்தால் கூட அதை தவிர்த்து நம்ம கையிலே வாஷ் பண்ணிட்டா கூட நம்ம உடலோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம யோகா வந்து குனிஞ்சி வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பழைய காலத்தில் வந்து சொல்லுவாங்க, குனிஞ்சி வேலை செஞ்சு உடம்பு வந்து இன்னும் ஆரோக்கியமாகும், இன்னும் உடம்பு வந்து வலிமை வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த காலத்துல வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், அது வாஷிங் மிஷின் தவிர்த்து. அதாவது அதை பயன்படுத்துறதை விட்டுட்டு கொஞ்சம் நம்ம உடல் பயன்படுத்தலாம் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ வந்து உடல் உழைப்பே கம்மியாயிடுச்சு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு ஆட்டுக்கள்லயோ ஒரு அம்மியில ஆட்டும் போது அதனுடைய டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நம்ம பயன்படுத்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து அது எதுக்கு ஆட்டுறாங்கன்னா அந்த கல்லுல ஆட்டும் போது அதுல ஒரு வகையான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது வந்து அதனுடைய அந்த உணவுல இருக்கிற வந்து சுவை கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களா? பொருட்கள் யூஸ் பண்ணும்போது சுவை கம்மியாகுதுன்றது சொல்ல முடியாது சார். ஏன்னா அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய காய்கறிகள் இருந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு. இப்போ எல்லாம் நவீன காலத்தில் வந்து எல்லாரும் மருந்து அடிக்கிறாங்க, போகிறாங்க. அப்போலாம் இயற்கை உரங்கள், அந்த டேஸ்ட் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து கூட நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அதான் சொல்லியிருக்கோம், நம்ம கல் ஆட்டுறோம், மண்பானையில் செய்கிறோம், அதனால் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுமாரி இருக்கும்போதும் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ், நீங்கள் சொல்கிறீங்களா எக்ஸசைஸ் உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு, அது உடற்பயிற்சி தான் உண்மையிலேயே. அது அந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்கள் வந்து இன்னும் காலம் வரைக்கும் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற மனுஷன் வந்து 40 வயசு 50 60 வயசு தாண்ட கூட நம்ம உடம்புலாம் வீணாக போயிடுது. இதுல நான் இன்னொரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ண நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ நார்மலா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம். உங்களுக்கே தெரியும், ஃப்ரிட்ஜ் வந்து கெமிக்கல்ஸ் மூலமா தான் உங்களுடைய உணவுப் பொருட்களை பதப்படுத்தி வைக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கிறோம். இட்லி மாவு அரைச்சி கொண்டு வரோம், அன்னைக்கே நம்ம பயன்படுத்துறோம். சோடா மாவு போட்டு அது சோடா மாவு போட்ட பிறகு அது நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு வருது, பயன்படுத்துறோம். பயன்படுத்திட்டு அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிச்சயமா அதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. ஏன்னா அதுல இருக்கிற உட்பொருட்கள் அப்படி நம்ம அது வந்து நம்ம குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இதே இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் அரைச்சி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சிருவாங்க. அது ஃப்ரிட்ஜுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை, இல்ல அதை குளிர்படுத்த ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ நம்மளே புரிஞ்சிக்க முடியும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தேவையில்லாதது. நமக்கு நாமளே இது வந்து நோய் விலைக்கு வாங்குற மாதிரி தான். அதே மாதிரி இதனால டேஸ்ட் மாறுபடுது, கண்டிப்பா மாறுபடுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டன்டா, அதாவது ஒரு விளையிற பொருட்களை கொண்டு வந்து உடனடியா சமைச்சு சாப்பிட்றதுக்கும் வாங்கிட்டு வந்த பொருட்களை அடைச்சி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நமக்கே தெரியும், there are lots of medical terms இருக்கு அதுக்காக. இவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபுட் வேஸ்டேஜ் வந்து தவிர்க்கலாம். அதாவது வந்து இன்னைக்கு எவ்வளவு தேவையோ, இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நம்ம சமைக்க போறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பொருள் கூட தினமும் போயிட்டு வாங்குற பழக்கம் இருக்கும். நேரம் போவாங்க, இன்னைக்கு இது செய்யறோம், அதனால வந்து இவ்வளவு பொருள் மட்டும் போறோம். இதே ஃப்ரிட்ஜ் இருந்தனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பொருட்களை வந்து அதிகமா வாங்கி வச்சு டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகுது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒரு பொருள் அதிகமா செஞ்சோன்னா ஐயோ வீணா போகுதுன்ற கவலை கிடையாது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 2 நாள் கழிச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி 2 நாள் கழிச்சு சாப்பிடும் போது அதனுடைய அந்த உணவோட வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்பட்டு கண்டிப்பா அது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துது. உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சி, கிரைண்டர்ஸ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஆக்குதுன்னு தான் நானும் சொல்வேன். ஆனாலும் வந்து அது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஒன் சைடு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, ஒன் சைடு அது நம்மளுக்கு விளைவுகளும் ஏற்படுத்துது.
சரி, அது வந்து இப்போ நம்ம பேசணும் எல்லாரும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சுதர்ஷன் சொன்னார் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்க அது இல்லாமல் சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து குறைச்சிக்கலாம் இல்லையா, கம்மி பண்ணிக்கலாம். அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள், இப்போ வந்து 3 நாள் அதை யூஸ் பண்ணுறோன்னா 3 நாள் வந்து ஏன் வந்து நம்மளுடைய ஒரு ஆட்டுக்கால்லையோ ஒரு அம்மிலையோ ஏன் வந்து நம்ம வந்து உணவு ரெடி பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது? ஸோ இப்போ வந்து திடீர்னு ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு வந்து நடந்தே போகலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த டெக்னாலஜியோ இல்லை நம்ம தேவையான உபயோகிக்கிற அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால் வந்து பொல்யூஷன் பிரச்சனை வருது. ஸோ அங்கே நடந்து போனால் நம்மளோட உடல் உழைப்பு அதுக்கு செலவிடுறோம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில விஷயங்களை வந்து நம்மளை வந்து சோம்பேறியாக்குது. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி, சுகர் இந்த மாதிரி தீவிர நோய்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு பரவுது. ஈஸியாக நமக்கு பரவுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிகமாக நம்ம உடம்புல இருந்து அந்த எஃபர்ட், அந்த ஸ்வெட்டிங், வேர்வை வந்து நிறைய வெளில வர்றதுனால தான். என்ன காரணத்துக்காக வேர்வை நம்ம வெளியில் வரல? ஸோ நம்ம ஈஸியாக எந்த வேலை வந்து டக்குன்னு ஈஸியாக முடியும் அதுதான் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து இப்போ சண்டேஸ் வந்து ஹாலிடே இருக்குது அப்படின்னா சண்டேஸில் வந்து நம்ம ஃபுல் ரெஸ்ட்லேயே இருக்காமல் இப்போ துணி வாஷ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ணாமல் கையில் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சமையல் கூட வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஏதாவது செஞ்சுக்கலாம். மிக்ஸி எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டர் இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பொருளையே நம்பி நம்ம செய்யக்கூடாது. இப்போ சார் வந்து சொன்ன மாதிரி வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் வந்து போய் பார்க்குறோம், யாராவது மீட் பண்ணணும்னா சைக்கிள்லேயே மூவ் பண்ணுறது இல்லைனா வண்டியில் மூவ் பண்ணுறது இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வாக்கிங் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வெட் நிறைய வந்து நமக்கு வெளியில் போகும். ஸோ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ சில வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக நம்மளே செஞ்சுக்கலாம், பொருளை வந்து எதிர்பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வாங்கிட்டாங்க, அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற திங்கிங்கில் தான் நிறைய இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயே வந்து மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது, நமக்கு என்ன டைமிங் வந்து எது சேவ் பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது மிஷின்ஸை யூஸ் பண்ணாமல் நம்மளே வந்து அந்த வேலை எடுத்து செஞ்சோம்னா நம்ம வந்து எந்த ஒரு நோய் எஃபெக்ட் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ ஒரு பதில் இருக்குது. அதாவது வந்து இப்போ வந்து என் பக்கத்து வீட்டில் வந்து மிக்ஸி வச்சுருக்காங்க, என் பக்கத்து வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, என் பக்கத்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து இமிடேஷன் பண்ணி அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பிரைட் மாதிரி நானும் அதை வச்சுருக்கணும், அதை யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறவங்க வந்து நான் வந்து இப்போ நான் அம்மியில் அரைச்சிட்டேன்னா ஐயோ இவங்க வந்து அம்மியில் அரைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதாவது சொல்லிடுவாங்களோ அதுக்கு பயந்துக்கிட்டே இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் இல்லையா? அப்படி கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அதனால நம்ம அதை வாங்கிடணும், அந்த பொருள் அடுத்தவங்க வீட்டில் இருக்கு அதனால நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சில பேர் அப்படி நினச்சாலும் சில பேர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த டைமிங் வந்து சேவ் ஆகுது, நம்மளும் அதை யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு அந்த ஆசை இருக்கும், அந்த பேஷன் இருக்கும், அவங்க வச்சுருக்காங்க ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து டைமிங் வந்து அவர் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போது இந்த டைமில் வந்து சீக்கிரமாக இந்த வேலை வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேஸ் ஹாலிடேஸ் இருக்குது. ஆனால் வந்து சண்டேஸ் ஹாலிடேஸில் வந்து அதில் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து அந்த டைமிங் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிப்பாங்க. இந்த டைமில் வந்து நம்ம இதை முடிக்கணும் அப்படி தான் பார்ப்பாங்களே இந்த டைமில். அவங்க சொன்னாங்க இல்லை அந்த மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையே சொல்ல போனால் நானும் அப்படி தான். வீட்டில் எனக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசை, ஆனால் யூஸ் இல்லை வண்டி, அதனால அவங்க வச்சிட்டு இருக்காங்க, அதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ ஆனால் அது எனக்கும் வேணும் அப்படின்ற சில ஆடம்பரங்களுக்காகவும் நிறைய பேர் அது எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் யூஸ் பண்ணுறோம். முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளோட டைம் சேவிங். நம்ம எவ்வளோ அம்மிக்கல் ஆட்டுறது, ஹெல்த்து ரெண்டாவது இஷ்யூ. சில இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட்டான டைம் இருக்குது காலைல. இப்போ நிறையா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறையா படிச்சிருக்காங்க, ஸோ ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட வீட்டையும் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சிட்டு அவங்க வேலைக்கு போகணும். ஸோ ஒர்க்கிங் உமனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். காலைல ஒரு மிக்சியில் வந்து ஒரு சட்னி அரைக்கிறது வந்து பொருளில் வந்து முந்தின நாள் நைட்டே அடுத்த நாளுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த உணவு வகைகளை வச்சிடும். இதே வந்து ஒரு தக்காளியோ வெங்காயத்தையோ வந்து முந்தின நாள் நைட்டு கட் பண்ணி வந்து வெறும் இதில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், வீணாக போயிடும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது. ஸோ திடீர்னு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வந்து லேட்டாக தான் வராங்க.
லேட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து துணியை துவைச்சிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அங்கேயே அவங்களோட ஆஃபீஸ்லேயே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வரும்போது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவைப்படும். ஸோ அவங்களோட துணிகளை போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து டெக்னாலஜி பயன்படுது இல்லையா? நிச்சயமா தேவைப்படுது, நிச்சயமா பயன்படுது தான். ஆனா இது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவசரத்துக்கு டெக்னாலஜி தேவைப்படணுமே தவிர அதுவே அத்தியாவசியமா மாறும்போதுதான் அது பிரச்சனையில போய் முடியுது. உதாரணத்துக்கு வேக்யூம் கிளீனர்னு ஒண்ணு வந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ பல பேர் வீட்டுல இருக்குதா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் படிச்சுட்டு இருக்கும் போது அது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்துச்சு. பல நிறுவனங்கள் இருக்கு, பெரிய நிறுவனங்கள்லாம் அதனாலே பெரிய லெவல்ல வளர்ந்தவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ யார் வீட்லயும் அந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்றது இல்லை. அது என்னன்னா குனியாம நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த மிஷின். அது நீங்க எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் நீங்க நின்றுட்டே சுத்தம் பண்ணிடலாம் உங்க வீட்டை. பட் அது என்ன பிரயோஜனம்? ஏன்னா முக்காவாசி பேருக்கு பயன்படுத்த தெரியாது நம்ம வீட்டுல இருக்கிற பெண்மண்களுக்கு. ஸோ கடைசியில திரும்ப தொடப்பத்துக்கு தான் வந்தாங்க. அதே மாதிரி விஷயம் என்னன்னா, நம்ம அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல அரைச்சி சாப்பிட்றதெல்லாம் அது இன்னமும் இருக்கு, நம்ம பழக்க வழக்கங்கள்ல இன்னமும் இருக்கு. ஆனா எப்ப வருதுன்னா நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா, அதான் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மை போட்டுருச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இந்த கஷாயத்தெல்லாம் அம்மிக்கல்ல அரைச்சி கொடுப்பாங்க. அது ஏன் நம்ம எப்பவும் இருக்கும் போதே செய்யக்கூடாது? அவ்வளவுதான் சொல்றேன். அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாம வந்து முக்காவாசி இடங்கள்ல, நான் வேலைக்கு போற பெண்களை தவிர்த்து மற்ற இடங்களை சொல்றேன், முக்காவாசி இடங்கள்ல ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான வசதிகள் இருக்கு, அவங்க வீட்டுல மிக்ஸி வச்சிருக்காங்க, அவன் வச்சிருக்காங்க, அதனால நம்ம வீட்டுல இது இருக்கணும், கண்டிப்பா இருந்தே ஆகணும், அப்பதான் நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சு பயன்படுத்த ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதுதான் வந்து கன்சியூமரிசம்னு வாங்க. பல வகையான கம்பெனிகள் இல்ல பல வகையான தொழில்கள் நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஆனா இதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது வந்து மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாறும். சுதர்ஷன் சொல்ற, அதாவது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இல்லாம கூட நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணலாம். அதை வந்து நம்மளோட பார்வையில தான் இருக்கு, அது வந்து அவசியமா இல்ல அத்தியாவசியமான பொருளான்னு சொல்லிட்டு தேவையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே சார்ந்து நம்ம இருக்கும்போது தான் நம்மளுக்கு எப்பயுமே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ இருக்கிறதுக்கு வந்து அதை சார்ந்து தாங்க இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம அதை பெரும்பாலும் கையில் எடுத்துக்க முடியாது, அந்த காலகட்டத்தை இப்போதைக்கு எடுத்துக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் அவசரமாக இருக்குது. அப்போ வந்து மிஷின் சார்ந்தது, நவீனமயமான டெக்னாலஜி, நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கு சார்ந்து போய் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போனாலும் பைக் வேணும், அதுக்காக நம்ம நடந்தால் போக முடியும். அர்ஜென்ட்டுக்கு வேணால் நம்ம டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதை நம்ம அதே ஃபாலோ பண்ணுறதால இப்போது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள அந்த டெக்னாலஜி வந்து இந்த டைமுக்கு எப்படி போக முடியுமோ அந்த டைமுக்கு தான் நம்ம அப்போ பழகினது இப்போ வருது. அதனால் அந்த காலத்தில் அப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போக முடியாது. நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து பைக்கு இப்போ வந்து வேலைக்கு வந்து போகிறதுக்கு ஒரு பைக் அவசியம்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 பைக் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே சமயத்தில் வந்து பைக் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பொல்யூஷன் ஆகும், அது தேவையில்லாது. ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், பஸ்ஸில் போகிறதோ இல்லை ட்ரெயினில் போகிறதோ, இல்லைனா ஒரே ஆள் 2 இடத்துக்கு போகும்போது அவரை ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயமும் இருக்குது. நம்மளோட பார்வையில் தான் இருக்குது, நம்ம 5 பேர் 5 பைக்கில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அது ஒன்று இருக்குது. அது உண்மைதான். பட் நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த வாகனங்கள்னு வரும்போது, பைக்கோ இல்ல காரோ வரும்போது, இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி நபருடைய விருப்பம் சம்பந்தப்பட்டதுன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெங்களூர், சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல பாத்தீங்கன்னா அதோடைய கன்சியூமரிசம், அதாவது அதை வாங்குறவங்க வந்து கடந்த 3-4 வருஷத்துல மட்டும் 200% விட அதிகம். ஸோ வந்து இது வந்து தனி நபர் சம்பந்தப்பட்டது கிடையாது. அதாவது நம்ம அரசாங்கங்களோ இல்ல சம்பந்தப்பட்ட கம்பெனிகளோ மக்கள் வாங்கினாதான் நம்ம வளர முடியும்னு சொல்லி புஷ் பண்ணதான் இது வந்து வளருதே தவிர, இது வெறும் தனி நபர் தான் இது காரணம், தனி நபர் நினைச்சா மாறிட முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு கூட்டம் சேர்ந்து செய்ய வேண்டிய முயற்சி. சுதர்ஷன் சொன்னாரு தேவையான அளவுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது, தனி மனிதனோட வளர்ச்சி, ஒரே வீட்டுல வந்து 4-5 காரோ இல்ல 4-5 பைக் இருக்கு, அது எல்லாத்துக்கும் தேவையில்லாத ஒரு கார் தான் அந்த வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஒரு கார் ஓகே பரவாயில்ல, இன்னொரு கார் வச்சுக்கிறது, ஸ்பேஸா இருக்கிறது, இன்னொரு ஒரு இடத்துல ஒரு பைக்ல தான் போனோம், அந்த மாதிரியான இடத்துல இருக்கும்போது 2-3 பைக்ல போறது, இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ உங்களோட பார்வையில சொல்லுங்க, நீங்க எப்படி? என்னோட பார்வைன்னா, இப்போ எங்காச்சும் இப்போ ஷாப்புக்கு போகணுன்னா கூட இப்போ வந்து மார்னிங் எழுந்தோடனே இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்றது வந்து மோஸ்ட்லி வாக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ மோஸ்ட்லி வாக்கிங் பண்ணுங்க தான்.
அந்த வாக்கிங்கில் இப்போ எங்கேயாச்சும் ஷாப் போகணுன்னா, இப்போ ஐ மீன் நெக்ஸ்ட் 2 ஸ்ட்ரீட் தாண்டி தான் ஷாப்பு போகணுன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் போனால் கூட பைக் எடுத்துகிட்டு பைக் வந்து கொஞ்சம் தவிர்த்து நம்ம வாக்கிங் மூலமாக கூட நம்ம ஷாப் போய்க்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம போகலாம். அது மூலயமா கூட நம்ம உடனே நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் அந்த வாக்கிங் வந்து. சரி, ஓகே. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டிவிஜுவலா தனியா சொல்லுங்க. இப்போ இந்த பயன்படுத்துற பொருட்களை வந்து எப்படி வந்து தேவையான டைம்ல யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல நம்ம வந்து தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு ஓவராலா சொல்லுங்க. 2 வீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இன்னும் ஸ்ட்ரீட் போகிறது கூட அதிலே பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அது ஒரு ஸ்டைலுக்காக தான் அவங்க பார்க்குறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கேருந்து அங்கே போகிறோமா, ஏன் நம்ம நடந்து போகணும், சரிதான் வண்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அது ஒரு ஸ்டைல், அது ஒரு பந்தா மாதிரி. ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயாவது ஒரு லாங் ட்ராவல் ஒரு 1/2 hour போனோம், இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம 2 வீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் சும்மா நார்மலாக ஒரு கடைக்கு போகிறோம், இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வண்டி யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு 5 மணிக்கு விடியற காலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு 5 மணிக்கு விடியற காலையில் எழுந்திருச்சு கொஞ்சம் அந்த டெக்னாலஜி ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நம்ம உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செஞ்சால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து முன்னாடி இப்போ வந்து 9 மணிக்கு ஆஃபீஸ்னா 5 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் பிஃபோராக செய்யணும்னு சொல்கிறீங்க. சரி, உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே சொன்ன மாதிரி 2 வீலர் பைக்ஸ்லாம் தவிர்க்கலாம்னு சொன்னாங்களே. இப்போ மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் பைக்கில் போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பஸ்ஸில் கொஞ்சம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து தான் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லாமல் கொஞ்சம் பஸ்ஸில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது. இப்போ வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பைக்கில் போனால் புகையில வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு வராமல் கொஞ்சம் பஸ்ஸில் எல்லாம் போனால் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஒர்க் பண்ணுற லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 days எப்படி ஃப்ரீயாக இருப்பாங்க, சாட்டர்டே சண்டேஸில். லீவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற டேஸ் தவிர்த்து மீதி இருக்கிற அந்த 2 நாளையாச்சும் அவங்க அந்த மிக்சி கிரைண்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, வாஷிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணாமல் கையில் அம்மியில் அரைச்சி கையில் துணி துவைச்சி அந்த மாதிரி கொஞ்சம் வேலை செஞ்சு வந்தாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நாம இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா இது வந்து மக்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லார் கையிலயும் டெக்னாலஜி இருக்கு, மொபைல் போன்ற பேர்ல. ஸோ வந்து உங்களை சுத்தி நீங்க ஏன் இன்னும் இது வாங்கல, ஏன் இன்னும் அது வாங்கல அப்படின்னு சொல்லி உங்களை சுத்தி ப்ரெஷர் தான் இருக்கு. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு எது தேவை எது தேவை இல்லை. ஒரு வீட்டுல இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குதுன்றதால ஒரு 2 வண்டி ஒரு கார் அந்த மாதிரி நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 வண்டிங்க இருக்கிற வீட்டுல இருக்கிறதே வெறும் 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம போகும். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் வந்து நம்ம தேவையான அளவு தான் பயன்படுத்தணும். இப்போ வந்து அதே பயன்படுத்தி நம்ம வந்து நம்மள சோம்பேறித்தனம் பண்ணிக்க கூடாது. தேவையான விஷயங்களுக்காக பயன்படுத்தினா நம்மளோட மணியும் சேவ் பண்ணலாம், நேரத்தையும் சேவ் பண்ணலாம். நம்மளோட முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை நல்லா பாத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க.
அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல, ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ, செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ, அந்த நாடு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாடு நீயும் வருவேட தேடுதே, ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும், கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே அடி ரஞ்சுதமே, அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி, அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே,
அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே. போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே. காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம். வாழும் வரை வாழ்ந்திடுவோம். வாழ்க்கை சிறை கைதிகளாய். வாழும் வரை வாழ்ந்திடுவோம். வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்த அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி. ரோசா பூசேலக்காரி. செந்தூர பொட்டுக்காரி. அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா. அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே. சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே. எம் மனச சுருட்டுறியே. எம் மனச சுருட்டுறியே. எம் மனச சுருட்டுறியே. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன். பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே. நான் உனக்காக காத்திருப்பேன். பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன். பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே. நான் உனக்காக காத்திருக்கேன். பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே. தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே. தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன். பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான்
மண்ணின் நறுமணமே, தியாகிகள் பெருங்கதை பரப்பிடுமே, விடுதலை தேசத்தின் நற்குணமே, பாரதம் தழைத்திடுமே. பாரதம் இன்று அமைதியில் நின்று உலகினை வென்று வலம் வருதே, அறிவியல் தொட்டு ஆயுதம் விட்டு அன்பெனும் அறம் செய்யுதே. நிறங்களில் இல்லை, நம் மொழிகளில் இல்லை, மதங்களும் இல்லை, விண்வெளி எங்கள் எல்லையே. அகிம்சையை அன்று நம் செயலினை கொண்டு புது விடியலை திறந்தனரே. சுதந்திர மண்ணின் நறுமணமே, தியாகிகள் பெருங்கதை பரப்பிடுமே, விடுதலை தேசத்தின் நற்குணமே, பாரதம் தழைத்திடுமே. கடமைகள் உண்டு, உரிமைகள் உண்டு, தியாகத்தில் மலர்ந்திட்ட குடிவளமே, தோழமை கண்டு தோளோடு நின்று படையேனும் அரண் செய்யுமே. உறங்கிடும் போதும் நம் உயிரினுள் ஓடும் கனவுகள் காணும் நம்பிக்கை எங்கள் கொள்கையே. இருளினை அன்று தம் கனவினை கொண்டு நல்வுறக்கத்தில் புதைத்தனரே. சுதந்திர மண்ணின் நறுமணமே, தியாகிகள் பெருங்கதை பரப்பிடுமே, விடுதலை தேசத்தின் நற்குணமே, பாரதம் தழைத்திடுமே. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லா பெண் குழந்தைங்க வாழ்க்கையிலுமே அப்பா ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருப்பாருங்க. அவர் பண்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு பெரிய சாதனையா தெரியும். பெண் குழந்தைங்க பொதுவா அப்பாவை ஒரு எக்ஸாம்பிளாவும் ரோல் மாடலாவும் வச்சுப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்ணும் அப்படிதாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சாலே கிட்டத்தட்ட அப்பாங்கிற வார்த்தை தான் அதிகமா சொல்றாங்க. நம்ம நாட்டுடைய நீச்சல் உலகின் நம்பிக்கை நட்சத்திரம் ஜெயவீனாவை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நம்ம ஜெயவீனா அடிக்கடி அவங்க அப்பா பத்தி பேசுறாங்களே, அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, கண்டுபிடிக்க சின்னதா ஒரு க்ளூ தரேன். இவரை நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம். அப்பா, அண்ணனாவும் இல்ல வில்லனாவோ பல கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருடைய முதல் படம் தலைவாசல். ஆஹா, இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமாங்க, நம்ம தலைவாசல் விஜய் தான் நம்ம ஜெயவீனாவோட அப்பா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தலைவாசல் விஜயோட பொண்ணு ஜெயவீனாங்கிற அடையாளம் மாறி இப்போ ஜெயவீனாவோட அப்பா தலைவாசல் விஜய்னு ஆயிருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனைங்க. இதை விட ஒரு சந்தோஷத்தை ஜெயவீனா தான் அப்பாக்கு கொடுக்க முடியாது. பெயர்லயே வெற்றியை சுமந்துட்டு இருக்க ஜெயவீனா நீச்சல்ல பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இவங்க எப்படி நீச்சலுக்கு வந்தாங்க, அதுல என்னெல்லாம் கஷ்டங்கள் வந்தது, அதை எப்படி எல்லாம் சமாளிச்சு என்னெல்லாம் சாதனை செஞ்சிருக்காங்கன்னு பாப்போம். ஜெயவீனா அப்பா சொல் தட்டாத சமத்து பொண்ணு. அப்பாவும் பொண்ணும் ஆகஸ்ட் மாசம் பிறந்தவங்களாம். அதனாலேயே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமைங்க. நம்ம தலைவாசல் விஜய் சார் நம்ம ஜெயவீனாவை சிட்டுன்னு செல்லமா கூப்பிடுவாராங்க. அந்த மாதிரி அப்பா கூப்பிடும் போதே என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா என் கூடவே இருப்பாரு, நிச்சயமா ஜெயிச்சிடலாம்னு தோணுமா ஜெயவீனாக்கு. அப்பானா பாசம் மட்டும் இல்லைங்க, அவர் தான் ஜெயவீனாவோட மிகப்பெரிய பலம். சின்ன வயசுல நம்ம தலைவாசல் விஜய் சார் ஜிம்னாஸ்டா இருந்தவராம். கல்யாணத்துக்கு அப்புறம் பையனும் பொண்ணும் பிறந்ததும் அவங்களையும் ஃபிட்னஸ்க்கு பழக்கணும்னு நினைச்சாராம்.
முதல்ல பையன் ஜெயவந்த் தான் ஸ்விம்மிங்ல சேர்த்தார். அப்ப நம்ம ஜெயவினாவுக்கு ஒரு 2 வயசு இருக்குமாம். அண்ணன் ஸ்விம்மிங் பண்றத பார்க்க அப்பா கூட ஜெயவினாவும் போவாங்களாம். தண்ணிய பார்த்ததும் ஜெயவினாக்குள்ள அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருமா. தானும் ஸ்விம் பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்களாம். அத பார்த்துட்டு ஜெயவினாவை குட்டி பசங்களுக்காக இருக்கிற நீச்சல் குளத்துல இறக்கி விட்டாராம் கோச். ஆனா அது நம்ம ஜெயவினாக்கு பிடிக்கலையாம். பெரிய நீச்சல் குளத்துல இறக்கி விடுங்க, சின்ன நீச்சல் குளம் வேணாம்னு அடம் பிடிச்சாங்களாம். இவங்க அடம் பிடிச்சத பார்த்துட்டு நம்ம விஜய் சார், பரவாயில்ல சார், அவளை பெரிய நீச்சல் குளத்திலேயே இறக்கி விட்டுருங்கன்னு கோச் கிட்ட சொன்னாராம். நீச்சல் குளத்தை சுத்தி இருந்த எல்லாரும், அதாங்க மத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்விம்மர்ஸ்னு அங்க இருந்த எல்லாருமே விஜய் சாரை திட்டினாங்களாம். குழந்தைய போய் பெரிய குளத்துல இறக்கி விடுறியேன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் நிச்சயமா எழுந்து வருவான்னு அப்பவே ஜெயவினா மேல அவ்வளோ நம்பிக்கையா நம்ம விஜய் சாருக்கு. அவரோட அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம ஜெயவினா நிக்கிற இந்த இடத்துக்கு காரணம். விஜய் சார் மட்டும் நீச்சல்னு ஒரு விஷயத்த ஜெயவினாக்கு அறிமுகப்படுத்தாம இருந்திருந்தாலோ இல்ல அதுல ஊக்கப்படுத்தாம இருந்திருந்தாலோ இந்த வெற்றிகளும் அங்கீகாரமும் ஜெயவினாக்கு சாத்தியமே ஆகியிருக்காதுங்க. என்னதான் ஒருத்தர் தன் வாழ்க்கையில லட்சியத்தோடையும் ஆசையோடையும் இருந்தாலும் ஒரு நல்ல குரு அமையலனா லட்சியத்தை தொடர்றது ரொம்ப கஷ்டங்க. ஜெயவினாவோட பிராக்டிஸையும் ஆர்வத்தையும் பார்த்துட்டு கோச், இவ பெரிய ஆளா வருவா, நல்ல எதிர்காலம் இருக்கு, ஸ்விம்மிங்ல என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னாராம். கோச்சோட அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் ஜெயவினாக்குள்ளயும் அவங்க அப்பா தலைவாசல் விஜய் சாருக்குள்ளயும் ஒரு துணிச்சலை ஏற்படுத்துச்சாம். ஆனா ஜெயவினா அம்மாக்கு ரொம்ப பயம். பெண் குழந்தையாச்சே, ஒரு காலம் வரைக்கும் பரவாயில்ல, பட் பெரியவளானதும் இதெல்லாம் சரியா வருமானு ரொம்பவே யோசிச்சாங்களாம். ஆனா நம்ம விஜய் சார் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தைரியமும் சொன்னாராம். அதுக்கப்புறம் ஜெயவினாவோட ஸ்விம்மிங் கேரியர்ல தடையே இல்லைங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பெண் தான் லட்சியத்தை அடைய அவளுக்கு நல்ல சப்போர்ட்டிவான குடும்பமும் அவளை சுத்தி இருக்கவங்க அவ மேல நம்பிக்கை வச்சு அவளை ஊக்குவிச்சாலே போதும். அவளுடைய லட்சியத்தை ரொம்ப சுலபமாவும் துணிச்சலோடையும் அடைய முடியும். இந்த மாதிரி பல திறமையுள்ள பெண்கள் நம்ம குடும்பத்திலயும் இருக்காங்க. அவங்க லட்சியத்துக்கு குறுக்க நிக்காம அவங்க கைய பிடிச்சிட்டு அவங்க கூடவே இருந்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா பல சாதனை பெண்களை உருவாக்கலாம். 2011ஆம் ஆண்டு 34வது நேஷனல் கேம்ஸ் ஜெயவினா ஜெயிச்சாங்க. அந்த போட்டி அவங்க வாழ்க்கையவே மாத்திருச்சுங்க. அதுல ஜெயிச்சதும் அவங்களுக்கு உள்ளேயே ஒரு வெறி வந்துருச்சு. நீச்சல்ல பெருசா சாதிக்கணுங்கிற ஆசையும் வந்தது. அந்த சீரியஸ்னஸ் வர வரைக்கும் ஜெயவினா அவங்களுக்கு பிடிச்சதால மட்டும்தான் ஸ்விம்மிங்ல கவனத்தை செலுத்தினாங்க. தினமும் ரொம்ப கடுமையா ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்குமா. அதனால ஜெயவினாவால சரியா ஸ்கூலுக்கு போக முடியல. எல்லா குழந்தைங்கள போல டெஸ்ட் எழுதவும் முடியாதாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கெட் டுகெதர் போறோம் வரியான்னு கேட்பாங்களாம். ஆனா ஜெயவினாவால போக முடியாதாம். ஏன்னா கெட் டுகெதர் போனா பிராக்டிஸ் மிஸ் பண்ண வேண்டி இருக்குமாம். அப்பெல்லாம் ஜெயவினாக்குள்ள சின்னதா வருத்தம் இருக்குமாம். ச்சே, என்னடா இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லைஃப்ல ஜாலியா இருக்க முடியலையேன்னு தோணுமா. அப்பெல்லாம் அப்பா கிட்ட இத பத்தி பேசுவாங்களாம். அதுக்கு உன்கிட்ட ஒரு திறமை இருக்கு, உனக்குன்னு ஒரு லட்சியமும் இருக்கு, அதுக்கு நீ நிறைய நேரத்தை செலவிடணும், பிராக்டிஸும் பண்ணணும். அதை மிஸ் பண்ணா உன்னோட லட்சியத்தை பிடிக்க முடியாது. ஒன்னு அடையணும்னா இன்னொன்னு இழந்துதான் ஆகணும். எது வேணும், எதை இழக்கலாம்னு யோசிச்சுக்கோன்னு சொல்வாராம். என்னதான் அப்பா சொல்றது புரிஞ்சாலும் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் தான் முக்கியம்னு தெரிஞ்சாலும் மனசு அதை ஏத்துக்கலையாம். கஷ்டத்தோட கேட்டுப்பாங்களாம் ஜெயவினா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, நீ எல்லாம் எங்கேயோ போயிட்ட, உன்னோட டேலண்ட பார்த்து எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்குன்னு பாராட்டினப்பதான் ஜெயவினா எவ்வளவு ஸ்பெஷல்னு அவங்களே உணர்ந்தாங்களாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம லட்சியத்துக்காக விட்டு கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்ததும் நம்ம ஜெயவினாவோட இந்த வாழ்க்கை பகுதி. நம்மள பல பேர் கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டதுக்கு ரொம்ப கவலைப்படுவோம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாம நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த லட்சியத்தை அடையும் போது அது கொடுக்கும் சந்தோஷம் இழந்த எல்லா சந்தோஷங்களையும் மீட்டு தந்துருங்க. நம்ம விஜய் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ற ஆளுங்க. ஷூட்டிங் இல்லனா ஜெயவினா கூட எல்லா போட்டிக்கும் அவங்க கூடவே போவாராம். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த நேஷனல்ஸ்ல கூட அப்பா கூட வரணும்னு ஜெயவினா ஆசைப்பட்டாங்களாம். ஆனா அவருக்கு அதே நாள்ல வேற ஏதோ ஒரு ஷூட்டிங் இருந்ததாம். அதனால வர முடியாதேமான்னு சொன்னாராம். ஆனா கடைசி நிமிஷம் அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆனதால டக்குன்னு ஜெயவினா கூட கிளம்பி போனாராம். அப்பா இருந்தாதான் ஜெயிப்பேங்கிற மாதிரியான சென்டிமெண்ட்லாம் எதுவும் அவங்க வச்சுக்கல. ஆனாலும் அப்பா கூட இருந்தா ஒரு மாதிரியான தைரியம் ஜெயவினாக்கு. ஜெயிச்ச உடனே ஓடி வந்து அப்பா கிட்ட கோப்பைய காட்டுவாங்களாம்.
அப்படி சில நேரத்துல அப்பா கூட இல்லாம ஏதாவது ஜெயிச்சாங்கன்னா முதல் போன் அப்பாக்கு போட்டு ஜெயிச்சிட்டேன்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்த வேலைகளை பாப்பாங்களாம். நம்ம மத்தவங்கள ஜெயிக்க வைக்க பெருசா எதுவும் செய்ய தேவையில்லைங்க. அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரியான ஒரு 4 வார்த்தைகளை சொன்னாலே போதும், அதுவே அவங்களுக்கு சக்சஸ் டானிக்கா அமைஞ்சிரும். பொதுவா ஜெய்வினா வீட்ல பர்த்டேஸ், வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் ஆடம்பரமா கொண்டாடுற வழக்கம் இல்லையாம். ஆனா நம்ம ஜெய்வினா பர்த்டே அன்னைக்கு கிரீட்டிங் கார்டோட முதல் ஆளா விஷ் பண்றதுக்கு விஜய் சார் காத்துக்கிட்டு இருப்பாராம். அது ரொம்ப 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 ஸ்பெஷல் மூமெண்டாங்க. எப்பவுமே அப்பாக்களுக்கு பெண் குழந்தைங்கன்னா கொஞ்சம் பாசம் தூக்கல் தாங்க. இவ்ளோ நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு அபியும் நானும் பார்ட் 2 படம் பார்த்தா மாதிரியே இருக்குமே. நம்ம ஜெய்வினாவும் அதுல வர த்ரிஷா மாதிரியே பேசுறாங்கங்க. அபியும் நானும் படத்துல வர அப்பா கேரக்டர் மாதிரியே தான் அப்பாவும் இருப்பதுல அப்படி ஒரு ஆனந்தம் ஜெய்வினா. அதுல வர பிரகாஷ் ராஜ் மாதிரியே தான் விஜய் சாரும். எங்கேயாவது வெளியே போனா போதுமா நிமிஷத்துக்கு ஒரு போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். விஜய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா வீட்டை மறந்துட்டு வராம், வீட்டுக்குள்ள வந்தா வேலையை மறந்துட்டு வராம். இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டாங்களாம். ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிட்டாங்கன்னா அதுதான் அவங்க உலகமாவே மாறிடுமாங்க. வேற எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டாங்களாம். எல்லா கவனத்தையும் நீச்சல்ல மட்டும்தான் வச்சிருப்பாங்களாம். குறிப்பா ஸ்விம்மிங்ல வேற எதுலயாவது ஒரு நிமிஷம் ஞாபகம் போச்சுன்னா கூட டைமிங் மிஸ் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு கவனித்தல் திறன் வளர்த்துக்க பல வருஷங்கள் பிராக்டிஸ் தேவைப்பட்டுச்சாம். அப்பாவோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து பல முறை பிரமிச்சு போயிருக்காங்களாம் ஜெய்வினா. செய்யற வேலையில எவ்வளவு டெடிகேஷன் வேணுங்கிறதையும் அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டாங்களாம். கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் இந்த வயசுல கடைபிடிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க ஜெய்வினா. நம்ம எல்லாரும் அட்வைஸ் பண்றதுல கிங்குங்க. ஆனா நமக்குன்னு வரும்போது எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா மத்தவங்கள மட்டும் அட்வைஸ் பண்ணியே கொல்லுவோம். ஆனா நம்ம விஜய் சார் அப்படி இல்ல. பெருசா எதை பத்தியும் அட்வைஸ் பண்ண மாட்டாராம். உனக்கு எது விருப்பமோ அதை செய், அப்போதான் தோல்விகளையும் பாசிட்டிவா எடுத்துக்க பழகுவ, அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு கத்துக்குவேன்னு சொல்வாராம். இவ்ளோ நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கனே அந்த பொண்ணு ஜெய்வினா ரொம்ப பெரிய பொண்ணுலாம் இல்லைங்க. இப்பதான் +2 படிக்கிறாங்க. பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க. அடுத்து மெடிசன் படிக்கணும்னு ஆசையாம். ஸ்போர்ட்ஸ் படிப்புன்னு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ரெண்டுலயும் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் தான் ஆசையாம் ஜெய்வினாக்கு. சோ நான் உங்க எல்லார் சார்பாவும் ஜெய்வினாக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இன்னும் பல வெற்றி கோப்பைகளையும் பதக்கங்களையும் நம்ம இந்திய நாட்டுக்காக வாங்கி குவிப்பீங்கன்னு நம்புறோம். என்ன நேயர்களே, சாதிக்க ரொம்ப பெரிய ஆளாகணும்னு அவசியம் இல்ல. எந்த வயசுலயும் சாதிக்க நினைச்சா சாதிக்க முடியுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க ஆட்டானா. இது VIT பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு, காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ
மென்சிகையோ இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூ
பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே, என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே, வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா. இசை முருகானந்தம். பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா.
இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லாரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படாதவங்களுக்காக நான் இப்போ சொல்றேங்க. ஃபீனிக்ஸ் பறவை பாத்தீங்கன்னா இறந்து போனா கூட தன் சாம்பல்ல இருந்தே மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை கிரீக் மித்தாலஜில ரொம்ப நாள் வாழ்ந்த பறவையா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரியான ஒரு பெண்ணை பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். தன்னுடைய வாழ்க்கை எரிந்து சாம்பலான நேரத்துல மீண்டும் மறுஜென்மம் போல பீனிக்ஸ் பெண்ணாக பிறந்தவங்க தான் அஞ்சலி ராஜகோபால். அஞ்சலி ராஜகோபால முதல் முறை பாக்குற யாருக்கும் அவங்கள இன்னொரு முறை உற்று பார்க்க சொல்லும். காரணம் அவங்களோட வித்தியாசமான தோற்றம். இப்ப நம்ம பாக்குற இந்த அஞ்சலி தான் நிஜம். 12 வருஷங்கள் ஓடி போச்சு. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்கன்னே மறந்து போச்சாம். அப்ப எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்களாம். ஆனா அந்த பாக்ஸ இப்ப எங்க வச்சிருக்காங்கன்ற இடம் கூட மறந்து போச்சாம். தேடவும் விருப்பம் இல்லையாம். தான் யாருன்னு தேடிட்டு இருந்த வரைக்கும் தான் அவங்களையே அவங்க வெறுத்தாங்களாம். இப்ப இதுதான் நிஜம்ங்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கு. அதை ஏத்துக்கிட்ட பிறகுதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்காம் நம்ம அஞ்சலி ராஜகோபாலுக்கு. அப்படி என்னதான் இவங்க வாழ்க்கையில நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்குமே. உங்களுக்காக இப்ப நான் சொல்றேன் இவங்க வாழ்க்கைய பத்தி. போலீஸ் ஆபீசரா இருந்த அவங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தையா இருந்த நம்ம குட்டி பாப்பா அஞ்சலிய வந்து பார்க்க கூட முடியாத சூழ்நிலை. ரத்த சேதங்கள், கொலைகள்னு மீண்டு வந்த அவர்கிட்ட இருந்துதான் அஞ்சலிக்கு இந்த தைரியமும் போராட்ட குணமும் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. என்னதான் அப்பா போலீஸா இருந்தா கூட அஞ்சலியோட வாழ்க்கை 19 வயசு வரைக்கும் பட்டாம்பூச்சி வாழ்க்கையா தான் இருந்துதான். சென்னையில ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கேம்பிரிட்ஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுல போய் டிகிரி படிக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருந்தாங்க நம்ம அஞ்சலி. வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தாங்களாம். பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு அஞ்சலியோட அம்மா கூப்பிட்டப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு படிக்கணும்னு பிடிவாதமா இருந்தாங்களாம் அஞ்சலி. ஆனா அவங்க அம்மா விடாம கட்டாயப்படுத்தினதுனால அவங்க கூட அஞ்சலியும் பெங்களூர்ல உள்ள அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பினாங்களாம். 2002ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி கார்ல டிரைவருக்கு பக்கத்து சீட்ல அஞ்சலியும் பின் சீட்ல அஞ்சலியோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்கார்ந்துருந்தாங்களாம். சென்னை டு பெங்களூர் ரூட்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருந்துதாம் இவங்க காரு. எதிர்லயும் ஒரு ட்ரக் வேகமா வந்துகிட்டு இருந்துதாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எதிர்ல வந்த ட்ரக் மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். ஒரு 2 நிமிஷத்துல வாழ்க்கையே தலகீழா மாறிடுச்சு. டிரைவரும் பின்னால உட்கார்ந்து இருந்தவங்களும் அடிகளோட தப்பிச்சிட்டாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுல அஞ்சலி முகத்துக்கும் மூளைக்கும் பயங்கர அடி. அஞ்சலி போட்டுட்டு இருந்த கூலிங் கிளாஸ் உடைஞ்சு அவங்க வலது கண்ல குத்திருச்சாம். ரொம்ப ஆழமா குத்தினதுல பார்வையே கொஞ்சமா போயிருச்சாம். அஞ்சலி மண்டையில மட்டும் 455 பிராக்சர்ஸ். ஆக்சிடென்ட் ஆனது ஹைவேஸ்ங்கிறதுனால யாருக்கும் உடனே தெரிய வரல. இவங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருந்ததால இவங்க யாராலையும் அசைய கூட முடியலையாம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் யாரோ இவங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு பக்கத்துல உள்ள வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் காயங்களோட தப்பிச்சுட்டாங்களாம். அஞ்சலிக்கு பயங்கரமா அடிபட்டதுல அவங்க மூளைக்கு தான் சேதாரம். அதனால மாச கணக்குல ஐசியூலே வச்சிருந்தாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுனால அவங்க முகம் முழுக்க வடிவமே போயிருச்சாம். சிதைஞ்சு போயிருந்த அஞ்சலி முகத்தை எப்படி சரி செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு மாசம் ஃபுல்லா கோமாவிலே இருந்தாங்களாம். அப்பப்ப நினைவு திரும்புறதும் மறுபடி போறதும்னே இருந்துதாம். அதுக்குள்ள மொத்த பார்வையும் போயிடுச்சு. வாசனை சக்தியும் காலி. மூளை மிதக்கிற செரிப்ரோஸ்பைனல் திரவம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருந்த அஞ்சலிய எப்படி காப்பாத்துறதுன்னே டாக்டர்ஸ்க்கு ஒன்னும் புரியல. எங்க இருந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ். அஞ்சலியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற தவிப்புல அவங்க அப்பா சிகாகோவுல ஒரு ஹாஸ்பிட்டல பத்தி கேள்விப்பட்டு அங்க அஞ்சலிய கூட்டிட்டு போனாரு. பிராக்சர் ஆனதுல பொடி பொடியா போயிருந்த எலும்புகளையும் உரு தெரியாம போயிருந்த அவங்க முகத்தையும் வச்சுக்கிட்டு அஞ்சலிக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்கிற பெரிய சவால அங்க இருந்த ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியான ஆபரேஷன்ஸ்,
ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அஞ்சலி எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் அந்த டாக்டர் கிட்ட இல்ல. அந்த நேரத்துல அவருக்கு அஞ்சலியோட உருவத்தை விட உயிர் தான் முக்கியமா இருந்தது. 2002 தொடங்கி 2004 வரைக்கும் வரிசையா ஆபரேஷன்ஸ் நடந்தது அஞ்சலிக்கு. டைட்டானியமும் மெட்டலும் வச்சு ஒரு வழியா அஞ்சலிக்கு ஒரு முகத்தை கொடுத்தாங்க. பார்வை போன வலது கண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா பார்வை வர ஆரம்பிச்சது. வலது கண்ணை குத்துன அதே கூலிங் கிளாஸ் தான் அவங்க இன்னொரு கண்ணை காப்பாத்துச்சு. அன்னைக்கு மட்டும் அவங்க கூலிங் கிளாஸ் போடாம போயிருந்தாங்கன்னா நேருக்கு நேர் மோதினதுல அந்த கண்லையும் பார்வை போயிருக்கும். அஞ்சலியோட தோற்றமே முழுசா மாறி போச்சு அவ்வளவு ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம். அப்ப நம்ம அஞ்சலிக்கு 19 வயசு. தேடலும் கனவுகளும் நிறைஞ்ச அந்த வயசுல கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப இது அஞ்சலி இல்ல வேற யாரோங்கிற அந்த உணர்வு எவ்வளோ கொடுமையானதுங்க. அஞ்சலியோட அடையாளமே தொலைஞ்சு போன மாதிரி அழுதுருக்காங்க அஞ்சலி. பீனிக்ஸ் பறவை போல உயிர் தெழுந்திருக்காங்க அஞ்சலி. ஒரு துயரம் வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன் எவன் போலியா இருந்திருக்கான்னு தெரியும். அஞ்சலியோட பழைய முகமும் அடையாளமும் அவங்கள விட்டு போயிருந்தாலும் சாதிக்கணுங்கிற அவங்க வெறி மட்டும் போகல. அட்மிஷன் முடிஞ்சு 3 மாசமான நிலையில சிகாகோ யூனிவர்சிட்டிய அணுகி சீட் கேட்டிருக்காங்க அஞ்சலி. அவங்க கதைய தெரிஞ்சதும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க. எங்க போய் படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமைய உருவாக்கிருச்சு விதி. ஆனா விதியை வெற்றி அடைய விடாம அதே இடத்துல அவங்க கனவுகளுக்காக போராடி படிப்ப தொடங்கினாங்க அஞ்சலி. விதிய மதியால வெல்ல முடியுங்கிறதுக்கு சாட்சி நம்ம அஞ்சலி ராஜகோபால் தாங்க. அட்மிஷன் கிடைச்சு அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில மறுபடியும் ஏதோ ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க அஞ்சலி. அந்த யூனிவர்சிட்டியில நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்தாங்க அஞ்சலி. இவங்களை இங்க இருந்த பல பேருக்கு அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அஞ்சலியோட உருவம் மாறி இருந்தது. இப்படியே வெளியே போகாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம்னு உணர்ந்து நிறைய விஷயங்கள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அஞ்சலி. தனக்கும் இந்த புது உருவத்துக்கும் நல்ல அடையாளம் கிடைக்கணும்னு NDTVல ஒரு ஷோ நடத்தினாங்க. டச் PRன்னு சொந்த கம்பெனி ஒன்னும் தொடங்கினாங்க அஞ்சலி. சமீபத்துல பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க அஞ்சலி. இந்த நிறுவனம் லாப நோக்கம் இல்லாதது. நம்மூர்ல யாருக்காவது ஏதாவது அதிர்ச்சியான விஷயமோ இல்ல விபத்தோ நடந்தா அத பத்தி பேச கூட பயப்படுறாங்க. உருவத்தை பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, நடந்தது சொன்னா அது நமக்கே கலங்கலாகிடுமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மத்தவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது மூலமாவும் அடுத்தவங்களோட அனுபவங்களை கேட்கறது மூலமாவும் ஆறுதல் கிடைக்கும்னு நம்புறாங்க அஞ்சலி. விபத்தை சந்திச்சவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவான வாழ்க்கையிலும் சரி ஜெயிச்சிடலாம்னு சொல்லணும்னு நினைச்சாங்க அஞ்சலி. இப்படி பல காரணங்களுக்காக தொடங்கினதுதான் இந்த பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த நிறுவனம் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு செமினார், ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல புரிதலையும் பகிர்தலையும் ஏற்படுத்துறாங்க. 19 வயசு வரைக்கும் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் அஞ்சலியும். அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அஞ்சலி கண்ணுக்கு எதிரிலேயே அவங்க தோற்றத்தை பத்தி கமெண்ட் அடிச்சிருக்காங்களாம். பசங்க திரும்பி பார்க்கவே பயப்படுவாங்களாம். பொண்ணுங்களோ கண்ணா பின்னான்னு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆனா இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அஞ்சலி. ஏன்னா சிதைஞ்சு போன முகத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டாகணுங்கிற பெரிய சவால் அஞ்சலிக்கு முன்னாடி இருந்தது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், கிண்டல் அடிக்கட்டும். அஞ்சலிக்கு அவங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய மிச்ச வாழ்க்கையும் நிரூபிக்க வேண்டிய சாதனைகளும் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது. அழகான அந்த லட்சியங்களை அடைய தன்னம்பிக்கை தான் அவசியமா பட்டதே தவிர அழகான முகம் தேவைப்படல. வாழ்க்கை அஞ்சலிக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்தும் வெளியில வர தெரிஞ்ச அஞ்சலிக்கு மனச அமைதியாவும் வச்சுக்க தெரியும். இப்படி அவங்க அனுபவத்துல உணர்ந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்றதுதான் பீனிக்ஸ் இனிஷியேட்டிவோட நோக்கம். செம்மறி ஆட்டு மந்தைய பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு செம்மறி ஆடு பள்ளத்துல விழுந்து எழுந்து போனா அதே பள்ளத்துல விழுந்து எழுந்துதான் மத்த ஆடுகளும் போகும். பள்ளம் இருக்கேன்னு வேற ஒரு பாதையில போகாது. ஆனா நாம மனிதர்கள், நம்ம ஏன் செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கணும்? மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை கேட்டோம்னா அவங்க பண்ண அதே தப்ப நம்ம பண்ணாம தப்பிச்சிடலாம். பரீட்சையில பாத்தீங்கன்னா நாம படிச்சதுல இருந்தேதான் கேள்விகள் கேட்பாங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் பரீட்சையே வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லைங்க. பரீட்சையை எழுதிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து கத்துக்க முடியும். ஸ்கூல் எக்ஸாம்லயோ இல்ல காலேஜ் எக்ஸாம்லயோ தான் மத்தவங்கள பார்த்து எழுதுறது தப்பு. ஆனா வாழ்க்கையில மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது தப்பு இல்ல. பீனிக்ஸ் பறவையாலேயே சாம்பல்ல இருந்து உயிர் தெழ முடியும்னா
மனுஷங்களால ஏன் முடியாது? அஞ்சலியை இப்போதும் இன்னொரு முறை உற்று பார்க்க தோணுதுங்க. அவங்களோட அந்த வித்தியாசமான தோற்றத்துக்காக இல்ல, ஆவேசமான, வீரமான, அழுத்தமான அவங்களோட வார்த்தைகளுக்காக. அஞ்சலி ராஜகோபாலோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் அழகு மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறத நல்லா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை
முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன், நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். எங்குமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உய்யும் தமிழன் நான். தமிழா யுகத்தின் தலைவா, நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா, நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா, அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா, நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் தரமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும், திசைகள் கூட மாறும், என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். இடகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர். ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில், தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் நான். தமிழா 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 தமிழா. Put your hands up.
கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். Festivity, festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda, the hero, returning to India. There were many disciples of Swami Vivekananda. He called among them Swami Abhedananda to come to England from India. Swami Abhedananda came and began to give public lectures, and therefore he began to think about
returning to India. It was arranged that he would sail from Naples. Mr. Goodwin and Mr. and Mrs. Sevier were to accompany him. Before he left, an English friend asked him, "Swami, how do you like your motherland, now after 4 years' experience of the luxurious, glorious, powerful West?" Swamiji's reply was, "India I loved before I came away. Now the very dust of India has become the holy of me. It is now the Holy Land, the place of pilgrimage." Swamiji's homecoming was a great event. The people of India had learned to love and admire him ever since the days of the Parliament of Legion. His name had often been in the papers and on the lips of people, and they looked upon him as a great hero. Previously, the people of India felt weak and helpless. Now they felt stronger. Swamiji's success in the West gave them self-respect. Therefore, when he returned, the whole country rose to do him honor. The ship arranged at Colombo on January 15, 1897. This was India. Once more he was to walk upon her holy land. He did not know about the preparation that had been made to receive him. Perception committees were formed in the large cities and newspapers wrote editorial about him. One of his brother monks was at Colombo to receive him, and the other were on the way or in Madras. When he stepped ashore in Colombo, found a huge crowd of people waiting to see him. Those who were nearest to touch his feet. Then a huge procession was found. Hymns were sung and many people threw flowers in the path before Swamiji. He stayed in Colombo for several days. He gave lectures and received visitors, the poor as well as the rich and powerful. He had planned to travel from Colombo to Madras by steamer. By many telegrams poured in from different cities asking Swamiji to stop for at least a few minutes. He changed his plans and travelled over land by train and carriage. At every town he would find people waiting to receive him. Often triumphal arches had been built for him, and there were long processions with bands, fireworks, cannons, rockets. He would be presented with an address of welcome and in return would make a short speech. He crossed over to the mainland by steamer, landing at Pamban. Here he has met by the Raja of Ramanathapuram and many people, all of whom welcomed Swamiji with joy. The horse were taken away from Swamiji's carriage, and the Raja himself and many others pulled the carriage through the streets. The next day, Swamiji visited the temple of Rameshwaram. This reminded him of his wandering days, for he had visited the same place 4 years earlier. What a difference! Then he was an unknown monk who had travelled through India on foot. Now he was famous, and great men competed with each other to show him honor and respect. The triumphant tour continued. Swamiji passed through town after town, Ramanathapuram, Madurai, Kumbakonam, and many other places. Everywhere, immense crowd gathered to meet Swamiji, to see him and listen to his words. The climax came when he reached Madras. As many as 17 triumphal arches had been put up for him, and many groups presented him with addresses. Swamiji stayed in Madras for 9 days. He delivered several important lectures and met many people of Madras, and finally decided to leave Madras. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. All marriages are sacred, but all are not safe. Around
70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money.
Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். நாவடக்கமின்மை என்றால் என்ன? திமிராக பேசுவது.
யாரையும் எடுத்தெறிந்து பேசுவது. செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது என்பதால் பொய்யை கூட உண்மை என்று அடித்து பேசுவது. யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று ஆணவமாக செருக்காக பேசுவது. உலகிலேயே உயர்ந்த நாகரிகம் பிறர் மனம் நோகும்படி பேசாது இருப்பதுதான். புலன்களை ஆட்டி படைப்பது மனம். மற்ற புலன்களை விட நாக்கு என்னும் புலனை நாம் கட்டுப்படுத்துவது என்று அளவிட்டு சொல்ல முடியாது. நண்பர்களை பகைவர்களாக்குவதும் நல்லவர்களிடமிருந்து நம்மை பிரிப்பதும் ஒழுக்கமற்றவர் என்று நம்மை ஊரார் ஒதுக்க காரணமாக இருப்பதும் ஆகிய பெரும் தொல்லைகளை தருவது நாவே. ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் தகுதியற்ற சொற்களை பேசுவானாயின் அவரை மற்றவர்கள் எப்படி மதிப்பார்கள்? அவனுடைய அறிவின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் ஐயப்படுவார்கள். அவனுடைய தகுதியில்லாத சொற்கள் சூழ்ந்து இருப்போரையும் விலகி போகச் செய்யும். நாவை அடக்காவிட்டால் சொற்குற்றம் ஏற்பட்டு மிகுந்த துயரங்களை சந்திக்க நேரிடும். நாவினால் இவ்வளவு தீங்குகளை செய்ய முடியுமா? ஆமாம், அதனால் தீயை காட்டிலும் தீங்கு செய்ய முடியும். பொதுவாக வரலாறுகளையும் சரி இலக்கியங்களையும் சரி புரட்டி பார்த்தால் தெரியும், சாதித்தவர்களும் அறிஞர்களும் அதிகம் பேசுவதில்லை என்று. திருக்குறள் 2 வரிகள், 7 சொற்கள். ஆனாலும் வாழ்க்கையில் உயர, வாழ்க்கையை மேம்படுத்த தேவையான செயலை இந்த 2 வரிகள் அடக்கி விடுகிறார் வள்ளுவர். அதாவது, ஒருவர் முழு மனதோடும் சந்தோஷத்தோடும் கூறிய இனிய சொற்கள் என்பது அவர் வாழும் பொழுதும் வாழ்ந்த பிறகும் அவருக்கு புகழை கொடுக்கும். ஆகவே சிறுமையான சொற்கள் என கோபம், பொறாமை போன்ற தீய சொற்களை குறிப்பிடுகிறார் வள்ளுவர். ஒரு வேலையில்லா பட்டதாரி எத்தனையோ நேர்முக தேர்வுகளுக்கு சென்றும் நாவடக்கமின்றி பதில் கூறியதால் எங்குமே வேலை கிடைக்காமல் போயிற்று. அவன் தந்தை அவனுக்கு எத்தனையோ முறை நாவடக்கத்தை பற்றி அறிவுரை அளித்தும் தேர்வு நேரத்தில் அவனையும் அறியாமல் ஏதாவது ஏடாகுடமாக பதில் அளித்து விடுவான். இப்படியே நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காததால் அவன் ஒரு நாள் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். கேள்வி கேட்பவர் தாறுமாறாக கேள்வி கேட்டாலும் பொறுமையுடனும் பணிவுடனும் பதில் அளிக்க தீர்மானித்தான். சில நாட்களிலேயே ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்முக தேர்விற்கு அழைப்பு வந்தது. அவன் பயந்தபடியே தேர்வாளர் இடக்குமடக்காக கேள்விகளை கேட்டார். என்னப்பா, பட்டம் பெற்று 1 ஆண்டு ஆகியுமா வேலை கிடைக்கவில்லை என்றார். ஆமாம் சார் என்று சொன்னான் அவன். இதற்கு முன் வேலை செய்த அனுபவம் உண்டா என்றார் அவர். இல்லை என்று அவன் கூற, அவரோ, அனுபவம் இல்லாத உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்துக் கொள்ள முடியும்? நீ அனுபவம் பெறவே 6 மாசம் ஆகும். அதுவரை நான் தண்ட சம்பளம் கொடுக்க வேண்டுமா என்றார். அவனோ, முதல் 6 மாதம் சம்பளமின்றியே வேலை செய்ய தயாராக உள்ளேன் என்றான். அவன் அடக்கமான அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் கூறிய பதில்கள் தேர்வாளருக்கு திருப்தியை உண்டாக்கியது. இருந்தாலும் அவன் பொறுமையை மேலும் சோதிக்க விரும்பினார். உன் திறமையின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ சொல்வதை நம்பி உனக்கு எவ்வாறு நான் வேலை கொடுக்க முடியும் என்று அவனை மேலும் சீண்டினார். அதுவரை பணியுடன் பதிலளித்த பட்டதாரி திடீரென பொறுமையை இழந்தான். உங்களை போன்ற ஒரு சாதாரணமான நபர் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கும்போது திறமையுள்ள என்னால் வேலை செய்ய முடியாது என்று ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று முகத்தில் அடித்தாற்போட் கூறிவிட்டு அந்த அறையை விட்டு அவன் வெளியேறினான். 1 நிமிடம் பொறுமையை காக்காமல் நாவடக்கத்தை மறந்து அவன் பேசிய பேச்சு நல்ல வேலை கிடைக்காமல் செய்துவிட்டது. இதையே வள்ளுவர் ஒன்றானும் தீசொல் பொருட்பயன் உண்டாயின் நின்றாதா ஆகிவிடும் என்கிறார். அதாவது, ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லானால் அதுவரை கூறிய நல்ல சொற்கள் பயனற்று போய்விடும். அடக்கம் என்ற தன்மை ஒருவனை தேவனுக்கு ஈடாக உயர்த்தும் என்பது வள்ளுவர் சொல்லிய வாக்கு. அந்த வகையில் அடக்கமுடையவனுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பு என்று நாம் அறிகிறோம். ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவடக்கம் என்றால் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று பகுத்தறியும் தன்மை. ஒருவனுக்கு மிகவும் அவசியம் நாவடக்கம். எதை எங்கே பேசுவது என்று தெரியாமல் பேசிவிட்டு பிறகு ஐயோ பேசிவிட்டோமே என்று வருத்தப்படுவதில் என்ன பயன்? ஆகையால் ஒரு மனிதன் நாவடக்கம் கொண்டவனாக இருத்தல் வேண்டும். அவன் பெருமை அடையவும் அதுவே வாய்ப்பாக அமையும். மாறாக நாவடக்கம் இல்லை என்றால் அவன் எல்லா விதத்திலும் துன்பப்படுவான். ஆகவே பிறருக்கு பயன்படும் சொற்களை பேசுங்கள். இதையே வள்ளுவர் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. சாந்தி நிலவ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகில்
மனமது தீருந்த நற்குணம் அதனை புகட்டிடுவோம். கொடுமை செய்தியோர் மனமது தீருந்த நற்குணம் அதனை புகட்டிடுவோம். மடமையச்சம் மறுப்போம். மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். திடம் தரும் அஹிம்சா யோகினோததை ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம். அவர் கடன் தீர்ப்போம். கரந்தமிழ் அறம் வளர்ப்போம். எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும். உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती. यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे. बुलन है अपनी यारी हो गम चाहे दुश्वारी. पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी. चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है. रूठी प्रीतम जब जमाना लाया है तू तब तक. वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी. जीने का मरकज यारी है मौजों की फुलवारी. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன்
மாங்கு பாட்டு நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிரது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு புடுறா புடுறா எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி எத்தி பறக்க முட்டி பாரு எத்தி முல நீயும் தொட்டு பாரு. காங்கேயம் கால அது கதற விடுவால வளஞ்சவம் பூக்கால அது வரி புளிய போல ஏ காரி கால
நத்தி கால அது சுருள விடும் வாழ செவந்த நத்தி கால அது செதற விடும் வாழ ஏமாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா இங்க வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சாத்தெல்லாம் அறுத்து கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லி கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு எத்து பொழைச்சு வந்தானா ஜமலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார எத்து பொழைச்சு வந்தானா ஜமலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி இப்பாடலை வழங்கிய This song is presented by Spark X Music Band. தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது பிறந்து விட்டாலே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாலே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights.
a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Silver Lining Show and I'm your host Venkatesh from Vit Community Radio 90.8. Today, let us discuss about teamwork and team building. This is a very important thing when you work in the society because you always work in teams. This necessity of team building. Firstly, what is teamwork and how does it affect you? What is speech that may impact on speech? What are the strategies and how do you assess them? Let me tell you what teamwork is. It is almost impossible to progress through life without being part of a team of some sort. Teams may come in all shapes and sizes. Families, seminar groups, office groups, and colleagues at work. These are all teams. Teams need a basic understanding of who is responsible for what. They need cooperation and sharing, and they need direction and leadership. Teamwork is also characterized by communication, coordination of activities, balance of contribution, mutual support, effort, and cohesion. It is a mixture of all of these. Teamwork is nothing single. It is a mixture of many components which is responsible for the society or your company to work good in the given constraints. What is speech? How does your speech affect the team? Speech refers to the process associated with the production and preparation of sounds used in spoken language. Many skills are required for speech and language to develop effectively, and there are many ways in which speech development can go wrong. Some people may have difficulty in moving the muscles that control speech, while others can't understand how a conversation works or the meaning of a sentence. Some people can't understand or use language whatsoever. These are a few problems which people face when they speak. Speech and language are terms that are sometimes used interchangeably. Speech involves articulation, how sounds are made, voice, the use of vocal folds and breathing to produce sound, and of course fluency, the rhythm of speech. Language is a set of rules shared by the individual who are communicating each other, allows them to exchange thoughts, ideas, or emotions. So language and speech are different but almost used interchangeably, but there is considerable difference between both of them. Each language, spoken, written, or even signed, includes its own set of rules for phonology, phonemes or speech sounds, or in the case of sign language, hand shapes, morphology, word formation, syntax, sentence formation, syntax, word and sentence meaning, prosody, intonation and rhythm of speech, pragmatics, effective use of language. Limited ability with speech may cause difficulties with many, like effective communication, which is very important in a team. If you are not able to communicate effectively, the team will not listen to you. You are almost virtually not a part of the team if you are not able to communicate properly. You need to establish a rapport with people to develop discussions and argument. Argument doesn't mean fighting with the person, but making your point correct. That is very important. You need to state a particular point and make sure that that point has some meaning and make people understand that you make sense. And also, you need to work collaboratively. You need to work with people in sync. You cannot be a person sitting all alone and doing work without the team. This doesn't make you a good person. This is not good for you and also for the team and the company as a whole. This doesn't help progress anything but only wrecks your own life. So speech is very important. Use your voice, your speech and your syntax which you developed on your own to impress people and work collaboratively. There may be impairments that may impact on speech language. There are speech and language impairments and unfortunately deaf people with no speech, dysphagia, verbal dyspraxia. Although most people depend on speech for effective teamwork, this does not mean that people who have difficulty with speech cannot possess this skill. This is a big myth. Rather, they may need reasonable adjustments to practice to enable them to develop or evidence this great skill of speaking. Inclusive strategies are the experience characteristics of different impairments conditions are highly variable
between individuals. For this reason, it is really important that you never make assumptions about what a person can or cannot do. Though someone may have significant difficulties, they may also have devised sophisticated means of compensating for these. So talk to the person concerned and make judgment only on an individual basis. Do not think of them as someone who cannot speak, who does not understand what you think, or who cannot make a point. Every person in the team is important. Teamwork will mean everyone. Each and every person is a member of the team. You need to motivate them. You need to listen to them and also take inputs from them. On most occasions, hearing is critical. Hear the person. Let him complete what he wants to say. Then make a judgment. Hearing is critical to the successful operation of teams. Exceptions include, for example, group work conducted within the deaf community or group work conducted at a distance where communication through email, Skype or blogging, for example. Where a team includes someone with speech difficulties, they should agree the method by which they will share information and contact each other, for example, email or text. Do not think that this is not your way of communicating. Let them speak their way. In a team, understand each and every person around you. Let them make their point. Let them talk to you. Speak to them as if they are your friends from childhood. Discuss with the group different cultural conventions of discussion. Agree on ground rules which ensure that no one is at a disadvantage. For example, allow additional time for responses if someone has a stammer or word finding difficulties. This generally happens with many. If someone is unable to speak properly or is stammering, you say, okay, this guy cannot speak. He is not worthy of making an argument with. This is a very negative point in teamwork. Make the people talk. Listen to them. Listen to each and every person in the team. Understand what he or she is trying to say. Some people who were born deaf may have no speech at all. When working with interpreters, ensure that all group members address the deaf person directly and not the interpreter. This is very important as eye contact should be maintained with the people who is making the statement. Also, allow time for the interpreter to translate speech. Do not interrupt the person who is translating because the person who made the point isn't complete if you interpret them. Discuss with the individual how far they feel able to participate in discussions. Encourage participation but respect an individual's right to stay silent or to opt out for discussion. Let it be his choice. Do not bring him in for an argument which he is not interested. Same people may have fluctuating conditions which might mean they feel able to partake sometimes but not at others. Ensure that the discussion is well chaired so that only one person is speaking at once. There should be a proper moderator who speaks. Make sure that everyone has the opportunity to participate, that each change of speaker is clearly indicated and that people have enough time to absorb what has been said by the previous person. Make a list of what each person says. Ensure that there is good light and good acoustics and that participants are seated in a circle or horseshoe formation so that learners can see each other clearly. This is important. As I already said, eye contact is very necessary. Eye contact is one of the most important things as facial expressions make sure that you understand half of what they intend to say. Consider restructuring the environment so that quieter, shyer individuals can take part. Don't think that shy individuals cannot talk. They may have very valid points, maybe better than you, but are not given a chance because they are shy. Some of the best discussions can take place in less formal surroundings like sitting in a garden, sitting in an open area or in a canteen maybe and discussing out very important topics, maybe like changing even the CEO of the company, such as cafeteria or even the corridor. Some people with speech disorders may prefer to contribute when the group is smaller. This is a defect in the person who actually likes the small groups, but you as a team worker must understand his problem and firstly sit in the small group. Let him get through his problem
of this and let him come out to bigger groups. But initially, encourage him to participate in a discussion even if it is not in the conference hall. Some people who are deaf and have no speech will need to lip read, and if this is the case, then the speaker's face needs to be visible at all times. The team will need to make sure they have adequate lighting, avoid eating or chewing gum when speaking, establish a protocol of always speaking to the deaf person while facing them, and ensure their discussions are very well organized, not just free for all. Those who are using radio hearing aid might also prefer to see the speaker's face and mouth, and would certainly benefit from working in quiet area without too much background noise, as hearing aids amplify all sounds. So this is very important. As a team, you need to understand each person's problem clearly, each person's point of view very clearly. Only then will you be able to gel with the team properly, to gel with your co-workers properly and completely. Assess them. Assessment is a very important part. Remember that people with the same impairments may need different adjustments to practice to enable them to engage with the assessment progress and demonstrate their learning. When assessing your learners, be very clear about exactly what is you are trying to test. For example, in asking learners to write an essay in an exam, are you testing the learner's knowledge and understanding the topic, or the ability to write clearly and precisely? Decide what you are assessing. How many marks are obtained for each element, knowledge or good writing, memory or understanding, and ensure that the student clearly understands the criteria. Consider why you are assessing the particular person in the group and whether or not any method may be more inclusive. Select a proper method so that your teammate can properly be evaluated by you. In some cases, the exact format of assessment is critical to demonstrate of the intended learning outcome. For example, a course in hairdressing would require a practical demonstration of competence, but aim to allow your learners to have a choice about how they want to demonstrate their knowledge and skills whenever possible. It may be through a software also. Let it be their choice. Just help your teammate to do what he wants. In other words, allow them to demonstrate their knowledge and skills using a variety of formats. There may be occasions when you have provided the disabled learner with an alternative assessment. For example, a blind learner may need to give their answers orally rather than in writing. Accept it. Encourage it. In such cases, you should ensure the integrity of the alternative assessment and make sure that the disabled learner is judged on their ability to meet the criteria, providing neither a disadvantage nor an advantage over the learners. Set the bar right. Do not raise it higher or lower. True teamwork is the rarest, most exhilarating, and most productive human activity possible. Every business wants to harness this incredible energy, but achieving such a level of motivation and spirit is not always easy. So always try to know your team properly. Know how they want to work. Know how they want to express themselves clearly. Only then will you be able to work as a team. Build your team properly. A team is not just a group of individuals who work at the same location or have the same logo on their business card. A real team is made up of people who may be unequal in experience, talent, or maybe education also, but who are equal in their commitment to working together to achieve the goals and good of the organization, each other and their customers. So people, know what your team wants to do. Know how they want to develop the organization. Accept it, sit with them, understand, argue with their point of view in your mind. Do not try to drive your point home, but also listen to what the person says. This is one very important thing which people tend to ignore. This makes the other person get frustrated and leave the group, and maybe you are losing a very good idea. That is very much possible because you are so much bound to listen your own idea that you tend to forget and also put a deaf ear to his idea. If we are going to be successful, we can no longer look at our organizations as departments, divisions, or branch offices. We must look at the bigger picture and resolve to work together in ways we may never ever have done before. So do it in a different way
as a whole. We may even need to cooperate with the competition. Think of all the mergers and acquisitions in the past few years. How have they happened if there is no teamwork, if there is no building of the team, if there is no idea sharing or no proper contact between two people? Your number one competitor today could be your partner tomorrow. So it is very important to gel with people, understand people and be with them. Spend time with your co-workers as much as possible, which will help your organization prosper much. Futurist Bob Treadway, CSP from Littleton, Colorado, often gives a MENA IQ test to participants in his seminars. He has found that many average people, when working as a team, test at genius level or higher. Participants contribute in different ways, because when it is a team, you tend to work together. Many people sit together on a single idea and find a very good final answer. This is very much necessary because as a team, you get to exchange ideas. Exchange the idea which you have initially proposed and then make alterations, changes and better the idea, and then get a proper output for your organization. Participants contribute in different ways. Each one has his own, but it is a very important one, as that is helping your organization, your team to develop. Some brainstorm, some work alone and then report back to the group. Treadway finds that team becomes a genius when everyone works together. So working together is very important. Treadway also noticed that when a team is working at optimal performance, it is hard to know who the leader is. In other words, the team runs the team. A leader is not selected, he is elected. So the teammates decide among themselves, learn, and the team is run as a team. There is no separate individual who presides over the team, who makes the team run. The team runs the team. Such teamwork doesn't happen by accident. It happens only when everyone understands each other, when everyone gel up with each other properly. It requires commitment and effort, a willingness to accept the uniqueness of others and an appreciation of diversity. We build teams in our companies the same way we build relationships with our friends and maybe co-workers. High functioning team establish us and our companies as reliable internally and externally. We then project this image to our customers, vendors, competitors and communities. With downsizing and restructuring, many managers today are responsible for as many as 250 people. So imagine a single manager responsible for 250 people. Will he be able to manage everyone if there is no teamwork? If a person works individually, there are 250 individual people who he has to understand and manage. So for the team or organization to prosper, everyone needs to understand. The teamwork has to be there. Without proper understanding, assessment and gelling, as talked previously, the team cannot prosper, and it is on the manager, and definitely he cannot manage 250 people, as that is the estimate of the number of people a manager is assigned to. More than ever, these managers need to build responsible and committed team members if they want the best performance from them. But let us see how they go about it. A very dynamic, productive example was the team led by Mike Powell when a senior scientist at Genentech, a prestigious organization, because of its past successes, his 10-person team was given the most important assignments. A person asked Mike how he managed to keep his people highly motivated in an environment with long hours and a great deal of frustration. He said, "I keep them happy. That's it." Now every manager wants to do this. So I pressed Mike for details. 10 years ago, he continued, I told the team members only what I thought each needed to know. Now I tell everything. It may slow them down a bit, but when they are filtering through all the information, they get a big picture. Then they can do what they want to, they can decide and know what to do. So this is very important. Give the team the input.
give the team everything they need to know about. Don't just constrain them that this is the work you need to do and this is the work some other person needs to do. This divides the team. When they try to gel up, when they try to get some questions, it so happens that a teammate rejects the other saying, that isn't my work, why should I help you? This happens regularly in the team. So everyone needs to know the whole picture. Everyone needs to know what is happening. If at all some mishap happens, then falls on the team that this person did not work properly and has not helped the team. If everyone was given the same amount of work and the team worked as a complete unit, then it would happen that the leftover work would be done by maybe someone else who is quicker in working. So this is very important. The whole team knows the whole process, the whole idea, the broad image of what exactly is happening. And the elected team leader must know how to achieve this, how to divide the work and how to give them the work they need to do. He also added, I also give them lots of positive feedback via email and voicemail. One group at Genetech lost their leader, but they stayed incredibly productive. I left a voicemail message for one of them saying, everyone in the company is talking about how well you're doing. They were really effective as a team and appreciated knowing it. So in this way, he gave a broader picture, a good encouraging answer that they were very good, that they were doing very well in spite of the team leader. Words like this encourage them to do something good. This kind of encouragement is very much required for a team. Without a positive feedback, no one knows what they are doing. No one knows what others are feeling. No one knows what the manager or the organization as a whole thinks of them. So the positive feedback, the way you think about them should be expressed very clearly to them. This gives them a very positive impetus to work in a positive direction and succeed. So building a real team gets real results. But it can't be done with slogans and directives. Ed Satter, a senior vice president at Gap, talks about Gap heroes. Everyone who uses innovation to find ideas to save money or improve productivity. Start by respecting each person's individual contribution, showing appreciation, exciting them about their possibilities for achievement, and sharing with them their group effort has the potential for real genius. So that is how teamwork must be done. Know everyone. So let us talk about team building. Team building speaker and teamwork training. This was given by a famous person, Mike Harringen. Team building, teamwork and team player are the terms that everyone sees to use when describing a workplace. Companies know that a successful team can produce incredible results, and it is up to the company to equip their teams with what they need to succeed. Today, companies have their building events instead of picnics and Christmas parties. Name tags in restaurants and retail chains say things like team member, team leader, and coach. This helps in building the team. This team member and team leader makes you think you are a part of the organization. The word team itself makes you happy and makes you think that you are along with others, that you are a part of the organization and are very much valued by the manager or the team leader or the coach. So everyone wants to be on the winning team. Unfortunately, with the proper understanding and training, most team building events produce more team injuries than team results. These injuries in the team happen because they do not understand each other. That's why Mike Harringen's team building programs are crafted to give team leaders and members tools and skills needed to produce repeatable and lasting results. Sure, your team will laugh and have fun learning the rules of the game, but more importantly, they will leave wanting to play again and with the same team members. This is very important because if a team gels up properly, they will want to be a team again. They will want to perform well again with the same people they worked with previously. This criteria, if satisfied and if obtained, will be very much useful because the team has already been formed. So in the organization, this team can directly be put into work before any counseling or anything like that required. So teamwork is more than just hats and t-shirts. It is about commitment and cooperation.
Simply giving out the team hats and t-shirts with the same logos printed on them does not make a team gel, but having the right management and communication skills do. All too often, people think throwing a bunch of people together and calling them a team will benefit results. No, usually what happens is the dedicated hard workers end up doing more work and the slackers get to do less work. This happens in a team and this frustrates the people who are working well. My Coringan's program will look at the real issues of developing a winning team. Issues addressed include what to do with people and who do not want to be team players, finding individual strengths and maximizing them for best results, understanding why it seems impossible to get along certain people and how to communicate with them. This is very important as you need to know what the problem is with the teammate who isn't working. Why is he not working? What is the problem? This needs to be rectified by one person or the another. Someone has to take an initiative to know what the team is thinking about, what exactly is happening in the team. This makes the team leader elected but not selected. So, how to deal with the know-it-all backstabbers and dealing with another time waster meetings. You will learn problem solving methods to optimize team effectiveness and get the tools you need to achieve superior results with your team. Here are some things you will take away if you think teamwork is important and team building is necessary. Getting incredible team results in half the time. This happens only if you think team building is important and you have a proper team. How to set goals your team will get committed to. Understanding the 4 stages of team development and what to do at each stage. How to promote team harmony and eliminate feuds. How to assess your team for greater productivity. Assessment tool is very much necessary. Manager's team leader checklist. Manager's team leader is the person, as I said, is the one who is elected by the team. One of Mike's team building articles which I went through was very interesting. So team building is getting ready to succeed. Team will mean success. From the theoretical in the boardroom to the practical application in the office, the intricacies of team building in a corporate setting are one of the most essential practices to ensure smooth running, high productivity. Many things you can make a company struggle: vague vision, poor customer service, weak sales predict, etc. These happen because you do not think the team is built properly. Read a few things about team building. However, the quality of your company will depend on the quality of team building within the organization. So my advice is go ahead to head the very best training opportunities to ensure a strong and cohesive team of professionals in your organization that includes everyone from the company's CEO to the reception and logistics. Everyone in the company is important. The whole thing is a team. You need to know everyone, how each person works and how each person is going to work. Many companies have been able to turn their bottom line and ultimate success around just by working on team building. So understand how important team building is. The time and effort spent to achieve a successful team building practice is an investment a company never regrets making. The method of achieving, choosing where and with whom to invest your team building effort will make an impact on the way your organization performs and thrives. Planning a team building practice with the employees begins by reviewing all the good things that are already happening in the organization and all the good things that are likely to happen as a result of greater team communication and cohesiveness. There's no magic bullet in the building of a great team. It is only understanding every person you have in the team. Know about the person, know the weaknesses, strengths, what he is able to do. If he is an introvert, go to him and talk to him and make him one of the team. Make him a team member. Join him in the team. There is definitely magic in team building within an organization that hasn't embraced the strengths of firm team relationship. Effective managers never fail to acknowledge that their business and corporate success is based primarily on the ability to select
and motivate a team of employees that work together to benefit the business, which means that one of the most valuable management skills you can have is the ability to recognize and choose the talent you need whenever and wherever it appears. Outside the traditional methods of hiring outstanding employees in critical job functions, managers must also assemble the members of the team to work together and assume greater responsibilities as a team rather than single employee. Team building, however, can be a little more complex than just asking employees to work together to better the business bottom line. An approach to many companies, both large and small, take is employing the services and expertise of a keynote speaker and corporate trainer to take their team building aspirations to the next level. A keynote speaker or corporate trainer has the skills and proven practices of working within our organizations to strengthen teams of exceptional talents, find a role for all the employees in the team. Each one has expertise in one of them. You need to identify what is there in whom, explore it, and make that work out of him. So friends, this is how a team is built and an organization is moving further. This is your host Venkatesh signing off from VIT Community Radio 90.8. This is Silver Lining Show. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling, must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. For this episode, we are presenting another two interesting books. The very first book which we are going to review today is Khaled Hosseini's Kite Runner, which is an international bestseller. Talking more about the book, published in 2003, Khaled Hosseini's The Kite Runner received generally positive reviews. The hardback edition sold respectfully, if not spectacularly, and Hosseini received some recognition as a first-time novelist, winning the Stephen Crane First Fiction Award among other honors. Most critics consider The Kite Runner a powerful first novel, but a little was expected from the trade paperback edition that was published a year later. However, following the trade paperback's publication, booksellers and readers' enthusiasm increased dramatically, turning The Kite Runner into a national sensation. The novel's movie adaptation, which earned $15 million domestically in 2007-2008, also contributed to the continued success of The Kite Runner. The Kite Runner is a novel that is simultaneously embraced by academia and the general reading populace. Not only is it considered mandatory reading in book clubs and high schools throughout the country, it has been cited by the College Board on the AP English Literature and Composition exam. The Kite Runner has seemingly found its place in the ever-broadening contemporary canon of both American and world literature. This is a beautiful and informative story of Amir, an Afghan boy who betrays his closest friend Hassan when they are just 12 years old. He lives with his guilt for many years, being deeply in pain and suffering, always wanting to redeem himself for his betrayal. The Kite Runner easily divides into three main sections: Amir's childhood in Kabul, Amir and Baba's years in Fremont, California, and finally Amir's return to Kabul. The plot covers multiple betrayals and offers the possibility of redemption, though by no means is redemption assured.
The Kite Runner is the story of Amir, a Sunni Muslim who struggles to find his place in the world because of the after effects and fallout from a series of traumatic childhood events. An adult Amir opens the novel in the present-day United States with a vague reference to one of these events, and then the novel flashes back to Amir's childhood in Afghanistan. In addition to typical childhood experiences, Amir struggles with forging a closer relationship with his father Baba, with determining the exact nature of his relationship with Hassan, his Shia's Muslim servant, and eventually with finding a way to atone for pre-adolescent decisions that have lasting repercussions. Along the way, readers are able to experience growing up in Afghanistan in a single-parent home, a situation that bears remarkable similarities to many contemporary households. The Kite Runner is a novel about friendship and betrayal, and about the price of loyalty. It is about the bonds between fathers and sons, and the power of fathers over sons, their love, their sacrifices, and their lies. Written against a backdrop of history that has not been told in fiction before. The Kite Runner describes the rich culture and beauty of a land in the process of being destroyed. But through the devastation, Khaled Hosseini offers hope through the novel's faith in the power of reading and storytelling, and in the possibilities he shows us for redemption. Oh, that seems very interesting. So, Anne, can you share something with us about the author whose book you are talking about today? I have already mentioned that Khaled Hosseini is the author of the book. He was born in Kabul, Afghanistan, and moved to the United States in 1980. His first novel, The Kite Runner, was an international bestseller published in 38 countries. In 2006, he was named a Goodwill Envoy to UNHCR, the United Nations Refugee Agency. He lives in Northern California. His other famous novels include And the Mountains Echoed and A Thousand Splendid Suns. So, when did you read this book, and why actually did you decide to read it in the first place? I heard about this book approximately 5 to 6 years back via a few of my friends. This book was a national sensation during that time of 2003 to 2006, hence most of my friends had read it. Thus that gave me an inspiration to give it a try. Also knowing that the stories about Afghanistan issues and all, that kind of made me feel more excited to read it. So since it's based on a life story of characters related to Afghanistan, isn't it kind of a little too serious for youngsters to enjoy properly? Generally, youngsters don't like such serious issues in novels. See, that's the difference in this novel compared to other political novels about Afghanistan. This is a story based on the friendship and betrayal of a friend whose childhood is spent in Afghanistan and how that affects his life. It shows more about the situation of households in Afghanistan and how difficult it is for kids there to succeed in life. So what was your state of mind after reading the book? To be frank, I got really upset. I thought I'll break into tears at many sequences. And of course I had a hangover after reading the book. And I really felt bad for the condition of Afghanistan that time and thought how privileged are we people. I can assure that this book will really make you emotional and make you think about the sorrowful things happening around you. By the way, have you watched the movie version of Kite Runner? Yes, I have. The book itself was really interesting to me. So when the movie was released, I found it a necessity to watch the movie also. So how do you compare the movie and the book versions of the Kite Runner? The biggest thing I noticed was that while the movie followed the book, it left so much information out. The relationship between the boys as children is not really developed in the movie. I believe that it's an integral part in the story because the end relies so heavily upon it. I was so fascinated and moved by the book. So I recommend all the readers to read the book first. Then you can watch the movie as an overview. So have you read any other books by this author? I have read Thousand Splendid Suns, and now I'm looking forward to read And the Mountains Echoed by Khaled Hosseini. Already I have a very good impression on him, and he's one of my most favorite writers. So I make it a point to read all the books written by him. So I guess this will do for now. Well, now we will review Khaled Hosseini's A Thousand Splendid Suns. Thousand Splendid Suns tells us the story of two Afghan women whose lives, although separately lived, are finally brought together by fate. Mariam and Laila, the two protagonists of this book, serve to allow the reader to experience the everyday life of women in Afghanistan. Set between the 1960s and the early 2000s, this book jars you with the harsh reality and oppression that the women of
Afghanistan suffer on a daily basis. Through this book, however, Hosseini does not try to instill in us a sense of empathy or pity for the women protagonists, or give us a rosy picture of life in Afghanistan. Instead, he shows us the unbiased view on life in Afghanistan. His female characters come out as strong individuals who wade through their cultural norms and wars of their men, come out triumphantly on the other side. This book, although fictional, gives us a true sense of the human suffering, the struggle of women to be in control of their own lives, war and nationhood, domestic violence, and political forces snatching away the rights of individuals and waging endless war that nations around the world suffer or have suffered. Hence, a reader from Canada, Australia, or Thailand will be able to identify with this book, as its theme is universal though restricted to life in Afghanistan. This book also speaks of love and love lost. Mariam's mother, Nana, commits suicide although her love for her daughter was unconditional but flawed. As a teenager, Laila falls in love with her best friend Tariq. However, the war finds her parents and Tariq dead, and she is forced to marry Rashid to become his second wife after Mariam. All through the book, you go through these varied emotions. The happiness you feel as you read of Laila and Tariq's adolescent love is quickly substituted by the tragic death of the family of the protagonist. After voraciously reading this book, I could not help but notice gaping wounds and psychological trauma that human love leaves in its wake, even with the best of intentions, only breeding a desperate need and desire to be loved better and more purely. Love can move people to act in unexpected ways and move them to overcome the most daunting obstacles with startling heroism. Also, to think that life in Afghanistan is lived in a constant fear of death leaves the reader with a sense of guilt and sorrow. How can humanity, with all the progress in science and politics, still let such conditions thrive in a country like Afghanistan with 30 million people? And how much longer until things get better? To quote from the book itself, of all the hardships a person had to face, none was more punishing than the simple act of waiting. Mariam and Laila are first hateful of each other, but as they learn to live their lives together, they realize that they both share a common objective: to live each day with no hope at all of betterment and to continue to keep existing until death receives them. However, Laila gives birth to a son and a daughter, and together Mariam and Laila nurse the children and find new hope again. Tariq also returns to Kabul, and Laila is shocked to find that he's still alive. Once Rashid finds out that this meeting had taken place, he begins to beat Laila up. However, Mariam gives him a blow with a shovel and Rashid is left dead. Mariam decides to confess to the Taliban about her killing her own husband, and she is left to face execution. In the meantime, Laila and Tariq and her two children decide to leave Herat and go to Pakistan, where they live a life made of dreams. However, they decide to return to their home country as conditions improve following the US invasion in 2001. Laila becomes a school teacher at an orphanage, and once she's pregnant again, she decides to name the child Mariam. This book is sure to thrill, inspire, challenge, and open your mind to the reality of hardships in life and the hope of building a new life again. Very much like his previous book, The Kite Runner, which also deals with similar themes and is set in Afghanistan, this book shows the second-class, serf-like treatment of two women and their subjection to physical and emotional brutality that was allowed, enabled, and endorsed. However, we also get to see the bravery, kindness, and self-resilience of these same two women. It is very uplifting to note that however brutal the environment, the compassion of these two women has not left them, making you fall in love with humanity for everything that we are and we're not. So, Sanjana, what does the title of the book actually mean? The title of this book, A Thousand Splendid Suns, is actually taken from a line in the poem Kabul by the 17th century Iranian poet Saib Tabrizi. It says, "Every street of Kabul is enthralling to the eye. Through the bazaars caravans of Egypt pass. One could not count the moons that shimmer on her roofs, and the thousand splendid suns that hide beneath her walls." So, what did you like the most about this book? This book makes for a compelling read. It is a heartbreaking and harrowing tale, but once you finish reading the book, positive emotions like hope, love, compassion engulf you. My favorite part of the book was the bit
when Leila and Mariam begin a new friendship, and as they take care of Leila's children together, they realize that they have a lot in common and end up becoming good friends. To see such a thing play out even in such bitter times that Afghanistan was in filled me up with a sense of hope, compassion, and faith in humanity. Have you read Hosseini's other works? Yes, I have read The Kite Runner. I like that book better than this one as it revolved around the life of two children in Kabul, and being in school myself, I felt I could identify with the book. Reading A Thousand Splendid Suns, I felt this was Hosseini's best work yet, as it dealt with a lot more characters and spanned a period of nearly 45 years. Would you recommend this book to other readers? This book is neither overly sentimental nor does it present a rosy picture of life in Afghanistan. The reader goes through a mix of emotions as he or she reads the book, and to be able to make a reader feel all this in a 400-odd pages is an achievement in itself. The story is woven beautifully and the plot keeps you at the edge of the seat as you hope for things to get better. I finished the book in one sitting myself, so I would suggest this book for everyone to read. I'm sure it is one of those rare books that all sorts of readers will enjoy. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another two interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello to all the listeners. This is VIT Community Radio 90.8, and you're listening to the show Travel Bonanza with your host Ashika. The show where you get to travel around the world through the radio. As we stay in Vellore, how about in this episode we deal with the areas in the near vicinity? And in the near proximity, the first place we think about is the city of Chennai, or as some people call it, Madras. Chennai itself is an excellent tourist destination for all of us, especially the people of Vellore. Chennai is home to beaches, educational centers, recreational facilities, resorts, historical heritage sites, and plenty more. We definitely require more than one episode to feature this city. Thus, we could probably call it Part 1 of Chennai. The later sessions we can explore as we visit the places further. So what is the first thing that one remembers or recollects when one says Chennai? Yes, it is the beach, of course. The Chennai coast contains various beaches, the Thiruvanmayur beach, the Besant Nagar beach, Elliot's beach, Kovalam beach, and of course, how can we forget the Marina beach? So we'll talk about Marina in this first episode. Marina is the landmark of Chennai, or let's say India, being the second longest coast in the world. Marina is a hot tourist destination, even literally. Whenever I visited the beach, it's always bustling with life. Tourists of various nativities all relaxing at the beach. The attraction of the tourists calls for many souvenirs that people can take back home. The main path to the beach contains side stalls that sell souvenirs like shells, beach attire, handicrafts, and of course, what is a tourist destination without food? There are tiny food stalls throughout the beach. Fish stalls, corn, chips, beach kulfi. Oh, that's my favorite, of course. And the famous bhaji stalls, how can we forget that? And apart from that, which you say the food, you have the horse riding, which is, I think, very particular to the Marina beach. You get to witness fishing right in front of your eyes
in Marina Beach, and it's a complete experience. The unique aspect of Marina that sets it apart is the recreational features, like the memorials of individuals who have made a difference to what is Tamil Nadu today, like Dr. MGR's memorial. The facilities are very well maintained and constructed in a magnificent manner. So do visit the memorials, a glimpse of the modern history of the emergence of Tamil Nadu. How can I forget, what is a beach without a lighthouse? You get a chance to get a bird's eye view of the coastal phenomena along the horizon. Enough of me talking. We have an interview with one of the Chennaiites at Marina Beach. My name is Shivakumar. Okay, where are you from? I'm from Chennai. Okay, so what do you do? I'm currently working in a software company in Mumbai, and I'm here for my vacation as this is my hometown. Okay, sir. So what brought you here to Marina Beach? I like those long walks over here, when I find time for myself and everything. And I like jogging over here because it's a pretty long beach and it's fun during the morning times. Yes, and right now you're in the evening, so what makes you come here right now? It's pretty windy and all those types weather, and I like to take a walk when I want to, relax and everything. So you come with your friend. I see a lot of them right now. Yeah, we play football generally, and we hang out sometimes. We play frisbee and everything sometimes. But otherwise, we just talk and, eat something over here. And we like the beach stall over here, which is good. So we come there during the nights and hang out over here. Yes, definitely. Marina is such a happening place. There's so much crowd here, and it's completely amazing. So what do you think sets Marina Beach apart from the other beaches? Maybe the initiative to, clean the beach, at certain intervals during the weekdays. And that's now, I don't see that in any of the beaches. Like, even though I go to other beaches, but I find Marina, they've taken big initiative to, clean it. And, it looks pretty nice when you come and visit in the morning and during the evening hours. Yes, I still see them clean up, and you see the memorials, etc., which are on the side. And you should see they're pretty clean and they're very neat for everybody to visit even today. So what do you think is the most interesting thing about Marina? The food. I guess I like the food over here because I come for that mostly because I stay within around a kilometer from here. So I come for the food, and the beef stall and the fried rice and everything is too good over here. And what else, the bhaji and everything is good. It's famous for that. Yes, I've myself tried many dishes out here and I'm having a great time. So guys, be there at Marina Beach in Chennai. Anyway, thank you sir so much for joining us today. Thank you. And I'm sure it would have got the locals' viewpoint of this destination. Next, we will explore the educational facility of Chennai. And Tamil Nadu is known for its education. Yes, I'm talking about the largest libraries in India. One of the largest libraries in the world. Yes, it is the Anna Library. It is right at the heart of the city in Adyar. And of course, you can take the bus or the train, and soon probably the metro would be constructed. It caters to a large population, even the visually challenged. The speciality of this library is that there's an entire braille section that caters to the visually challenged. And there are various books of various genres, and it's one of the biggest collections in the world. So with me today is another individual who has visited the Anna Library and is an avid reader. What is your name and what are you doing? Hi, my name is Zwan Jaffer and I'm studying in VIT University, Vellore, and I'm pursuing my BBA degree. And so I'm on my final year. So within 5 months to 6 months, I should be finishing my degree. Okay, good luck with that. Are you a regular member of the library? Yeah, of course, I'm residing in the hostels in VIT as a student. And quite often I do go to Chennai for some work or another. So, of course, Anna Library being one of the largest in Asia, there is a need that you should go there, you should visit it at least once. So I have gone there quite a number of times. So when was your last visit, sir? Well, we just had our summer holidays in December. So I think by mid-December I was there. So I had there was a reason I was in Chennai, around the locality of Adyar where the library is located. So I thought I should really make my visit there and check out the library. Yeah, it's definitely not hard to reach since it's at the heart of the city. And this is like a huge library as per the collection wise and the building as such.
So, what was your first reaction from outside when you saw one of the Asia's largest libraries? Well, of course, in terms of location, Anna University is very close by. And right across, when you pass Anna University, you come across the library. And the first glimpse, when you look at the library and look at the structure and the overall building, the first glimpse or first thought you get is probably, is this an IT company or IT building? That's how amazing this building looks. Very well polished, great looking building. And I think it's 8-floor building. And when you think, wow, how can a library be there for 8 floors, such a large size? So obviously expecting quite a lot of books, very good quality in terms of library, the content, and the resources available for the people of Chennai and the students. Yes, being such a large library, we definitely want to know how is the setup of the library. So, what do you have to comment about the setup of the Anna library? Well, as soon as you enter the library itself, right at the starting, the entrance, you have like a large hoarding in front. That's almost like an index of the content of the library in terms of what's there on each floor. Like one floor you have just on management, another floor on arts, another floor on sports, another floor on engineering, sciences. So you have a whole lot of diversity, and each floor is specialized into category, a specialization into one particular course or another. And that's there for 6 floors, sorry. And on the 7th and 8th floor, it's 7th floor's journals, research papers, and a lot of resources for every single user who comes to the library. And 8th floor is the management and the authority, the officials who run the library. Okay, so there is a well laid out plan as you Exactly. enter the library itself. Yep. So it obviously helps in navigating through the library since it's very Yeah. large. So, sir, what do you think sets apart the Anna library from the other libraries? Well, there are several components which actually distinguish this library from any other library across India or even in VIT. In fact, VIT has a very good library. But if you look at Anna Library, it's a massive building. It's in the heart of the city. Therefore, it has to cater to the population. Therefore, it has to have a very big library. So, there's a lot of differences, and it's very well maintained inside, a very good quality. And of course, all your needs are met, whether you're in the science stream, management stream, sports stream. So every single component is covered. And of course, even if you're a researcher, you have all the resources you need. So in terms of the structure of the building, the quality of the building, the resources for a user, and the location and the size of the building, it's way better, way superb, and sets it apart from any other library in Tamil Nadu or across country or even in Asia. Yes, that's true. And what is special about this library? That it has a complete braille section for the visually challenged. Yep. So, would you like to say something about that? Yeah, in the ground floor, as soon as you enter, there are several components or several departments subdivided. You have a braille section, of course, for the visibly challenged students. And of course, their needs have to be met. They're just as normal as every single one of us. And it's very nice that this particular library caters to everyone's need, and they don't have any problem just because they are visibly challenged. So it's very nice initiative from the government of Tamil Nadu. And that particular section for the Braille readers, they have a very large diversity of books, and everything is there for their convenience. So it's very nice, very good initiative. And right opposite to it, you have a separate section just for any examinations to be conducted. And of course, permissions have to be taken from the library authority. But you have a very good setup for examinations to be conducted, a Braille section, and you also have a canteen for anyone who comes to the library and spends almost the whole day in the library. Yes, due to the large collection, most people end up in the library right from the early morning till the late evening, till the library actually closes. So, sir, the next question, of course, the collection in Anna Library is huge, and the library is known for that in the world. So, what about the collection? Well, for my needs, what I go to the library is for either management or sports. Management is my specialization area. So as soon as I went into the management section, which is I think on the 3rd floor, on each floor, I think I should tell all the viewers or the hearers that each floor has 2 wings, A and B wing. So let's say on the management floor itself, 3rd floor, you have one particular wing just for certain books, certain sections, like let's say marketing, finance, HR, and another section, B wing, just for recruitment, other specializations, and other needs in particular to management. So each floor has its own A and B wing and specializations. So when I went into one particular wing, I think the A wing, I was particularly looking at recruitment and hiring new people and all related to HR and marketing.
So I thought there's a huge diversity, a lot of books. And many might be wondering the authors in this particular library might be just Indian authors, the local authors. But you have authors from all over the world. The best books are available and all the resources are there which you probably cannot buy online. And I was very, very satisfied, at least my needs when I went to find certain books, I got them. And in fact, there were so many books related to recruitment and hiring people that I in fact had to choose. I was in a confusion which book to choose. So I mean, that's a great thing for any librarian or any person who's an avid reader. Then I went to the sports section. In the sports section, of course, you look at football, cricket, basketball, hockey, swimming, several other sports. And every single sport is very well covered. You have all the books, all the resources, and it's all up to date. Even, let's say, if I'm a Manchester United fan and I follow soccer, the latest editions of the yearbook of the club and latest reviews and magazines about the club, autobiographies of players, every single thing is there in the library. And most importantly, it's very well organized and very well maintained, and it meets the need for every single avid reader and encourages every single person to come to the library and spend their time in the library. Yes. And we as students require journals for our research. So Yeah. how do you think the library caters to that need? Well, on the 7th floor is the section for all the research journals and all the collections, all the resources we need for any specialization, any course we are pursuing. So every single journal or every single category, let's say management or science, has a lot of subdivision journals or publications. So there's a lot of variety in terms of journals, a lot of publications, and it's very well organized, as I mentioned before. So all the journals you need for references are there. So you can use the best of the resources, and that in turn helps your publication or your research project. So there's an entire floor for the journal section. Exactly. So I'm sure us VITians would find it very, very interesting and definitely a need for us. So, sir, what about the integration of technology in the whole facility? Well, first thing when I went into the library, I thought there would be Wi-Fi. There isn't Wi-Fi in this library, but they have computers in some floors, especially in the kids section. Of course, a lot of books for them. Along with the books, you have computers, like you have CDs which will enhance their learning, make the learning experience much more better, more comfortable, more fun. So as per the needs, computers are placed in certain places, but it's not there in every single floor. And of course, I think it is there for a reason, and the management has done that for a reason. Because of course, if you have Wi-Fi and you have computers everywhere, quite naturally people would misuse it for the wrong reasons. And therefore, computers are placed at the right, select and appropriate places. Yes, and because it'll be a free open source, I'm Yeah. sure they have to monitor it. And it could be a suggestion also for their further use. So, sir, this is such a huge educational opportunity, of course. Do you think the Chennaites actually utilize the resource very well? Well, I'll be honest, like when I went there, the number of people there were very less. Probably that could be because that was during the holidays period. But I think other than that, from even my friends who have talked to and the people of Chennai, very few people even use the library. And I really don't know what could be the excuses, because the location-wise is very good. You have every single resource there. So there isn't really any excuse for the people of Chennai. And I don't think you get any better source of learning, better source of enhancing your knowledge. And in this world, this century where everything is knowledge and how you develop yourself, I think there isn't any other place better than being at the library. And I think probably one suggestion which I have to the authority or the government who's running the library, they could probably, do the marketing of the library to create awareness about the library's existence. That in turn will create awareness and people will come to the library. So I think that is one suggestion which the government can incorporate over the period of time. Yes, that's very understandable. Do you have any other suggestion to the library authorities in terms of maintenance or further facilities, etc.? Yes. Thanks for pointing that out, because, the whole library is air conditioned, it's very well organized, and it's very clear for any person who enters the library on where their books are. But one suggestion is, it's a beautiful structure, beautiful building, but there's a lot of scope for improvement in terms of, the hygiene and the health and the way the building is maintained. There's a lot of dirt, a lot of dust, the glasses need to be cleaned, and probably the air conditions need to be serviced. There's a lot of things which I notice wherever I go. So I think when the library is such high standards in terms of the content of books, there is always a need to improve on the quality and the standards of the library in terms of basic cleanliness, health and hygiene.
that is one big area of improvement which the library authorities can do. But if you look at it from their side, the library has been old and has been running for quite a long time. So if you look at that span and the number of years the library has been running, it's not bad the way they've maintained it. But always there is scope of improvement, because the number of people which I saw at least that particular day in the housekeeping department, there were quite a number of people. So in fact, when you have so many people, you expect the work to be done. So of course there probably is a mistake in the way the work is being done by that particular department. So that is one big area of improvement. Yes, of course. For the efficiency, any suggestions are welcome. You're a VIT student, so I'm sure you'd like to advise the students that it would be a great opportunity to actually visit the library. So could you just let our listeners know that what it takes to be in the library? Well, I know like all my friends and fellow students in VIT, we have time to spend on movies, games, going out with our friends, but I think we have a superb library in campus, and even that itself not many of us utilize. So I think every single one of us have to spend at least, let's say, 1 hour reading a book, or at least trying to visit the library and making that particular effort. Because in the end, our communication skills matter the most, our knowledge matter the most, and being aware of the current affairs, that's what's needed from every single one of us. And most of us don't do that, and we have to prioritize on that. And I think all of us are grown up enough to at least manage our time well and visit the library, spend our time, enhance our knowledge. And it's a great source of learning. And there's so many books, and once you start reading, I'm someone who's become an avid reader over the period of time. And when you start reading books, you really start thinking, well, I don't think I have enough time to finish all the books which I want to. So that's a great feeling, and I think every single one of us should have that feeling over a period of time. And everyone should start reading books, because there's nothing better than reading books, because the amount of time you spend on movies, 2.5 hours, or going out, a total of 5 hours in a day, you just spend 2 hours in your books. There's nothing better than that. So I recommend every single one of us to make that effort, set time in a schedule to just read a book or read the news. Yes, and many of us visit Chennai often, or they live in Chennai. So if you're in Chennai and it's right at the heart of the city, I'm sure it's kind of a necessity to actually go to the Anna Library, and especially as VIT students. And any other words you'd like to say, Mr. Rizwan? Yeah, just one last thing. In terms of location, this library is in Adayar, a mall like Express Avenue and Satyam Theatre is very close by. So these are the distractions for the people. But I think that shouldn't be an excuse for everyone, and we should make that effort to come to this amazing library, and hats off to our government. Yes, it's a well-connected place, so do visit that place, especially as students of VIT. Thank you so much for joining us today, Mr. Rizwan. It's a pleasure. Welcome. That was a pretty informative exchange. So everybody, especially the VITians, please use this resource well, which requires at least a whole day of spending. With this, we come to the end of part 1 of Chennai. We have plenty more places to visit. Mahabalipuram, the beach resorts, and plenty more. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lectures, we have a lecture on quantum computers delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow from the School of Advanced Sciences, VIT University. Hope this lecture will provide a basic understanding about quantum computers.
Dear friends, I am very delighted to present this lecture on quantum computer. The subject of quantum computer is multidisciplinary in nature. The subject includes physics, chemistry, computer science, mathematics, and of course electrical and electronical engineering. There is a plenty of scope for research in this emerging field of science and technology. I would like to narrate a story from the point of view of physics. Let us start the story with this following sequence. Nature always fascinates human being. By observing the nature phenomena, mankind started the subject of physics. A typical example from the history of science is falling apple inspired Sir Isaac Newton and led him to explain the concept of gravitation. We are all know about gravitation. Gravitation is nothing but the force exists between the heavenly bodies. Observation of many natural events helped Sir Isaac Newton to devise three fundamental equations which are sufficient to explain the mechanics of macroscopic objects. We know how to explain the falling object as well how to launch a rocket. All these phenomena can be explained with the help of Newton's equation of motion, a fundamental domain in physics named after him as Newtonian mechanics, which deals with certain kinds of dynamical phenomena of macroscopic objects. Newtonian mechanics is also known as classical mechanics. As the Newton's equation of motion can explain everything, scientists thought that the physics had reached the end of the road, but that is not the case. Because in the 19th century, scientists were so curious to understand the basic building blocks of materials. We are all very well that the fundamental building block is atom. But what is an atom? How to describe it? Atom, we are all know that the properties of any element is decided by atomic structure. However, the structure of an atom was puzzling to the scientist then. The very first element in the periodic table is hydrogen atom, and the energy levels of hydrogen atom is found to be discrete. But this could not be explained by the classical mechanics. So this is the very first fundamental drawback with classical mechanics. Another stumbling block for classical mechanics is blackbody radiation. By the way, what is blackbody radiation? To explain the blackbody radiation, we have to consider a simple example from our day-to-day life. We are all familiar with glow of a hard piece of a metal which gives off light from red to white depending upon the temperature. As you heat the material, more it will glow and more you will get from your eyesight. In fact, other frequencies to which our eyes do not respond are also present. All objects radiate such energies continuously. Scientists say that a body at constant temperature is in thermal equilibrium with its surrounding. We are all in thermal equilibrium with our environment. Such body has the absorbing and emitting radiation with equal amount. Those bodies have same amount of emitting and absorbing rate. An ideal black body absorbs all radiation incident upon it irrespective of frequency. The spectrum of black body was observed and it was first explained by two gentlemen. They are Rayleigh and Jeans. In reality, the energy should go to zero as the frequency of incident radiation tends to higher value. But Rayleigh and Jeans found that energy reaches the infinite value as the frequency increases. This discrepancy became known as ultraviolet catastrophe of classical physics, and people thought that would be the end point for classical mechanics. Another instance where classical physics faced the failure is specific heat of solids. What is meant by specific heat? Specific heat is the property associated with solids which tells about the amount of energy required to increase the temperature either at constant pressure or at constant volume. The variation of heat of solids at constant volume with respect to temperature is measured for various number of elements. It is found that at high temperature specific heat reaches a constant value, but the specific heat reaches zero slowly as the temperature tends to zero. Classical physics was able to explain the variation of specific heat only at higher temperature but not at the lower temperature. Therefore, classical mechanics could not explain the energy spectrum of hydrogen atom, blackbody radiation, as well as specific heat of solids. However, all these issues were successfully resolved with the help of new theory known as quantum theory. By 1930, quantum mechanics was fully developed with the efforts of numerous researchers. We are all familiar with some of the names, and they are Max Planck, Einstein, Niels Bohr, Heisenberg, von Neumann, Paul Dirac, Max von Leu, Feynman, David Hilbert, and some others. And note that some of the scientists were given Nobel Prize for their excellent contribution in the field of physics, in particular quantum mechanics. What is meant by quantum mechanics, by the way? Quantum mechanics is a fundamental mathematical framework to define or construct any physical theory. Though the rules of quantum mechanics are simple,
even experts find them counterintuitive. So-called greatest genius in the 20th century, Albert Einstein, in fact, did not accept quantum mechanics. By the way, what is the difference between classical and quantum mechanics? Both of them describe the nature, but they look at the nature in a different way. While the classical theory is based on determinism, quantum mechanics rests on probabilistic theory. Over the years, quantum mechanics has been tested in all possible ways in all experiments, and it is shown to be a powerful theorem ever devised by mankind. Now, physics consider classical mechanics as a special case of quantum mechanics. In other words, classical mechanics is an approximation of quantum mechanics. Now, quantum mechanics has become indispensable part of science and has been applied with numerous success to everything inside the sun, including the structure of atom, nuclear fusion, DNA structure, and elementary particle of nature. This is not an end of quantum mechanics. Quantum mechanics has done a lot of beautiful, interesting experiments in science as well technology. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Dear listeners, now let us turn our attention from quantum mechanics to another intellectual triumph in the 20th century. What is the triumph of mankind? The triumph is none other than computer science. Yes, the origin of computer science are lost in the depth of history. We have evidence that the Babylonians during the period of Hammurabi had developed some fairly sophisticated algorithm ideas, but some of them have lost in the history. The modern incarnation of computer science was announced by great mathematician Alan Turing in the year 1936. Turing developed in detail an abstract notion of what we call a computer. The computation named after Turing is known as Turing machine. Turing showed that there is a universal Turing machine that can be used to simulate any other machine. The universal Turing machine completely captures what it means to perform a task by algorithm means. That is, if an algorithm can be performed on any piece of hardware like our present-day computer, then there is an equivalent algorithm for universal Turing machine. This assertion is known as Church-Turing thesis, and Turing is nothing but another scientist who has did a lot of work along with Turing. By the way, Turing is considered as a father of computer science. The broad acceptance of this thesis laid the foundation for the development of rich theory of computer science, and now we cannot imagine our life without computer. Later, Turing's paper, first computer constructed from electronic components, were developed. John von Neumann developed a simple theoretical model for how to put together in a practical fashion all the components necessary for a computer. But the hardware development really took off in the year 1947 when John Bardeen, Walter Brattain, and Will Shockley developed the transistor. Yes, the present-day integrated chip consists of millions of transistors, and that was developed by these three gentlemen in the year 1947. Computer hardware has grown in power at an amazing pace ever since. So much growth was codified by Gordon Moore in the year 1965, and the law is named after him, known as Moore's law. What is the law states that? The law states that the computer power will double for constant cost roughly once in 2 years. Amazingly enough, Moore's law has approximately held true in the decades since 1960s. Nevertheless, most observers expect that this stream will run end sometime during the first 2 decades of 21st century. Conventional approach to the fabrication of computer technology are beginning to run up against the fundamental difficulties of size. Yes, the quantum effects are beginning to interfere in the functioning of electronic devices as they are made smaller and smaller. The present-day computers, what we have in front of us is a classical computer, and in the future we will realize a quantum computer. As we decrease the size of the computer, the quantum effects, namely the microscopic effects, will dominate. Yes, one possible solution to problem posed by the eventual failure of Moore's law is to move to different computing design. One such design is provided by theory of quantum computation, which is based on the idea of using quantum mechanics to perform computation. It turns out that while an ordinary computer can be used to simulate a quantum computer, it appears to be impossible to perform simulation in an effective way. Yes, the quantum computers offers essential speed advantages over the classical computer. The speed up advantage is so significant that many researchers believe that no conceivable amount of progress in classical computation would be possible to overcome the speed up posed by quantum computer. Yes, quantum computer has a lot of advantages over the classical computer, and one day in the future such a computer will be realized.
You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Dear listeners, what is so important or what is so surprising about quantum computer? What made scientists to involve so much in designing quantum computer? The first breakthrough came in the year 1994 through Peter Shor. Peter Shor demonstrated two enormously important problems that could be solved efficiently on a quantum computer. What is that problem? The problem is finding a prime factor of an integer. The another one is so-called discrete algorithm. This attracted widespread interest because these two problems were and still are widely believed to have no efficient solution on a classical computer. Shor's results are powerful indication that quantum computers are more powerful than Turing machines. Further evidence for the power of quantum computer came in the year 1995 when Lou Grover showed that another important problem. What is that problem? The problem of conducting a searching through some uninstructed search space could also be sped up on a computer. While Grover's algorithm did not provide as a spectacular speed up as Shor's algorithm, the widespread applicability of search-based methodologies has excited considerable interest in Grover's algorithm. Grover's algorithm is so famous so that we can do the search engine in a perfect way. At about the same time as Shor's and Grover's algorithm were discovered, many people were developing an idea posed by Richard Feynman. Richard Feynman, a Nobel laureate from USA, proposed an interesting concept. Feynman had pointed out that there seemed to be essential difficulties in simulating quantum mechanical systems on a classical computer, and suggested that building computers based on principles of quantum mechanics that would allow us to avoid very many difficulties. In the year 1990, several teams of researchers began to flesh out this idea, showing that it is indeed possible to use quantum computers to efficiently simulate systems that have known efficient simulation on a classical computer. It is likely that one of the major applications of quantum computers in the future. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Dear listeners, you may ask this question, what would one have if a quantum computer is devised? We have an answer for this question already. Yes, we have Shor's algorithm for fine factorization that can be break the most secure crypto system known as RSA crypto system. To elaborate this story, let me switch over to cryptography. Cryptography is an ancient technique of sending information in a secret way. Broadly speaking, cryptography is the problem of doing communication or computation involving two or more parties who may not trust one another. The best known cryptographic problem is the transmission of secret messages. Suppose two parties wish to communicate in a secret way. We are doing it daily. We know very well you want to pay your money through your credit card without knowing the secret number. There are two types of crypto systems. One is private key crypto system, the other one is public key crypto system. Rather remarkably, public key cryptography did not achieve widespread use until mid-1970s. A little later, Ronald Revest, Adi Shamir, Leonard Adelman developed the crypto system known as RSA crypto system, which at the time of writing is the most widely developed public key crypto system, which is believed to be the most secure and practically usable. The key to the security of public key crypto system is that it should be difficult to invert the encryption stage if only the public key is available. Let us consider an example. It turns out that inverting the encryption stage of RSA is the problem closely related to factoring. Much of the presumed security of RSA comes from the belief that factoring is a number is a hard problem on a classical computer. Yes, the classical computer, what we have present day, cannot solve RSA crypto system. However, Shor's fast factoring algorithm can be used to break RSA. The most secured system is under threat by the invention of quantum computer. Similarly, there are other public key crypto systems which can be broken if a fast algorithm for solving discrete problems. This practical application of quantum computer to breaking the cryptographic codes has excited much of the interest in quantum computation and quantum information.
These results inspired scientists throughout the world to work on quantum computer. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Now it is the time for us to learn another story. The story is known as information theory. Having come up to the frontier of quantum computation, let us switch to the history of another important aspect known as information theory. At the same time computer science was exploding in the year 1940s, another revolution was taking place in our outstanding communication. In 1948, Claude Shannon published a remarkable paper of papers laying the foundation for the modern theory of information and communication. Perhaps the key step taken by Shannon was to mathematically define the concept of information. In many mathematical sciences, there is a considerable flexibility in the choice of fundamental definition. Try thinking of naively for a minute about following question. How would you go about mathematically defining the notion of an information source? How to quantify it? This question was posed and it has many answers from all the scientists throughout the world. However, Shannon came up with very good answer and that laid the foundation. The laws of information theory indicate that information transmission is governed by laws of quantum mechanics. Hence, quantum mechanics based information processing has attracted much attention. Therefore, information and computation blend with quantum mechanics. Their combination has led to unexpected new ways that information can be transmitted and processed in unusual limits. Dear listeners, you may have a question in your mind that what is meant by a quantum computer? What is meant by that? How to design a quantum computer? A typical computation is implemented through an algorithm in a computer. We are all know very well about hardware and software of a computer. Following this roadmap, one can design a quantum computer. What is that roadmap? The algorithm, which is meant for usual computer, is now regarded as a physical operations. And the standard registers of quantum computer are nothing but the quantum states. The familiar operation of initializing the data for the program to run is replaced by the preparation of initialization of quantum states. And the usual task of writing programs and running is formulated by means of appropriating quantum mechanical equations and solving them. This output is retrieved by quantum mechanical measurement of the register. You might be wondering that what does really prevent us from realizing quantum computer? Having known so much about quantum computer, what is the difficulty in creating or devising such a beautiful device? Though we know the architecture for constructing quantum computer, it is not so easily achievable because of the fact that quantum mechanical systems cannot be handled so easily. In particular, initializing the quantum mechanical system is very difficult and retaining its quantum mechanical feature is always tedious. Decoherence is the phenomena of interaction of system with environment. Due to the decoherence, certain quantum mechanical features are lost. But those features are quite important for the quantum information and computation. Therefore, decoherence is considered as the killing aspect of quantum computing. Hence, quantum mechanical operation has to be performed before decoherence takes place. And also, measuring and reading the output is not so straightforward as we do in our classical computer. Having known these difficulties, many physical implementations are proposed throughout the world. However, every proposal has its own merits and demerits. Nevertheless, efforts have been made by scientists all over the world to build a quantum computer. Perhaps the most striking aspect is the study of quantum entanglement. Quantum entanglement is an interesting feature exhibited by microscopic objects. This unique feature cannot be explained by classical mechanics. By the way, what is meant by entanglement? Entanglement is a special kind of correlation that exists between quantum mechanical systems. Such correlation does not exist in the macroscopic world. Entanglement is a quantum mechanical resource that plays a key role in many of interesting applications of quantum computation and information. In recent years, there has been tremendous effort trying to better understand the properties of entanglement. Although there is as yet no complete theory of entanglement, some progress has been made in understanding this strange property of quantum mechanics. It is hoped by researchers that further study of properties of entanglement will yield insight that facilitate the development of quantum computation and quantum information.
Though many advantages of quantum computer have been identified theoretically, the experimental realization is only at the infancy stage. Hence, dear listeners, we have to go long way to realize quantum computer. However, mankind will realize it with their enormous effort in one day. It is appropriate to conclude this lecture with the saying of Niels Bohr: prediction is difficult, especially if it is about the future. Listeners, in today's Noble Lectures, we heard a lecture on quantum computers delivered by Dr. S. Balakrishnan, a postdoctoral fellow from the School of Advanced Sciences, VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Exchange of ideas. Scientific community came to a point where they realized that they need separate funding, separate independent body to do their space missions. After 5 days, we lost the total communication with the Aryabhatta satellite. Initially, we didn't have the technology to produce our own cryogenic engines. After the success of the Rohini series of satellites in 1980, India began launching the INSAT series in 1983. The Mangalyaan maximizes efficiency with the limited cost that it was operating, had to go around Earth and use Earth's gravity to slingshot it towards Mars. Whereas Maven, on the other hand, was directly put into a Mars transfer orbit in order to reach Mars. ISRO named these bacteria after itself, that is Bacillus isronensis, Bacillus aryabhatta and Bacillus janibacter hoyle. Greetings everybody, welcome to today's exchange of ideas. In today's segment we have SED VIT discussing India in space. In today's panel we have Karthik Nair, Himanshu, Madhumita, Akshaya, Roshan and myself Shreyas. So Karthik, can you take us to the past and to the point where it all started? Go back to its earnest beginnings, we'll have to go thousands of years back to the time of Aryabhatta and Bhaskara, when they calculated a movement of planets and stars across the night sky. Aryabhatta also calculated the length of a year in more or less very high precision, almost around 1/10 the precision of what we have right now, which is pretty amazing since it was a time when they did not have technology. All they did was a calculation in their head and on paper. Indian space program started in 1962 when INCOSPAR was established under Department of Atomic Energy, which was chaired by India's pioneering nuclear physicist Dr. Homi Bhabha. Over the ages, while initially funded by Department of Atomic Energy, at some point the Indian government or Indian scientific community came to a point where they realized that they need separate funding, separate independent body to do their space missions. So that was ISRO was born in 1969 under the leadership of Dr. Vikram Sarabhai, having its humble beginning by its first shelter, as I may say, at a small church in fishing village near the city of Trivandrum called Tumba. The first settling team of ISRO, which established ISRO at the small church in Tumba, consisted of our former president Dr. APJ Abdul Kalam, initially starting off by building small sounding rockets which were imported from America, pushed around or carried around using bullock carts and cycles, assembled by hand in almost unsterile conditions. We started with such a very humble beginning, and over the ages we have come to a point where we are able to do things 1,000 times larger and better than other countries. That's really humbling, and that's a very nice beginning to our great Indian Space Research Organization. Do you have anything to say, Himanshu? After 1969, ISRO got established and became one of the most fully fledged space research organization our country has ever seen. The first giant step that ISRO took was the launch of our great satellite Aryabhatta, which happened in the year 1975, in the month of April, 19th April 1975. So the main experience was to gain expertise in handling how to different satellites in space.
of course, as we say, they launch us into space. But as you say, every great step has some obstacles. And the Aryabhatta mission was our first mission, but it only occurs for the 4 days. After 4 days, it happens to goes through a total blackout. And after 5 days, we lost the total communication with the Aryabhatta satellite. That's really great. We actually managed to make through it unscathed. What do you have to say, Akshaya? Like Karthik said, our space program had very humble beginnings indeed. We needed the help of another nation to launch even our own satellite. Like Himanshu said, the first satellite that we launched was Aryabhatta, and we needed the help of Soviet Union to provide the launch vehicle to launch that particular satellite. From that, we have come to a point where we have not only launched many satellites of our own, but we're also helping other countries to launch their satellites and payloads into the atmosphere. Other countries? What countries? All sorts of countries, developing countries, developed countries, economically sound countries, economically poor countries, all kinds of countries like France, Indonesia, Middle Eastern countries, etc. Not only that, ISRO has always looked for the benefit of the society at large. Not only does it want to advance space technology, but it wants to use that space technology to benefit the society, which is clearly shown from its motto, that is Manav Jati ki seva mein Antriksh Pradyogiki, which means space technology in the service of humankind. That is a very inspiring motto. Do you have anything to add, Madhu? I agree, the motto is very inspiring, but we have received a lot of criticism and have been questions about the relevance of space activities, which was then a newly independent nation, which couldn't even feed its own population. Our space program has no intention to show off its might, but just to play a role in the application of the advanced technologies and to solving the real problems of man in society. In spite of all this criticism, Indian Space Research Organization has always helped humankind. We have launched numerous satellites which have observed the meteorological conditions and have helped predict several cyclones and have effectively mitigated these cyclones, saving hundreds of lives. We have also had a lot of research and we are now able to predict rainfall, which is very good as India is an agricultural nation, and this has been hugely useful for this. ISRO is also planning to launch a new satellite which will completely be dedicated to observing the cosmos. So this will help us gain a lot of data. For this satellite has a wide range and it can observe visible, hard X-rays, soft X-rays and even the UV region. So now this data will be helpful in predicting a lot of information about the space of which we still know very little. Despite all the criticism, ISRO has stayed true to its motto and has used its advanced technology to truly benefit humankind. We have indeed come a long way from our humble beginnings back in Tumba, haven't we? ISRO has made India extremely proud with all its launches, including satellites and many other space missions. We will come back to the next segment after a short break. Thank you. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Go Exchange of ideas. Welcome back to Exchange of Ideas. Today we have SEDS VIT with us and we're moving on to our next segment, launch vehicles and satellites. India has a pretty extensive satellite program. We have launched quite a number of satellites, right? Yes, Shreyas, we have launched many satellites to this date. We have 77 Indian satellites apart from many other satellites by other countries. Can you get a little more into detail about that? Starting with Aryabhatta in 1975, we went on to launch the Rohini series of satellites in 1980. The Rohini series was an experimental series only, but the cool thing was that they were all Indian made. The launch vehicle was also Indian made. It was the SLV-3, Satellite Launch Vehicle 3. After that, we went on to make ASLV, Augmented Satellite Launch Vehicle. Then we made the PSLV, then GSLV, and now the GSLV Mark III. Both SLV and ASLV have been discontinued to its low success rates, but it's been compensated with the use of PSLV, GSLV, and GSLV Mark III. The PSLV is an expandable launching system which allows us to launch Indian remote sensing satellites with sun synchronization orbits, which was not done by any other country before Russia. We are the second country to do this.
The GSLV enables us to launch geostationary satellites and makes us less dependent on the foreign rockets. It is possible to have a payload up to 5 tons. Initially, we didn't have the technology to produce our own cryogenic engines. However, on June 5th last year, the GSLV D5 successfully launched a GSAT-14, which intended orbit, making it the first successful flight using an indigenous cryogenic engine. India is the 6th country in the world to have this technology. ISRO intends on using GSLV Mark III for all future heavy lifting. It has a much higher payroll than the present GSLV. We have come a long way, haven't we? Starting from something very simple as a sounding rocket like Nexstar, which we imported from US and got it launched. All we did was launching it to an altitude of 80 kilometers, doing basically weather balloon studies using a rocket. But end of the day, we have come a long way coming to developing our own cryogenic engines, which is a big milestone on its own, cause cooling down hydrogen and oxygen to liquefying temperatures is not easy, and maintaining those temperatures is totally a different task altogether. So yeah, we have come a long way even. But end of the day, this launch vehicle which launches satellites and the satellites which have been launched by these vehicles have changed the life of a common Indian man in many ways. Starting from something as simple as IRS, Indian remote sensing satellites, have given us insight into the weather systems, the movement of clouds, the movement of steam vapor channels across atmosphere, and help us predict rainfalls and hailstorms and various disasters as such. Something like this is pretty significant for a country which is predominantly agricultural like us. For example, if we have a monsoon which has very low rainfall predicted, farmers can brace themselves for a low crop yield or something like that, which is significant because that helps reduce the impact in case of if it comes as a surprise. And also it has helped us mitigate many disasters like many cyclones as previously mentioned. And a very good example of this would be the Uttarakhand floods. The rains were already predicted, the weather disturbances, the western disturbances as it were called, were already predicted, already forecasted and already observed. The teams were ready for a flood, but the only thing they did not expect was the scale at which it was going to come because of water getting dammed up in the Himalayas. So yeah, it did help us predict and help us evacuate people way before anything happened. Also, it helped us coordinate the rescue operations as weather was predicted, and which helped the Indian Air Force to take their flights as and when required and get as many people as possible back on land. I would like to add, Karthik, these satellites have made it possible for a lot of damage control during natural disasters. Cyclone Phylan, the death toll for Cyclone Phylan reached up to 8 or 9 casualties. Many years ago in 1999, a cyclone with the same intensity took the life of about 1,000 people. Now we have also launched a new series called the Gagan satellite system, which will help monitor air traffic and manage this as it gets real-time information from 7 different airports and many other minor airports in India. So as this goes on, it becomes very easier for an aircraft to know where to land and when to land, and has drastically reduced the time an aircraft have to spend waiting for a landing strip. Yeah, Gagan, which the full form of which, if I'm not wrong, is GPS Augmented Guidance and Navigation System, is a technology which is still in more or less dependent on the GPS satellite constellation of United States. It's basically our own satellite network using a already existing satellite, but end of the day we have to use data coming in from GPS satellite systems. But at this point where Russia has its own GLONASS network of navigational satellites, that we also need an independent navigation system particularly targeting only our own country or the Indian subcontinent as a whole. That's where IRNSS or Indian Regional Navigation Satellite System has come into being. Recently, a few launches were done. The 5th satellite of the series was launched on March 28 this year. And fun fact being, India would be the 3rd country to establish its own navigational network, which will help our road networks mapped using satellites, and also it will augment already existing Gagan network and also help other countries in the Indian subcontinent vicinity like Sri Lanka or Bangladesh to use our networks and help them in using different kinds of information systems. It can also help us in tracking someone who's lost using their GPS. It can also lead to development of something similar to a GPS tracking device that each and every one of us has in our phones. So it will have our own network. It will help the Indian military also to use its own directional navigation systems, because in a situation where a GPS network fails,
or if USA decides someday to not provide GPS network to rest of the world, in a hypothetical situation that is, India will at least have a backup option, or at least have primary option of using its own network in a wartime scenario where we can't depend on other countries for our own stuff. Okay, while we're talking about it, let's not forget the INSAT series of satellites. Yeah, after the success of the Rohini series of satellites in 1980, India began launching the INSAT series in 1983. INSAT stands for Indian National Satellites. These satellites basically revolutionized the telecommunication systems in India. Also, it has the speciality of being the largest domestic communication system in all Asia Pacific region. Doordarshan, All India Radio, etc. depend on it totally. This was a very informative segment. We have learned a lot about the satellites and the launch vehicles that India have come up with, which makes ISRO one of the most respected organizations in our country. Before we go to our next segment, we'll be taking a short break. Thank you for tuning in. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Exchange of ideas. Welcome back to Exchange of Ideas. Today we have SEDS VIT with us, and we're moving on to our next segment. Humans have always been fascinated by other celestial bodies. Indians, are they any different? Not at all. Two of ISRO's major missions, Chandrayaan and Mangalyaan, have made the Indian Space Agency globally famous. The features of these are actually really amazing, which Madhu can throw some light upon. Madhu? Yes. The Chandrayaan 1, launched in 2008, I feel is personally a major boost to India's space mission and put India on the map. Chandrayaan operated for 312 days as opposed to the intended 2 years, but the mission achieved 95% of its planned objectives and was hence declared successful. The greatest achievement was the widespread discovery of water molecules on the lunar surface. ISRO plans on developing Chandrayaan 2 in 2016 to 2017, even include a robotic rover to pick up soil samples and rocks and do on-site chemical analysis and to send data back to Earth via Chandrayaan 2, which will be orbiting the moon. The movie Gravity, for a start, cost $100 million, which is still way more costly than Mangalyaan, which cost only $74 million, including the launch cost. The fact that we could do a mission, an interplanetary mission, at fraction of the cost of many international agencies is out of this world, to be honest. India was also the first country to get a Mars mission spot on its first attempt. The fun fact is, MAVEN, a Mars mission sent by NASA at almost the same time as Mangalyaan, cost way more than it and reached Mars almost at the same time as Mangalyaan. Only difference was Mangalyaan had, in order to maximize its efficiency with the limited cost that it was operating, had to go around Earth and use Earth's gravity to slingshot it towards Mars. Whereas MAVEN, on the other hand, was directly put into Mars transfer orbit in order to reach Mars. Mangalyaan's payload is also pretty simple because we are starting off with our first interplanetary mission. It has a visual spectrum camera which has taken, or as I might say, has also been rated as the best camera ever put into Mars orbit because it took the best, finest quality pictures of Mars till date. Mangalyaan also has a methane sensing probe on it to sense the amount of methane that's coming off the Martian surface, which will help us detect or predict whether life existed on Mars or not, because methane is a clear indicator of life. And coming back to life, ISRO has also detected or found forms of bacteria on the upper atmosphere. Am I not right, Akshaya? Yeah. So, ISRO has made another important achievement by discovering 3 new species of bacteria in the upper atmosphere. These bacteria are extremophiles. They are not found anywhere on planet Earth, leading to the speculation that they might be of extraterrestrial origin. ISRO named these bacteria after itself, that is Bacillus isronensis, Bacillus aryabhatta and Bacillus janibacter hoyle. After all this, we are still planning to
venture further into space, and we have a lot of space missions planned in the near future. Most significant mission would be the plan for a manned mission into space, which will be carried out by the GSLV Mark III. We recently launched a experimentation satellite which actually went and came back to test the recovery ability of Indian satellites. It was called CARE mission, if I'm not wrong. Is it, Roshan? Yeah, it was a CARE mission. Now we are further planning to send a satellite called the AstroSat, which, as I already told, will measure various wavelengths of light that are coming in from atmosphere. And this satellite is typical because no other satellite has a wavelength and measure a bandwidth this big. We go all the way from ultraviolet to visible to soft X-rays and to hard X-rays, which is pretty significant considering the Hubble Space Telescope manages only a fraction of this segment. Okay, that's pretty wonderful because AstroSat is something, it's probably India's first mission to actually do astronomical observation. Till now, India has been pretty much dependent on its ground-based station like those in Leh, Rangpur Observatory and Osmania University, and also those observatories at Ooty, the radio observatory at Ooty, and the observatories of Ayuka in Pune. So it's pretty wonderful because till now India has been primarily focused on doing missions which help the development of our country by like launching IRNSS or IRS or INSAT series for that matter. But launching something like AstroSat is pretty much going into the next level because we have established our expertise in field of launching satellites and making satellites. So why not venture into something furthermore scientific importance, help Indian scientists or scientists around the world for that matter to study about various astronomical observations, like something like as you said, if I'm not wrong, has a wide observation range, if I'm not wrong. So that would actually help us observe many astronomical phenomena like gamma ray bursts or supernovas, solar flares coming off the sun. So it does increase our scientific knowledge, and India will be one of those countries which have their own observational satellites, which have been predominantly dominated by Russian, European and NASA satellites by NASA and also the International Space Station. So this will help India in a longer run by creating more scientific value, proving that ISRO not merely focused on just launching satellites for communication and weather networks, but also for scientific purposes. CARE module is a test bed for our future manned mission. Something that we will have to do because our future lies not here on this planet but rather in the skies. So as India tries to explore newer avenues, I believe that we are capable of greatness as we have in our past. ISRO has made all Indians extremely proud. We have taken a stand to compete with all the major space agencies, even with the likes of NASA, ESA and Roscosmos. We have even set an example on how to be cost-effective and accurate with space missions. We are really looking forward to many more breakthroughs such as these. For more, please do tune into 90.8 VIT Community Radio to catch SEDS VIT talking more about space and other stuff. Thank you. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அறிவியல் ஆயிரம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவியல் ஆயிரம். அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த் வந்திருக்கேன். என் கூட நித்யராஜ் சார் இருக்காரு. வணக்கம் நித்யராஜ் சார். வணக்கம் ஆனந்த் சார். சரி, இன்னைக்கு அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம்? எப்பயுமே நீங்க தான் சொல்லுவீங்க, நீங்களே சொல்லிடுங்களேன் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோன்னு. எல்லா வாரமும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில நீங்க சொல்லுங்களேன். அதாவது இந்த வாரம் பாத்தீங்கன்னா, இந்த வாரம் நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸ். சரி, மாடர்ன் சயின்ஸ் பேச போறோம். ஆனா இன்னைக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்க வல்லுனர் மாடர்ன் சயின்ஸ் கிடையாதுங்களே, அவர் ஒரு தமிழ் அறிஞர். இப்ப எப்படி மாடர்ன் சயின்ஸ் பேசுறது? மாடர்ன் சயின்ஸ் இருக்கட்டும், அதாவது தமிழ்ல எந்த மாதிரியான அறிவியல் விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னங்க, இப்ப தமிழுக்கும் மாடர்ன் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த காலத்துல முன்னே சங்க இலக்கியத்திலயும் தமிழ் நூல்களிலையும் சொல்லியிருக்காங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கான விளக்கங்களும் கொடுக்க தயாரா தான் இருக்காரு. சரி, இப்ப நம்மளுடைய வல்லுநரை வரவேற்றலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கங்க. சரி, வணக்கம்லாம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தலன்னா எப்படி? நிதி சார், அறிமுகப்படுத்திருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறது பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் வந்திருக்காங்க, விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பாக.
விஐடி பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் சார் எங்க கூட இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இது அமைய போகுது அப்படின்றது என்னோட மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா தமிழ் இலக்கியத்தை பத்தி பேச போறோம், அதோடைய பாரம்பரியத்தை பத்தி பேச போறோம். கடை 7 வள்ளல்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி பேசலாம். சங்க இலக்கியத்தை பத்தி பேசலாம், நீதி இலக்கியங்களை பத்தி பேசலாம், திருக்குறளை பத்தி பேசலாம். இவ்வளவு தூரம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அறிவியல் ஆயிரம்ன்ற நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். ஸோ இப்போ அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தமிழ்ல ஏராளமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியாத விஷயம். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும் சார். சார், இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சில சந்தேகங்களை கொஞ்சம் நீங்கள் நிவர்த்தி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழில் உண்மையிலேயே அறிவியல் சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா? கட்டாயமாக இருக்குங்க. எப்படி சார் அது இலக்கியத்திலேயே சொல்லப்பட்டிருக்குதா, இல்லை தனியாக ஏதாவது நூல்கள் இருக்கா? அது என்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் இது கிடைக்கப்படுது? இலக்கியங்களை செய்திகளை பதிவு பண்ணும்போது அறிவியல் செய்திகளை அங்கே கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பாரதியாருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னாக்கா, காசி நகர் புலவன் ஆற்றும் முறைதனை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்குவோம்னார். அப்போ பாரதியாரை முட்டாள், நாங்கள் இங்கிருந்து பக்கத்தெருவில் கூப்பிட்டாலே கேட்காது, எப்படிரா காசியில் பேசுகிறத காஞ்சிபுரத்தில் கேட்க முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்கப்படுகிறத அந்த கட்டிடம் இடிந்து விடுறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணுறோம், இங்கே நேரடியாக தொலைக்காட்சியில் பார்க்குறோம். எங்கேயோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து அலைபேசியில் பேசுகிறது நம்ம இங்கே தொடர்பு கொள்கிறோம். அன்னைக்கு அந்த புதிய செய்திகள் சொல்லும்போது நமக்கு வந்து அது வியப்பாக இருந்தது. ஆனால் அப்பொழுதே இலக்கியங்களில் இது பாரதியார் கவிதைகள் மட்டும் இல்லை, சங்க இலக்கியங்கள் ஔவையார்லேருந்து கபிலர்லேருந்து பட்டினப்பாளையிலிருந்து பரிபாடலில் எல்லா நூல்களையுமே அறிவியல் செய்திகள் பொதிந்திருக்கிறது. ஆனால் நமக்கு அதை பயன்படுத்துறதுக்கோ வெளிப்படுத்துறதுக்கோ முடியாததுனால இன்று அறிவியல் தமிழ் பற்றி பேசப்படாத நிலை ஏற்படுதுங்க. காசி நகர் புலவன் ஆற்றும் முறைதனை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்குவோம்னார். சேதுவை மிடுருத்தி நல்ல வீதி சமைப்போம்னார். சிங்கள தீவினிற்கு ஒரு பாலம் செய்வோம் சொன்னார். எப்படிடா கடலில் போய் பிரிட்ஜு கட்ட முடியும், பாலம் கட்ட முடியும்? பாரதி பைத்தியம். ஆனால் பாரதி அந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே இதை சிந்திச்சிருக்கிறான். சரிங்க சார். பாரதியார் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். அவருடைய பாடல்களில் இந்த மாதிரியான அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சி பெற்ற ஒரு நிலையே அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சங்க இலக்கிய காலத்தில் இந்த மாதிரியான குறிப்புகள் கிடைக்குதா? ஏன் நான் இதற்கு சொல்கிறேன்னா, 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே நமக்கு அறிவியல் வளர்ச்சி கிடையாது. அறிவியல் பற்றி செய்திகள் இருந்தது, அறிவியல் பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. அதனால தான் நான் பாரதியாரை சொன்னேன். ஆனால் நமக்கு சங்க காலத்திலேயே தமிழ் தோன்றிய காலங்களிலேயே நிறைய அறிவியல் செய்திகள் இருக்கிறது. சார், எனக்கு ஒரு கேள்வி. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காட் பார்ட்டிகல் சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்போசான். ஸோ ஒரு அணுவை பிளந்து அதில் இருக்கிற கடைசி எலமெண்ட் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. ஸோ அந்த காலத்தில் அணுவை பற்றிய ஏதாவது விஷயங்கள் வந்து சங்க பாடல்களில் இருக்கா? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க, சிந்திக்கக்கூடிய கேள்வி. 1808ஆம் ஆண்டு அறிஞர் டால்டன் அப்படின்றவர் அணுவை பிளக்க முடியாது என்று தம் அணு கொள்கையை வெளியிட்டார். அதனை உலகமே என்ன பண்ணுச்சுன்னா பாராட்டுச்சிங்க, போற்றுச்சு, கொண்டாடிச்சிங்க. ஆனால் அணுவை பிளக்க முடியும் அப்படின்ற அரிய உண்மையை நம்ம சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க. நம் இலக்கியங்களில் அணுவை பிளக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பற்பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஔவையார் அவங்க திருவள்ளுவ மாலையில் அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். திருக்குறளுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா 1.25 அடி தான். ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அது உள்ள தொலைச்சி இப்படி அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அப்படி அணுவை தொலைக்க முடியாது, தொலைச்சா அது உள்ள 7 கடலை புகட்டினா எவ்வளோ சாரம்சம் இருக்கும் என்கின்ற அந்த ஒரு அரிய தத்துவத்தை சொல்றாங்க. அப்போ அணுவை பிளக்க முடியும்ன்ற கருத்து சொன்னாங்க. ஏன் நீங்க அவ்வளோ பார்க்க போகும்போது கிபி 9ஆம் நூற்றாண்டுல கம்பன் தன்னுடைய காப்பியத்தில் எழுதுறாரு, சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறு இட்ட கோணினும் உளன் என்று அணுவை 100ஆகவே பிளக்க முடியும்னு கம்பர் அற்புதமா சொல்லியிருக்கிறார். சரிங்க சார். இப்போ அணு இந்த ஒரு அளவு ஓகே, அணுவை தாண்டி இப்போ பஞ்சபூதங்கள் இல்லை இந்த மாதிரியான ஒரு பிக் பேங் தியரி அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றோம். என்னன்னா உலகம் எப்படி உருவானுச்சுன்றதோட ஆராய்ச்சிகள் இன்னைக்கு வந்து பெருமளவு பண்ணிட்டு இருக்காங்க. பொருட்செலவுல அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமான குறிப்புகள் ஏதாவது நம்ம தமிழ் இலக்கியத்துல இருக்கா? கட்டாயம் இருக்குங்க. அதாவது கதிரவனிலிருந்து தெரித்து விழுந்த உலகம் நெருப்பாக இருந்து பின் குளிர்ந்து பனிப்படலமாக ஆகி பின்னர் பனி உருகி நிலப்பகுதியாகியது என்ற இன்றைய விஞ்ஞான செய்தியை அன்றே பரிபாடல்ல 2வது பாட்டு அருமையா சொல்லுது பாருங்க. செந்தி சுடரிய ஊழியும் பனியொடு தன் பெயர்த்தலை இய என்ற அந்த பரிபாடல் அன்றைக்கே சூரியனிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பிழம்பு பூமியாக உருவெடுத்திருக்கிறது
என்ற அரிய உண்மையை சொல்லுது. இது ஒரு வியப்புக்குரிய செய்தி தாங்க. அந்த பாடல் பாருங்க, செந்தி சுடரிய ஊழியும் பணியொடு தான் பெயர் தலையிய ஊழியும் என்று அருமையான ஒரு பாடல் வரிய பரிபாடல் பதிவு செய்திருக்கிறது. அன்றைக்கே சிந்திச்சிருக்கிறான் பாருங்க. உண்மையிலே இலக்கியத்தில் பார்க்கும்போது தொல்காப்பியத்தை விட தமிழில் தோன்றிய முதல் நூலாக பரிபாடல் சொல்லப்படுது. ஆனால் 14 மேல் கணக்கில் அதை பாடலுடைய அளவடியால் அதை அங்கே வச்சுட்டாங்க. இருந்தாலும் பரிபாடல் முதல் நூல்னு சொல்லப்படுகிறது. அந்த பழமையான நூல்களில் எப்படி பூமி சூரியனிலிருந்து வெப்பமாக பிரிந்து பூமியாக ஒரு கோளா உருவாகியது என்ற ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு செய்தியை அன்றைக்கே பரிபாடலில் 2வது பாடல் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறது. சார், இப்போ பூமி சூரியன்லேருந்து வந்தது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இன்னைக்கு வரைக்குமே சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் முழுமையான ஒரு நிலைப்பாடுக்கு அவங்களால வர முடியல. ஆனால் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்கல்ல. இதை தாண்டி பூமியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது எப்படிங்க இருக்குது? உண்மைதாங்க. உலகம் 5 பூதங்களால் ஆகியது என்ற செய்தியை இன்று அறிவுபூர்வமாக கண்டறிந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை அன்றைக்கே புறநானூரில் 2வது பாடல் அருமையாக சொல்லியிருக்குதுங்க. மண்டினிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புவதை வரு வலியும் வலித்தலையிய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு 5பூதத்து இயற்கை என்று சொல்லுது. அதாவது வானத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து தீயும், தீயிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் தோன்றின என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே புறநானூற்று இலக்கியம் அருமையாக பதிவு செய்திருக்குதுங்க. சார், கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அதாவது சூரியனுடைய நெருப்பு பிழம்புலேருந்து வந்தது தான் பூமியே. அது குளிராகி அதுக்கப்புறம் பூமி உண்டாச்சுன்னு சொன்னீங்க. இந்த காலத்தில் ஏதாவது குறிப்புகள் இருக்கா? சூரியனை சுற்றி தான் கிரகங்கள் சுற்றுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது குறிப்புகள் ஏதாவது இருக்கா சார்? அந்த காலத்தில் ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? கட்டாயங்க. பட்டினப்பாலை என்கின்ற அந்த 10 பாட்டில் வரக்கூடிய ஒரு நூல், இது அகநூல். இந்த நூலில் பூமி தான் சூரியனை சுற்றுகிறது என்ற அறிவியல் உண்மையை மட்டுமல்ல, அனைத்து கோள்களும் சூரியனையே சுற்றுகின்றது என்பதற்கான சான்றுகளை அந்த பட்டினப்பாலை சொல்லுதுங்க. அதுக்கு ஒரு பாட்டு, நீ நிற விசும்பின் வளநேர்பு திரிதரு நான்மீன் விராய கோன்மீன் போல மலர்தரை மன்றத்து பலருடன் குழி கையினும் கலத்தினும் மெய்யுறத் தீண்டி பெருஞ்சனத்தார் புறக்கொடா அதிரும் செருவின். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீரன் நடுவில் இருக்கிறான். அவனை சுற்றி 5-6 பேர் அவனுடன் சண்டை போடுகிறார்கள். இதனை கண்ட பட்டினப்பாலை ஆசிரியர் பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான ஓமை அங்கே சித்தரிச்சிருக்கிறார் பாருங்க. அது என்ன அப்படின்னா, சூரியன் நடுவில் இருக்க அதனை சுற்றும் கோள்கள் போல நடுவில் இருக்கும் வீரனை பிறர் சூழ்ந்தனர் என்று இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீரனை சுற்றி சூழ்ந்திருக்காங்க மற்ற வீரர்கள்னு சொல்லும் போது ஓமையா எதை சொல்றார்? சூரியனை சுற்றுகின்ற கோள்கள் போல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒன்றை மற்றொன்றோடு ஒப்புமைப்படுத்தி அந்த கோள்கள் சுற்றுகின்றது என்ற செய்தியை அன்றைய தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை ஓமையாக இந்த பாடல்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தி தெரியுது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சூரியனை பிற கோள்கள் சுற்றுகின்றது, பூமி மட்டுமல்ல எல்லா கோள்களுமே சுற்றுகின்றது என்பதற்கு இது ஒரு சான்று. நித்திராஜ் சார், இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன விஷயம்? அதாவது 2வது நூற்றாண்டு அப்போ பிளாட்டமி அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் ஐரோப்பாவில் இருந்தவர். அப்போ தான் இந்த சூரிய குடும்பம் என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு குத்துமதிப்பான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாரு. அப்படி அவர் வரும்போது என்ன சொல்றாருன்னா, பூமி மையத்திலையும் சூரியன் மற்ற கோள்களும் அதை சுற்றி வருது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இது படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் பெற்று 16ஆம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தான் சூரியன் மையத்தில் இருக்கு, மற்ற கோள்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. ஆனா பட்டினப்பாளையில பாத்தீங்கன்னா அப்பயே சூரியன் தான் நடுவில் இருக்கு, மற்ற கோள்கள் எல்லாமே சூரியனை சுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன் இதுல. இதுக்கு முன்னாடி எனக்கு கூட நிறைய சந்தேகங்கள் இருந்தது. நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப சார் சொல்லும் போது தான் தெரியுது, சங்க பாடல்கள்லே இது முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சார், இப்போ இது மாதிரியான தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கோரிக்கையோட இந்த பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம் சார். அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே,
கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளில் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவியல் ஆயிரம். அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட வல்லுநர் பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் சார் இருக்காங்க. தமிழ்ச்செல்வன் சார் கிட்ட நானும் நெத்திராஜ் சாரும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது மழை அது இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த மழை பற்றிய அறிவியல் சார்ந்த குறிப்புகள் ஏதாவது தமிழ்ல இருக்குங்களா? கட்டாயங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றான கார் 40ல ஒரு பாடல் இருக்குங்க. அரைக்கள் இருவரை மேல் பாம்பு சவட்டி பறைக்குரல் ஏரோடு பவ்வம் பருகி உரைத்திறன் கூர்ந்தன்று வானம் பிறைத்தகை கொண்டன்று பேதை நூல். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேகம் கடல் நீரை குடிக்குது, பின் அது கார் மேகமாகி ஒன்றை ஒன்று இடித்து இடிமுழக்கம் செய்கிறது, மலை மேல் சென்றவுடன் குளிர்ந்து மழையாக கொட்டுகிறது என்ற செய்திகளை உள்ளடக்கியது இந்த பாடல். மழையின் வரலாறு மூலம் இயற்கையின் சுழற்சி முறையை அறிவியல் முறையாக நம்ம இதை பார்க்கின்ற போது இயற்கையின் சுழற்சி முறையை இந்த பாடல் சொல்லுதுங்க. மேகம் வாங்கி கொண்டு அதை குளிர்ச்சி அடைய செய்து திருப்பி நமக்கு அது மழையாக கொடுக்கிறது என்ற அந்த அறிவியல் உண்மையை ஒரு சுழற்சியின் மூலமாக நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய அற்புதத்தை இங்கே நமக்கு அன்றைய அறிவியல் செய்தியை இன்றைக்கு அறிவியலாக கொடுக்குது. வேற எந்த மாதிரியான அறிவியல் விஷயங்கள்லாம் இருக்கு சார்? அதாவது அறிவுன்னு சொல்றீங்க, அறிவை பற்றிய விஷயங்கள் வேற என்னென்னலாம் இருக்கு? 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய தொல்காப்பியத்தில் உயிர் இனங்களில் இருக்கக்கூடிய அறிவை பிரிக்கிறார். ஓரறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நெறிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று தொல்காப்பியத்துல மரபியல்ல 27வது நூற்பா இந்த பாடலை சொல்லுதுங்க. அதாவது உடல்ல வெப்பம் பட்டு உணர்ந்து தெரிந்து கொள்கின்ற விலங்குகளை ஓரறிவு உயிர்னு சொல்றாரு. புளிர்ப்பு அந்த உடல் வெப்பத்தையோடு உணர்ந்து அடுத்ததா பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம், புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு இதை நாவினால தெரிந்து கொள்வது ஈரறிவு உயிர்னு சொல்றாரு. இந்த உடல் வெப்பத்தை உடல்ல பதிவு பண்ணிக்கிறதும் புளிப்பு உவர்ப்பு கார்ப்போடு சேர்த்து மூக்கினால நுகர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதை 3வது அறிவுன்னு சொல்றார். 4வது பார்த்தீங்கன்னா கண்ணால உணர்ந்து ஒரு உயிர் தன்னுடைய நிலையை தெரிந்து கொள்கின்றது அப்படின்னா அது 4 அறிவு உடைய உயிர்னு பிரிக்கிறாரு. ஓசை வேறுபாடு, அந்த செவி வழியே ஒரு ஓசை வேறுபாடை தெரிந்து கொள்கின்ற அந்த உயிர்களை 5 அறிவுன்னு பிரிக்கிறாரு. இவை அனைத்தையும் பகுத்தறிந்து இது நல்லது இது கெட்டதுன்னு பகுக்கக்கூடிய உயிரை 6 அறிவு என்று தொல்காப்பியர் அப்பவே உணர்ந்து இதை தன்னுடைய மரபியல்ல 27வது நூற்பால சொல்லியிருக்கிறார். சரிங்க, இப்போ அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி இவ்வளோ விரிவா சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் சார்ந்த நடைமுறை அறிவியல்லையும் கூட நம்மளால பார்க்க முடியுது. இது அந்த காலத்திலே சொல்லிட்டாங்கன்றது ஒன்று. ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம வேற வேற படிநிலைகளில் மாறி போய்கிட்டே இருக்கோம். அதாவது வளர்ச்சின்றது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி அதிகமாக போக போக மனிதர்களோட எண்ணம், அந்த ஓட்டம், இது எல்லாமே வளர்ச்சி அடையுது. அது மாதிரியான குறிப்புகள் ஏதாவது தமிழ் இலக்கியத்தில் இருக்குதுங்களா? உண்மைங்க, கட்டாயமா இருக்கு. இது உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை எடுத்து காட்டுகின்ற அடிப்படை தத்துவம் சார்ந்த கருத்துக்கள் திருக்குறள்ல நிறைய காணப்படுது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது 68வது குறள்ங்க இது. இதே கருத்தோட நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் 373வது குறள். இது போன்ற குறள்களில் உண்மை புலப்படுவதை நாம் அறியலாம். அதாவது உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி சார்லஸ் டார்வினுடைய கூர்தலார கோட்பாடு தியரி ஆஃப் எவால்வேஷன் இந்த தத்துவத்தை சொல்லுது. இது உலகறிந்த உண்மை. அந்த பரிணாம வளர்ச்சியை விளக்குகின்ற எடுத்து காட்டுகின்ற அந்த அடிப்படை தத்துவத்தை தான் இந்த 68வது குறளையும் 373வது குறளையும் திருவள்ளுவர் அன்றே இந்த அறிவியல் செய்தியை உணர்ந்து பதிவு பண்ணியிருக்கிறார் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரிங்க, இப்போ அறிவியல் சார்ந்த இவ்வளவு விஷயங்களும் தமிழ் இலக்கியத்தில் எப்பயோ சொல்லப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இது நம்ம தெரிஞ்சிக்காம இவ்வளோ நாள் இருந்திருக்கோமேனு கொஞ்சம் வருத்தமும் இருக்குதுங்கய்யா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேற துறையில் என்ன மாதிரியான அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இலக்கியத்தில் பதிவாகி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம நித்தி சார் கூட ஏதோ இப்போ ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, கேட்டுருங்களேன். இப்போ மொழி உச்சரிப்பு இருக்கு இல்லையா? ஆமாங்க. உச்சரிப்பு எப்படி பிறந்தது,
எப்படி உச்சரிக்கணும் என்ற முறைகளை பற்றி பழங்காலத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் ஏதாவது குறிப்புகள் இருக்கா? கட்டாயம் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எழுத்துக்கள் வந்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஒரு மொழியினுடைய பேச்சுக்கள் பேசும்போது அது எல்லாமே வாயிலிருந்து பிறக்கிறது கிடையாதுங்க, அடி வயிற்றிலிருந்து பிறக்குதுங்க. உந்தி முதலாக முந்து வழி தோன்றி என்ற அந்த பாடல தொல்காப்பியர் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லியிருக்காரு. எந்தெந்த எழுத்துக்கள் தொப்புளிலிருந்து காற்றை வந்து ஃப்ரெஷர் கொடுக்கும்போது சில எழுத்துக்கள் பிறக்குது, மார்லிருந்து காற்றை ஃப்ரெஷர் கொடுக்கும்போது சில எழுத்துக்கள் பிறக்குது, தொண்டையிலிருந்து அதே மாதிரி நுனி நாக்கு வரைக்கும் எழுத்துக்களை அழகாக எந்தெந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குதுன்றத அன்றைக்கு கையை தொட்டு உணர்ந்து உணர்ந்து ஒரு எழுத்தாக சொல்லி பார்த்து இந்தந்த எழுத்துக்கள் இன்னென்ன முறையில் பிறந்திருக்குதுன்றதை அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போனார் பாருங்க. இன்றைக்கு மொழியியலாளர்கள் லிங்குஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க, அவங்க லிங்குஸ்டிக்ஸ் மெஷினை வச்சு இந்தந்த எழுத்துக்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை, உண்மையே அப்படியே உணர்ந்து அதை எழுதியிருக்கிறாருன்ட்டு இன்றைய மொழியியலாளர்கள் அதை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க பாருங்க. இன்னைக்கு மொழியியல் அந்த லிங்குஸ்டிக்ஸ் மெஷினில் சொன்ன செய்திகளை அன்றைக்கு தொல்காப்பியர் எந்த விதமான கருவிகளோ இல்லாமல் தானே கையை வைத்து அத்தனை எழுத்துக்களையும் சொல்லி சொல்லி இந்தந்த எழுத்துக்கள் இந்தந்த இடத்துல பிறந்திருக்கிறது, உந்தி முதலாக முந்து வழி தோன்றி என்ற அந்த பிறப்பியல்ல ஒரு அதிகாரத்தில் பிறப்பியல் எழுத்துக்களின் பிறப்பு இங்கெல்லாம் பிறந்திருக்குது எழுத்துக்கள் என்று அறிவியல் செய்தியா சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிலப்பரப்புகள் பற்றியும் நம்மளோட தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் நிலப்பரப்புகளை பற்றியும் எல்லை பற்றியும் வந்து ஏதாவது குறிப்புகள் இருக்கா? இந்த நிலம் என்ன சொல்லுது, இயற்கை சூழ்ந்தது, எல்லை வரையீடு, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது? நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சார் இந்த கேள்வி. அதாவது ஒவ்வொரு நாடுகளுமே தங்களுடைய எல்லையை வந்து பகுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா நாட்டுடைய எல்லை தான் ஒரு அரணாக இருந்து மக்களை எல்லாரையும் காப்பாற்றுறது அப்படின்னுட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் சங்க இலக்கியங்களில் இந்த மாதிரியான குறிப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அறிவியல் சார்ந்த விஷயமா ஏதாவது இருக்குதுங்களா? அதாவது இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புவி சார்ந்த துறைகள் நிறைய இருக்குது. இந்தியன் ஜியாலஜிக்கல் சர்வே அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் நிறுவி இந்த வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த காலகட்டத்தில் இது எப்படி நடந்துச்சு, இலக்கியங்களை இதோடைய பதிவுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோம். முக்கியமான செய்திங்க. இதுவும் தமிழ் பழந்தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் மலை இதை வச்சு தான் எல்லையை பிரிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி சீன மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெருஞ்சுவரை கட்டி தங்களுடைய எல்லையை வந்து பாதுகாத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இது இந்திய அளவில் சரி, இந்த பக்கம் இலங்கையை பார்த்தாலும் சரி, பாகிஸ்தான் பார்த்தாலும் சரி, அருணாச்சல பிரதேசம் பார்த்தாலும் சரி, இது போன்ற எல்லை பிரச்சனைகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக பழந்தமிழர்கள் அன்றே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லையை வகுத்திருக்கிறாங்க. அதை குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு ஒரு சிறப்பு உதாரணம் ஔவையாருடைய பாடலே சொல்லலாம். வடவேங்கடம் ஆயிடை தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம். அப்போ கன்னியாகுமரியிலிருந்து திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்கு பாருங்க, வேங்கடம், அது வரைக்கும் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறதா எல்லை வகுத்திருக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய கோயில் கல்வெட்டுகளில் சோழன் ஆட்சி புரிந்திருக்கிறான், சோழன் அதில் ஆட்சியை நிலைநாட்டி இருக்கிறான். அப்போ வடவேங்கடம் வரைக்கும், வேங்கடம் வடக்கே வேங்கடமும் தென்பகுதியில் குமரி வரைக்கும் தமிழருடைய எல்லைகள் பறந்து விரிந்திருக்கிறது. சேரன் வந்து கேரளா பக்கத்தில் இன்றைக்கு கேரளான்னு சொல்கிற பாருங்க, அங்கே முழுதுமே சேர மன்னர்களுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அது பெரும்பகுதி கேரளாவில் போயிருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து இப்போ தமிழர் பகுதி, வடவேங்கடம் ஆயிடை தென்குமரி திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் கோயில் இருக்கின்ற வரைக்கும் இப்போ அது ஆந்திராவினுடைய ஒரு 20% உள்ளே போயிருச்சு. ஆந்திராவினுடைய 20%. ஆனால் அது வரைக்கும் தமிழருடைய எல்லை பறந்து விரிந்திருக்கிறது என்பதை தன்னுடைய இலக்கியங்களில் அன்றைக்கே பதிவு செய்திருக்கிறார். இதுபோல தொண்டை நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடுன்னு எல்லா நாடுகளுக்குமே இலக்கணம் எல்லை வரையறை செய்திருக்கிறார்கள். அதான் வடவேங்கடம் ஆயிடை தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம். இது மாதிரி எல்லையை வகுத்தும் பழந்தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்ற உண்மையை நமக்கு தெரியுது. அந்த காலத்தில் எந்த ஒரு செயற்கைக்கோளுமே எந்த ஒரு கருவியுமே இல்லாமல் இப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஒரு மைண்ட் செட்டோட ஒரு எல்லையை பிரித்து அந்த மாதிரி பாடல் வழியாக வந்து நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? உண்மைதாங்க ஐயா. இந்த விஷயத்தில் எனக்கு இன்னும் ஒரே ஒரு பெரிய ஐயம் இருக்கு. ஒரு நாட்டுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.